யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஒரு சமயத்துல பேஸ்மெண்ட் ரூமுக்கு போயிருக்கா. அது ஒரு ரெஃபரன்ஸ் ரூம். நிறைய டாக்குமெண்ட்லாம் அங்கதான் ஒளிச்சிருக்காங்க. அதெல்லாம் கான்பிடென்ஷியல் ஆனது. அதெல்லாம் யாரும் படிக்க கூடாது. ஆனா அவ எடுத்து படிச்சிருக்கா. அது வேற எதுவும் கிடையாது. அவங்க அப்பா இறந்தாருல அந்த மிஷன் ரிப்போர்ட் தான் எடுத்து படிச்சுட்டு இருக்கா. அந்த பார்த்தா அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணது வேற யாரும் நம்ம சிக்கமர் தான் ரெடி பண்ணிருக்கான். அது வந்து எதை பத்தி ரெடி பண்ணிருக்காங்கன்னா சருட்டோபி எப்படி இறந்தாரு அதை பத்தி அதுல போட்டிருக்கான். அதை வாசிட்டு மிரண்டா. அவன் அப்படி யார் கொண்டாருனா ஹீடான் வசம் தான் கொண்டான். அவன் வந்து ஒரு யூனிக்கான மோட்டல் பவர் கொண்டவன் சொல்லிட்டு எவனோட பிளட் அவன் சுவைக்கணும். அவங்களை வந்து அவன் சபிக்கப்பட்டுருவான். சபிக்கப்பட்டு அவங்களை ஈஸியா கொண்டுவான்னு சொல்லிட்டு அவன் எழுதியிருக்காங்க. அவன் உடம்புல குத்துறான்னா அவங்க உடம்புல பாதிக்கப்படும். அந்த கர்ஸ் மார்க் கொண்டது அவனோட சக்தின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா இப்படிதான் இறந்தாருன்னு சொல்லிட்டு அப்படியே சிம்பிளே பாத்துக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அந்த சிம்பிளை தான் இப்ப ரியூக்கி போட்டு கையில வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து எல்லாத்தையும் 6 பேர் அசம்பிள் பண்ணி வச்சிருக்கான். உடனே சின்ன பொண்ணு கேட்கா எங்க அம்மா சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இப்ப அவங்க இல்ல எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. மிராயின் சொல்றா. அப்பதான் மிஸ் மிராயே ஒரு மாதிரி சோகமா தான் இருக்க மாதிரி இருக்கா. எல்லாத்தையும் ஏதோ பவர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண மாதிரி நிக்காங்க. அவங்க பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு கிண்ண மாதிரி கொடுக்கான். இது ஒரு புனிதமான தண்ணி. இதை நல்லபடியா குடிங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்ற வர குடிக்காதீங்க. இனிமேல் பயப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். குடிச்சவங்க நீங்க குடி சீக்கிரம் பாக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குடிச்சவங்க எங்க அப்பா பாக்கலாம்னு சொல்லி மிராய் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனும் ஆமான்னு சொல்றான். கொஞ்ச நேரம் பொறுங்க நான் சிக்னல் கொடுக்க வர எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு டாட்ஸ்மி உங்க அம்மா பார்த்தா நீ என்ன செய்யப்பன்னு சொல்லிட்டு மிராய் கேட்டுக்கிட்டு இருக்கா. எங்க அம்மா பார்த்தா எடுத்து மன்னிப்பு கேட்கப்பன்னு சொல்றான் அந்த சின்ன பொண்ணு. நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். யாரும் கவலைப்படையும் சொல்லிருக்காரு யோகி. நான் மட்டும் எங்க அப்பா பார்த்தோம்னா சோகிக்கு எப்படி சொல்லி எனக்கு டீச் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காவா. கொஞ்சம் பொறுமையா எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிருக்காரு யோகி. என்னை மன்னிச்சிருங்க நான் என்ன மறந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சு சொல்லிருக்கா மிராய். எங்க அப்பாவை நான் பார்த்ததே இல்ல. அவரை பார்க்கணும் சொல்லிட்டு இருக்காவா. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது இப்ப உன்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அப்பாவை நான் ஆல்ரெடி நான் பாத்துருக்கேன். அது வேற உலகத்துல பாத்துக்கன்னு சொல்றாங்க. நீனும் மீட் பண்ண போறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளும் ஆமான்னு சொல்றாங்க. அப்பா வந்து எனக்கு மிராய் டோக்கின் பேர் வச்சாரு. இந்த பேரை நினைச்சு அவர் ரொம்ப அட்மையர் பண்ணி இருந்தாரு சொல்லிட்டு இருக்காவா. மிராய் டோக்கியா ஆமா ஆசமா இதே பேர் தான் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்காரு யோகி. அப்படி சொன்ன சடனா மிராய் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னத்துக்கு சிரிக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ போய் சொல்ற எனக்கு தெரிஞ்சிட்டு சொல்றாவா. பார்த்தா அவளை கண்ட்ரோலே பண்ணல. சடனா தண்ணி தூக்கி தூர வீசுறாவா. என்னோட பேரு மிராய் டோக்கிலாம் கிடையாடா. வெறும் மிராய் சரட்டோக்கின்னு சொல்லிட்டு இருக்காவா. பொய்யா சொல்றேன்னு சொல்லிட்டு சடனா துணியெல்லாம் தூக்கி வீசுறாவா. மாசம் நிக்கிற கத்திய வச்சுட்டு நீ என்ன பண்ணிய உன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. செரிமோனியே தடுக்க போறேன்னு சொல்லி கத்திக்கிட்டு யோகி. உன்னை பார்த்தா அந்த பொண்ணு எல்லாம் பதறாங்க. இந்த பொண்ணு இப்படி பண்றா ஏன் இதை தடுத்துட்டு நிக்கான்னு சொல்லிட்டு இந்த தண்ணி நீங்க குடிங்கன்னு சடனா சொல்றாங்க. நீங்க யாரு குடிக்கணும்னு சொல்லிட்டு சடனா லைட்னிங் பவர் ஜுட்ஸு போட்டு விட்டாவா. பார்த்தா எல்லாரும் கையில இருந்து கீழே விழுந்துருச்சு. எல்லாத்தையும் கெஞ்சுட்ஸ்ல அடிச்சிருக்கான். எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்க. அவங்க இவன் வந்து ஒரு ஹிப்னாட்டிக் கேஸ் யூஸ் பண்ணிருக்கான். அதனால யாரு கவலைப்படாத கொஞ்சம் பொறுமையா இருக்க. நான் பாத்துன்னு சொல்றா. அதுக்குள்ள பார்த்தா டாட்ஸ்மே அவன் கடத்திட்டான். அப்ப என்னோட கேஸ பத்தி உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு சினோபி என்னை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணா சொல்லிட்டு இருக்கா. மிராய் 20 பொண்ணுகளை சேர்த்து வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. இதையா நீ தடுக்க சொல்லி டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த பொண்ணுகள் அப்படி கடத்திக்கிட்டு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காவா. எல்லாத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன். அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு இம்மோர்டாலிட்டி பவரை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லார்ட் ஜாசிம் பவர் வந்து எனக்கு எடுக்க போறேன்னு சொல்றாங்க. லார்ட் ஜாசிம் சொல்லி முழிக்காவா. மிராயின் சொல்லிட்டு டாட்ஸ்மே அழ ஆரம்பிச்சாவா. வேலைக்கு நீ கரெக்டா உதவ போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சடனா கத்தி வச்சு அவளை வெட்டுறான். நாக்கா நக்கறான் அவளை. பார்த்தா அவளை கர்ஸ் பண்ணிட்டான். பாடி பஸ் பிளட் ஜுட்ஸ் சொல்லிட்டு ஜுட்ஸ் போட்டு விட்டான். உன்னோட ஃப்ரெண்ட் மிராய் நீ கொல்லுன்னு சொல்லி அனுப்புறான். பார்த்தா சடனா டாட்ஸ்மே அட்டாக் பண்ண போயிட்டா. என்ன நடக்கும் சொல்லி முழிக்கா மிராய். பாடி வந்து இனிமேல் என்னோட பப்பட் நான் சொல்றத மட்டும் தான் செய்வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லிட்டு இருக்கான். உன்னை அடிக்க வரும்போது அடிக்கல வரும்னு சொல்லிட்டு இருக்காவா. ரெண்டை எப்படி நீ அடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சின்னபிலாம் வந்து வேஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா அந்த பப்பட் யூஸ் பண்ணி அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. மிராய்க்கு என்ன பண்ணனே தெரியல. டாட்ஸ்மியோட ரத்தம் வந்து எனக்கு கனெக்ட் ஆயிருச்சு. டாட்ஸ்மி அவளை போட்டு தரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளை அனல வந்து அடிக்கடிக்க வாராவா. பார்த்தா டாட்ஸ்மி தடுக்கலான்னு பாக்கா. பார்த்தா ரத்தம் சொட்ட சொட்ட இருந்துட்டு இருக்காவா. பார்த்தா இவங்க உள்ள சண்டை பிடிக்கல. வெளிய இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. மாஸ்டர் ரியோகின்னு சொல்லிட்டு 2 பேர் வரானுங்க. என்னடாச்சு சொல்லிட்டு ரியோகி கேட்கா. மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு சொல்றாங்க. அது நம்ம கக்காச்சிலாம் சொல்லி முடிக்கான். இன்னொருத்தவர் யாரோ ஸ்ட்ராங்கா நல்லா ஸ்கில்ஃபுல்லான ஆளா வந்திருக்கான்னு சொல்றான். பார்த்தா கைசன்சி அங்க வந்துட்டாரு. பார்த்தா கைசன்சி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சா. டேய் கக்காச்சி நான் 5 பேர் அடிக்க போறேன். நீ 2 பேர் அடின்னு சொல்றான். என்னடா இது போட்டியா சொல்லிட்டு கக்காச்சி கேட்கான். அங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க அவனுக்கு. வாடா சீரியஸா நம்ம ஆட்டத்தை கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. எடுத்தோடனே கக்காச்சி ஒரு அட்டக்க போட்டு விட்டா. பார்த்தா அந்த பப்பட்டை தட்டி விட்டான். பப்பட்டை தட்டி விட்டு அடுத்த செகண்ட் டாட்ஸ்மி நார்மல் ஆயிட்டா. அப்பாடான்னு சொல்லிட்டு மிராய் சந்தோஷப்படுதா. பிரயர் எப்ப ஸ்டார்ட் பண்றா. நான் யாருன்னு கடவுள் சொல்லிட்டு இருக்காவா. சடனா தண்ணி தூக்கி வீசுறான். அதெல்லாம் வெட்டி வீசிட்டாவா. பார்த்தா அதுல ஏதோ ஒண்ணு புகை மாதிரி கிளம்புது. சடனா பார்த்தா எங்கேயும் மறைஞ்சு போயிட்டா. எங்க போனதான் தெரியல. மிராய் அங்கதான் போறோம்னு சொல்லி கக்கா சொல்லிட்டு இருக்கா. இவங்க நீங்க பாத்துங்க நான் அவனை பார்க்க போறது சொல்லிட்டு மிராய் அனல போயிட்டு இருக்கா. பார்த்தா எங்க போனானே தெரியல. இன்னொரு குகை மாதிரி அங்க வருது. மிராய் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா இன்னொரு ஏதோ புனிதமான இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். அவளை ரிச்சுவல் ரூம்ல தான் வந்து பிளட் எல்லாம் மாத்திக்கிட்டு போறான். ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இங்க வச்சு தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லார்ட் ஜெசினோட இம்மோர்டாலிட்டி பவர் எனக்கு கிடைக்க போக சொல்றான். சடனா அந்த ரூம்ல வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா. இருந்தாலும் மிராய் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. அவட ரத்தம் ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் போதும் நான் யாருன்னு கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஹீடன் உனக்கு யாருடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீடனோட பேரை சொல்ல ரொம்ப மரியாதையை சொல்லு. மாஸ்டர் ஹீடன் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் என்னோட ஹீரோன்னு சொல்றாங்க. அவருக்கு அடுத்த சந்ததி தான் நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இம்மோர்டாலிட்டி பவர் கிடைக்காத அவனோட பிளான் சொல்லி மிராய் கேட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான். அவன் பார்த்தா அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். மிராய் பிளாக் பண்ணி போயிட்டே இருக்கா. ஆசமாவோட பொண்ணை நான் கொல்ல போறேன். இவன் சாதாரண ஆள் கிடையாது. 100 மடங்கு மத்தவங்களோட அதிகமான சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நல்ல வழியை காட்டுங்க. எனக்கு இம்மோர்டாலிட்டி பவர் கொடுங்க சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ஹீடன் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி தான் நானும் வாழ போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேர்ஸ் பண்ணி கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலத்துல உள்ள ஜெனரேஷன் வந்து ரொம்ப வேஸ்ட். அவங்களுக்கு அறிவே கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்காங்க. நீ மிராய் படத்துல யோசிச்சு பார்க்க கக்காசிட்ட பேசினத பார்த்தா என்னென்னமோ அவன்கிட்ட பேசி இருந்திருப்பா. ஜெனரேஷன்ல எதுக்கு சினோபி எல்லாம் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிருப்பாவா. இவன் அப்படி என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லி மிராய் போய் யோசிச்சுட்டு இருக்கா. சடனா பார்த்தா வேற லெவல் அட்டாக் பண்றான். அவளே வயித்துல 2 வெட்டி வீசிட்டான். வீசிட்டு பார்த்தா அந்த ரத்தத்தை நக்கிட்டான். உன்னை கேர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்றான். பார்த்தா அவளே லாக் பண்ணி தூக்கிட்டான். கேர்ஸ் ஜுட்ஸு பாடி பொசிஷன் பிளட்னு சொல்றான். பார்த்தா ஹீடன் லாக் பண்ற மாதிரி லாக் பண்ணிட்டான். நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி வேற லெவல் ஆக போறேன். ஆஸ்மாவோட பொண்ணு நீ சாதா மக்களை கம்பேர் பண்ண 100 மடங்கு எனக்கு தேவைதான் போல இருக்குன்னு சொல்றான். இது வந்து என்னோட மாஸ்டர் ஹீடன் காட்டி நான் பண்றேன். உன்னை குத்தி கொல்ல போறேன்னு சொல்லிட்டு பப்பட் மண்ல வச்சு குத்தி இறக்குறான். பார்த்தா ரத்தம் கக்க ஆரம்பிச்சிட்டாவா. பார்த்தா அந்த ரத்தம் அப்படி தண்ணியில இறங்குது. பார்த்தா ஹீடனோட சிம்பிள் போய் அப்படி நிறையுது. சிவப்பு கலர்ல
போல மாறுது அது. நான் முடிச்சு சொல்லிருக்காங்க ஆசமாவோட பொண்ணு கொண்டுட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். எனக்கு என்னோட பவர் கிடைச்ச மாதிரி இருக்கு சொல்றான். இம்மோர்டாலிட்டி பவர் கிடைச்சிருக்கு சொல்லி சந்தோஷப்படுறான். சடனா குறுந்து பார்த்தா அப்படி காத்தா மாறிதா பார்த்தா ஒரு கெஞ்சுட்சு என்னடா நடக்குது சொல்லி முழிக்காம பார்த்தாலே கோமாளி மாதிரி இருக்குன்னு சொல்றான். மீரா இப்ப கெஞ்சுட்சு போட்டு விட்டுருக்காவா வேற லெவலா நிக்காவா. பார்த்தா கக்காச்சி காய் விட்டாங்க. டே கக்காச்சி எதுன்னு சொல்லி காய ஆரம்பிக்கான். டே கொஞ்சம் அமைதியா சொல்றான் கக்காச்சி. கெஞ்சுட்சுவா உன்னோட பிளட் தான் டேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் என்னோட ரத்தத்தெல்லாம் குடிக்கலடா. ஹார்ட் ஸ்பிரிங்ல இருந்து தண்ணியை வெட்டிட்டு வந்தேன் அதை தண்டா குடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காவா. வெட்டினது தண்ணி தான் வெட்டிருக்கான் அதை தான் குடிச்சிருக்காங்க. நான் தான் மாஸ்டர் கிட்ட மாதிரி செகண்ட் பவர் உள்ளவன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சொல்றாவா. ஏல்டி நீ பாக்கணும் சொல்லிட்டு இருக்காவா. கெஞ்சுட்சு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது என்னையில முட்டலாக்க முடியாது சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இம்மோர்டல் பவர் என்ன கிடைச்சே தீரும் நான் யாருன்னு கடவுள் கத்துறாம அனல் வேகத்துல இருந்து போட்டதெல்லாம் வரான். மிராய் சர்டோபின் வராம பார்த்தா அவ டென்ஷன் ஆயிட்டா. கையில சக்கரா பிளேட் வச்சு வேற லெவல்ல நிக்கா. அவளை பாக்க அப்படியே ஆசமா பார்த்த மாதிரி இருக்கு. மிரட்டான் கக்காச்சி. வின்ஷெல் வேர்வின் ஃபிஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஓடு போடுதான் அவனை. போட்ட போர்ட்ல செதறிட்டான். சின்ன பின்னம் ஆயிட்டான் அவன். நோரிக்கிட்டா யோகியவே நீ பாத்தியா கக்காச்சி பாக்க எப்படி இருந்துச்சு சொல்லி காய் கேட்கான். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றான் கக்காச்சி. அப்புறம் பார்த்தா பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டாட்ஸ்மி முழிக்கா. அப்பாட முழிச்சான்னு சொல்லிட்டு மிரை சந்தோஷப்படுறா. மிரைன்னு சொல்றா ஒன்னும் பிரச்சனை இல்லை வெறும் இல்யூஷன் தான் நீ படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்ப எல்லாமே பொய்யான்னு சொல்லிட்டு டாட்ஸ்மி கேட்கா. நான் வந்து பொய்யில போய் விழுந்துட்டான்னு சொல்லிட்டு வருத்தப்படுதா. எங்க அப்பா என்னை மீட் பண்ண வைக்கன்னு சொன்னா எல்லாம் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு மிராய் கத்திக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு டாட்ஸ்மி சிரிக்கா. அவள யாருமே இதுல வந்து பாதிக்கப்படல அது வரைக்கும் சந்தோஷம். உன் கூட நான் வந்தனாலதான் இதெல்லாம் தடுக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். இப்போ உன்னோட பிளான் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. நான் திரும்பி ஊருக்கே போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா டாட்ஸ்மி. அம்மாவோட பழைய மெமரிஸ் எல்லாம் இருக்கு அதை நினைச்சுக்கிட்டு எங்க போய் இருந்துரும் சொல்லிட்டு இருக்காவா. எங்க அம்மா கூட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ சொன்னதா கரெக்ட். நானும் எங்க அப்பாவை பத்தி அங்க போய் யோசிச்சு பார்க்க போறேன். பழைய நினைவுகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இனிமேல் ஃபியூச்சர் நோக்கி போகும்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவன் சந்தோஷமா பேசுறத பார்த்து காயும் கக்காசி பாத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா கேஸும் க்ளோஸ்னு சொல்றான் கக்காசி. உனக்கு கக்காசி சொல்றான் வாரி நம்ம ஹார்ட் ஸ்பிரிங் போவோம் உன்னோட காலாச்சி சரியாகும் சொல்லிட்டு இருக்கான். உன்னை காய் சொல்றான் இன்னும் என்ன பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா கக்காசி சொல்லி கேட்டு இருக்காங்க. இது கடந்து 10 வருஷம் ஆச்சுடா அதெல்லாம் பத்தி ஒன்னும் யோசிக்காத சொல்லிட்டு இருக்கான். கக்காசி கண்டிப்பா அந்த இடத்துல களத்துல இறங்கி இருப்பான். அந்த சமயம் உயிரோட இருக்கானே அது வரைக்கும் சந்தோஷம்டா அப்படி சொல்றாங்க. கால் இருந்தா என்ன இல்லன்னா என்ன என் கூட எப்பவுமே நீ இருக்கிய அது போதும் சொல்றான் காய். எனக்கு வேற எதுவுமே தேவையான சொல்றான். கிங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றது வந்து அடுத்த ஜெனரேஷன் கொடுப்போம். ஃபியூச்சர் இனிமேல் அவங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கக்காசி நீ ஒரு ஹொக்காகையா இருந்திருக்க ஒரு பேர்சனா இருந்து உன் கூட இருந்து எனக்கு பெரிய சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க காய். உன்னை எல்லாமே முடிஞ்சிருச்சு. டான்ஸ்மி அங்க இருந்து டாடா காமிச்சாங்க வந்து கிளம்புறா பாத்து போன்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். அவளையில வேற யார்ட்ட ஏமாந்துறான்னு சொல்லிட்டு இருக்காவா. கக்காசி சொல்லிட்டு இருக்கான் அந்த யோகி போட்ட ஜுட்ஸ் வந்து காமனான ஜுட்ஸ் தான் அது ஒன்னும் ஸ்பெஷல் ஜுட்ஸ் எல்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இது ஹீடன் ஜுட்ஸ் மாதிரி கிடையாதுன்னு சொல்லி மிராய் கேட்டுட்டு இருக்கான். அவன் ஜாசினோட செரிமோனியை வந்து அப்படி காப்பி பண்ணி பண்ணான். ஆனா அவன் பண்ணது உண்மைலாம் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் நாங்க கண்டுபிடிச்சது சொல்றான். யாருக்கு தெரியும் அந்த டாக்குமெண்ட்ல போட்டுருக்கு உண்மையா உண்மை இல்லையான்னு சொல்லிட்டு அது சாதாரண கட்டுக்கதையை கூட இருக்கான்னு சொல்லிட்டு கக்காசி. தெரிஞ்சது எல்லாமே கோ இன்சிடென்ட்ஸ் தான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பெரிய விஷயமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வெக்கேஷனுக்கு வந்த வழியில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு போறான் மிராய். இது ஒண்ணு கோ இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றான் கக்காசி. ஆரம்பத்துல இருந்தே நம்ம கோல் என்ன பொண்ணுங்க எல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்க அதை தெரிஞ்சு நம்ம வந்தோம்னு சொல்லிருக்காங்க கக்காசி. இது சொல்லிட்டு மிராய் மிரளுதா. லேண்ட் ஆஃப் டீமுக்கு வந்தது இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் பாக்குறதுக்காண்டிதான் கீபா டென்ட் அண்ட் சோஜி எல்லாருமே இந்த விஷயம் காட்டி களத்துல இறங்கி இருந்தான்னு சொல்றாங்க. வந்தது இன்டர்ல கேதர் பண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோன்னு மிராய் மிரண்டுட்டா. போற வழியில நீயும் நிறைய ஃபன் பண்ண அதுவே சந்தோஷமா இருந்துச்சு சொல்லிட்டு இருக்காங்க கக்காசி. நீங்க முதல்ல சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இப்படி சொல்லிருந்தோம்னா நீ இதுக்காண்டி இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்பிச்சிருப்ப நீ தனியா பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்க கக்காசி. உன்னோட மிஷன் வெறுமே கார்டிங் வேலை தான் வேற எந்த வேலையும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்ப சொன்னதுக்கு நீ வெறியாய் போய் நின்னுட்டு இருக்க. அந்த சமயத்துல சொல்லிருந்தோம்னா வேட்டையிட நீ தனியாவே பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்க கக்காசி. நீங்க சொன்னதும் கரெக்ட் தான் சொல்றாவா. பார்த்தா அப்படி ஊருக்கு அப்படி நடந்து வராங்க அவங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஜெசினுங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இருக்கான். அவன் தான் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க கக்காசி. உடனே மிராய் சொல்றான் நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா டீடைல்ஸும் அடுக்கி வைக்கணும் இல்லன்னா வந்து சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு இருக்கா மிராய். இதுக்கு பிளான் பண்ணின்னு தெரியுது நான் வந்து ரிப்போர்ட் எழுதக்கூடாது அப்படிதானே சொல்லி மிராய் கேட்க சொல்றான். உன்னோட யூத்தை மட்டும் நீ கைவிட்டுறாத உன் சைடுல நீ ரிப்போர்ட் எழுது எப்படி எழுதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மிராய் சொல்லி பட் ஓடி வேகமா வரான். உன்னோட மிஷன் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சொன்னா என்ன எஸ்ராங் மிஷன் சொல்லிட்டு ஆனா வெறும் காடி வரன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாருமே புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. தொலைஞ்ச பொண்ணுங்க நான் தேடிட்டு வந்திருக்கேன் நானே கலைப்பில சொல்லிட்டு இருக்காவா. மிரான்னு சொல்லிட்டு பர்ட்டவே மிரண்டான். பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா சிக்கமாரும் மிராய் தான் கேம் நடந்துட்டு இருக்காங்க. அது ஷோகி கேம். அந்த கேமை எப்படி மூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. சென்சே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா ஒரு சினோபி வந்து கிங்க ப்ரொடெக்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ சொல்லு நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. பத்தியா யோசிச்சு என் தலையை வெடிச்சிருச்சு ஆனா இப்ப வந்து எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதான் நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லு அதுவே போதும் சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. யோகி கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் சில விஷயம் புரிஞ்சிச்சு பழசெல்லாம் யோசிச்சு பார்த்து சொல்லிட்டு இருக்காவா. இரவில சந்தி ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃபியூச்சர்ல உள்ள குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுதானே கிங்னு சொல்லி கேட்கா. கிங் யாரனா ஃபியூச்சர் சினோபி கரெக்டான்னு சொல்லி கேட்காவா. கரெக்ட்னு சொல்றான். சொன்னோனே மிரா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கண்டுதான் ஆசமா வந்து உனக்கு மிராயின்னு சொல்லிட்டு பேர் வச்சாரு சொல்லிட்டு இருக்காவா. அப்படியே விஷயம் சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பேசிக்கிட்டே இருக்க நேரத்துல சிக்கமாரு கேமை ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. கட்டுறாங்க மிராய் வேற லெவல்ல நின்னுட்டு இருக்காவா. சர்டோபி ஆசமா சர்டோபியோட பொண்ணு நான் சொல்லிட்டு இருக்காவா. என்னோட பேர் மிராய் சர்டோபின்னு சொல்றா. பார்த்தா ஆனா நட்டோ தான் கட்டுறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி சிந்தனையில இருக்கான். அடுத்த சீன் சிக்கமாரு வரான். டேய் நீ ஏதாச்சும் டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்காம டேய் அவ்வளவு சீக்கிரத்துல டிசைட் பண்ற விஷயமா இது சொல்லிட்டு இருக்கான் நட்டோ ஒரு பக்கம். எனக்கு நான் அடுத்த சுனின் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா ஒட்டசுகி கிளான் காரங்க வந்தனால அந்த சுனின் எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கும். அதனால யாராச்சும் ஒரு ஆளை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நட்டோ எல்லா போட்டோ அடிக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். ஏகப்பட்ட வேலை கடை சீக்கிரம் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. ஒரே ஒரு ஆளை மட்டும் சூஸ் பண்றா ரொம்ப கஷ்டம்டா நீனே யாராச்சும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் நட்டோ ஒரு பக்கம். நான் கொஞ்சமா ஐடியா கொடுக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா பாப்பமான்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. ஒரு சுனின் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஒரு டீமுக்கே லீடரா இருக்கவன். அவனுக்கு சண்டை போட திறமை மட்டும் இருக்க கூடாது. அவனுக்கு ஸ்கில்ஃபுல்லான டாக்டிக்ஸ் ஆன நம்ம சினோபியை காப்பாத்துற அளவுக்கு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. ஒரு பேட்டில் சிச்சுவேஷன்ல கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாம தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து வருவான். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது சாயோட ட்ரூ ஃபால்ஸ் குயிஸ் எக்ஸாம். அத நோக்கி போன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரூ ஃபால்ஸ் குயிஸ்
போட்டிருப்பாங்க. பார்த்தா பார்ட்டோ டீம் எல்லாமே பயந்து பயந்து இருப்பாங்க. நிறைய பேர் அப்பவே தோத்துருப்பாங்க. எடுத்துனே பார்த்தா 2 கேள்வி கேட்டிருப்பான். அதுல 2 பேர் 2 பக்கம் போய் நின்றுப்பாங்க. முதல் ரவுண்ட்ல வந்து அவன் குயிஸ் சொல்லிட்டு ஏமாத்தி இருப்பான். எல்லாரும் சடனா என்ன யோசிக்கிறாங்களோ அதை பத்தி தான் பிளான் பண்ணிருப்பாங்க. பார்த்த அந்த சமயத்துல ஏகப்பட்ட டீம் உள்ள விழுந்திருக்கும். பார்த்த அந்த சமயத்துல லீவ் வில்லேஜ்ல இருந்து மொத்தமே 4 டீம் தான் செலக்ட் ஆயிருக்கும். பார்த்தா ஷிகமாரு டீம், பர்ட்டோ டீம், வசாபி டீம், அதுக்கப்புறம் வந்து இவாபே டீம், இந்த 4 டீம் தான் செலக்ட் ஆயிருப்பாங்க. அப்புறம் சாண்ட் வில்லேஜ் இருந்து ஒரு ஆளும், கிளவுட் வில்லேஜ் இருந்து ஒரு ஆளும், ஹிடன் மிஸ்ல இருந்து 2 டீம் செலக்ட் ஆயிருப்பாங்க. மொத்தமே 8 டீம் தான் செலக்ட் ஆயிருப்பாங்க. அப்போ மிச்சம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்க. மிச்சம் 12 பேர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இதுல தான் நம்ம ஒரு ஆளை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா பார்ட் 2 எக்ஸாம் கட்டுறாங்க. அது ஃபுல்லா டீம் பேட்டில். அதுல ஒரு ஆளை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்காங்க. இந்த இடத்துல நம்ம டீம் குவாலிட்டிஸ் தான் பார்க்கணும். அவங்க எந்த அளவுக்கு கோஆர்டினேஷனா பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு பாக்காங்க. எடுத்தோட மெட்டல் டீம் தான் கட்டுறாங்க. ஆனா மெட்டல் லீவ் போட்டு சாண்ட் வில்லேஜ்கார நொறுக்கி எரிஞ்சிருப்பான். அந்த சாண்ட் சிங்கி வந்து வெளுத்து எரிஞ்சிருப்பாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாட்டக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றப்பா ஷிகமாரு. ஆனா ஒரே ஒரு ஆளா நின்னு இவாபே, டெங்கி, மெட்டல் எல்லாத்தையும் நொறுக்கி எரிஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நட்ட சொல்றான் காரா பையன்ட்ட நான் எதிர்பார்த்ததான் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டீம்ல வந்து நொறுக்கி எரிஞ்சிருப்பான். பார்த்தா அடுத்த டீம் பத்தி பேசுறாங்க. பார்த்தா சிக்கடை டீம்ல கோஆர்டினேஷன் உண்மையிலே வேற ஆளா இருந்துச்சு. சிக்கடையோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஷிகமாரு எப்பவுமே அவனோட சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்றான். இதுல என்ன புதுசா வடா இருக்கு. ஈனோஷிகா சோ டீம்னால வந்து ஷிகாதா கேப்டனா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த டீம் வந்து சுமிரே டீம். அதுல அவங்களும் தோத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டீம்ல வசாபி நாமிடா கம்பேர் பண்ணல. சுமிரோட எபிலிட்டி வந்து உண்மையிலே வேற ஆளா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேண்டிடா உண்மையிலே வேற ஆள் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்பயே மெட்டலையும் பார்க்கல. அவங்க வந்து காம்பேக்ட் உண்மையிலே சூப்பரா இருப்பாங்க. லீடர்ஷிப் கரெக்டா இருப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் வசாபி நாமிடா அந்த அளவுக்கு இருப்பாங்க எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த டீம்ல வந்து இவாபே மெட்டல் எல்லாம் ஒதுக்கிட்டான். வசாபி நாமிடா ஒதுக்கிட்டான். அதுல மிச்சம் வச்சிருக்கிறது யாருன்னா டெங்கி, சுமிரே தான் வச்சிருக்காங்க. ஜெனரேஷனுக்கு இந்த டெங்கி மாதிரி ஆளு வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்திருக்க வந்து டெங்கி. ஆனா உண்மை நல்ல இன்ஸ்பைர் ஆகி இவன் வளர்ந்து வந்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவரை மிச்சம் மொத்தமே 8 பேர் தான் இருக்காங்க. 8 பேர்ல தான் நம்ம ஒரு ஆளை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாட்டை அப்படி பாத்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா 3ஆம் மேட்ச் டீம் பர்ட்டோ வந்து ஷேடோ ஜுட்சுலாம் போட்டு நொறுக்கி எரிஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்க நிஞ்சா டூல் யூஸ் பண்ணி தப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாட்டு ஒரு பக்கம் அந்த சமயத்துல அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும். ஆனா விட்டு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீட்ஸ்க்கு சாடாக்கு இதை பத்தி தெரியாது. அதனால நம்ம பர்ட்டோ மட்டும் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பர்ட்டோ ஒதுக்கிட்டா. நாட்டோ நீ சொன்னது கரெக்ட் தான். இவனை வந்து இப்ப வந்து நம்ம ஒரு ஆளா பார்க்கலாம். ஆனா அப்ப பார்க்க முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. பர்ட்டோக்கு வந்து எவ்வளவு எபிலிட்டி இருக்கா கண்டிப்பா அவன் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷிகமாரு. அப்புறம் இண்டிவிஜுவல் பேட்டில் காட்டுறாங்க. அதான் ஃபைனல் ரவுண்ட். அவங்க தனித்தனியா அவங்க யாரு கேப்பபிலிட்டியை காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து ஷிகடை மேட்ச் தான் காட்டுறாங்க. ஏடா ஸ்கில் வந்து உண்மையிலே வேற லெவல் பண்ணா. ஆனா அந்த சமயத்துல ஷிகடை சும்மா ஒண்ணு இல்ல. அவரோட மூவ்மெண்ட் அப்படியே கண்டுபிடிச்சா. அவரோட சவுண்ட் வச்சு தான் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. சமயத்துல ஒண்ணு ஷிகடை சும்மா ஒண்ணு ஜெயிக்கல. அவன் லக்கு மூலமா தான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் பபுள்கான மிதிக்காம இருந்தவங்க அவனால கண்டுபிடிச்சிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கான். ஷிகடை உண்மையிலே வேற லெவல் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நர்ட்டா சொல்லிட்டு இருக்கான். அவன் நம்ப மாட்டேன் ஷிகமாரு. அந்த சமயத்துல ஷிகடை வேற லெவல் பண்ணி அந்த மேட்ச்ல ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். மாஸ் காமிச்சிருப்பான். அதுக்கடுத்த மேட்ச்ல சாரா ஒரு அடி அடிச்சு நொறுக்கி இருப்பான். அசால்ட்டா ஜெயிச்சிட்டு போயிருப்பாவா. அதுக்கடுத்த மேட்ச் கட்டுறாங்க. ஈனோஜினா வந்து கேப்டனா போலான்னு பாக்குறாங்க. பார்த்து அந்த பப்பட் மாஸ்டர் வந்து அவன் அசால்ட்டா தோத்துட்டு போயிருப்பான். கடைசி அந்த பப்பட் மாஸ்டர் தான் ஜெயிச்சிருப்பான். அதுக்கடுத்து ஒரு பெரிய சினோபியா வருவான். ஏன்னா வந்து நிஞ்சா பீட் ஸ்க்ரால் ஜுட்சு இருக்கு, மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்சு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அப்புறம் மீட் ஸ்கின் சொல்றாங்க. மீட் எபிலிட்டியை கம்பேர் பண்ணல மிச்சம் எவனே பக்கத்துலயே நிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அப்புறம் சோச்சோ வெர்சஸ் சிங்கி. சோச்சோ உண்மையிலே நான் சாதாரணமா தான் நினைச்சேன். அந்த மேட்ச்ல அவ பண்ண ஆட்டம்லாம் வேற லெவலா இருந்துச்சு. சிங்கிக்கு ஆப்போனண்டா நிக்கிறது உண்மையிலே வேற லெவல் சொல்லிட்டு இருக்கான் ஷிகமாரு. அந்த சமயத்துல என்னதான் போராடாலும் ஆனா தோத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த மேட்ச் போயிருக்கான் நருட்டோ. இப்படியே போச்சுன்னா ராத்திரி முழுக்க பேசிட்டு தான் இருக்கணும். இதுல சில பேர் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 4 பேர் ரிஜெக்ட் பண்றாங்க. கடைசியா மிச்சம் இருக்குது மீட்ஸ்கி, ஷிகடை, சாரடா, டெங்கி, சுமிரே தான் இருக்காங்க. சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு இருக்கா ஷிகமாரு. ஒரு ஆளை மட்டும் தப்பா சூஸ் பண்ணா வாழ்க்கையே மாறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுடா நானும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கணும்னு சொல்றான். ஈனோஜினால இப்ப வந்து ஒரு டீம் எல்லாம் லீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்னும் கேப்பபிலிட்டி வரலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஷிகடைக்கு பர்ட்டோக்கு தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சமயத்திலே பர்ட்டோ வந்து சயின்டிபிக் நிஞ்சா டூல யூஸ் பண்ணால சண்டை போட்டான். அதனால தான் வந்து பர்ட்டோ ஜெயிச்சா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல்லா ஒண்ணும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க ஷிகமாரு. என்னதான் பர்ட்டோ சயின்டிபிக் நிஞ்சா டூல யூஸ் பண்ணாலும் ஷிகடைக்கு அதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் எக்ஸ்ட்ரா ஒரு ஷேடோ க்ளோன் போட்டதுக்கே வந்து ஷிகடை தோக்குற அளவுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப ஹார்டா நடந்துட்டு இப்ப பண்ணாதான் சொல்லிட்டு இருக்கான். நட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் தப்பு பண்ணோம்னா நம்ம மக்கள் எல்லாம் இறந்துருவாங்க. அதனால எப்பவுமே பார்த்து தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா ஷிகமாரு. அந்த சமயத்துல இன்னொரு ஷேடோ க்ளோன் இறக்கி போட்டு வேற லெவல்ல வந்திருப்பான் பர்ட்டோ. ஷிகடையும் தோக்கடிச்சிருப்பான். அதான் ஷிகடையும் வெளியடிச்சு பத்தாங்க. கடைசி மிச்சருக்கு மீட்ஸ்கி, சாரடா, டெங்கி, சுமிரே மட்டும் தான் இருக்காங்க. ஆனா மேட்ச் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அந்த சமயத்துல பப்பட் மாஸ்டர் வந்து வேற லெவல்ல ஹேண்டில் பண்ணா. அவன் ஷரிங் யூஸ் பண்ணி ஒளிஞ்சிருக்கணும் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு தூரத்துல இருந்தா ஆனா இருந்தாலும் வேற லெவல்ல கண்டுபிடிச்சு அவனை லாக் பண்ணி தூக்கிட்டான்னு சொல்லிட்டு அவளோட ஷரிங்கனே ஃபயர் ஷரிங் பாக்கல அப்படி சாட்சியை பார்த்த மாதிரி இருக்கு சொல்றான் நருட்டோ. ஒரு பேட்ல அனலைஸ் பண்றது வேற லெவல். இவன் ஒரு டீம் கரெக்டா லீடரா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிகமாரு. அடுத்த சீனை கட்டுறாங்க. மீட்ஸ்கி சண்டை போட்டத மீட்ஸ்கி என்னதான் சண்டை போட்டாலும் அவன் நம்ம ஊர்ல யார் பேச்சே கேட்காம வெளியே போயிட்டான். அதுவே ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதனால இவனை வந்து நம்ம சுண்ணி நக்கணும்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால இந்த வாட்டி இவன் வந்து விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு கொணங்கமாரி சொன்னதை பத்தி பார்த்தா நல்ல மெச்சூர் ஆயிட்டான் கேள்விப்பட்டன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. இந்த வாட்டி வேணாம்னு சொல்லிட்டு அவனே ஒதுக்கிட்டாங்க. மிச்சருக்கு சாரடா, டெங்கி, சுமிரே மட்டும் தான். கடைசி மேட்ச்லயே சாரடா வந்து தோத்துட்டா. இப்ப நான் யாரை தான் சூஸ் பண்ண சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. டெங்கியும் சுமிரையும் கம்பேர் பண்ணல. சாரடா எபிலிட்டி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவளை சுண்ணி நாக்கிறலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாரடா அவனை வந்து நான் சுண்ணி நாக்க போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். சடனா பார்த்தா யாரோ உள்ள ஒருத்தவங்க வராங்க. பார்த்தது வேற இல்ல சாஸ்கி வந்து நின்னுட்டு இருக்கான். நீ எப்படா வந்து சொல்லி நாட்டை பார்த்துட்டு இருக்கான். என்ன ஒரு ரிப்போர்ட் கொடுக்க தான் வந்து சொல்லிருக்கான் சாஸ்கி. அப்பனா ஃபிஷிங் ராட் வச்சிருக்கான். எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லி ஷிகமாரு கிடைக்கிட்டு இருக்கான். நான் அவனை கண்டுபிடிக்கல. ஆனா வேற விஷயம் கண்டுபிடிச்சு சொல்றான். போன இடத்த நிறைய இடத்த நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் சொல்லிட்டு இருக்காங்க. மோச்சிக்கிங் கிஞ்சிக்கிங் வரதுக்கு முன்னாடி எவனோ இங்க உள்ள தகவல் நிறைய பேர் பரிமாறி இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ராட் வச்சிருந்தானே அவன் பார்த்தா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அவனுக்கு ஃபியூச்சர்ல வருவானு மட்டும் தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நாளா இல்ல பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சிச்சுவேஷன் அவன் எப்படிதான் ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லி நாட்டை சொல்லிட்டு இருக்கான். எனக்கு புரிஞ்சுன்னு சொல்றான் ஷிகமாரு. உன்னோட ரிப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நான் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரண டேபிள் பக்கம் பார்த்தா சாடா போட்டோ தான் இருக்கு. அடே சாடாவா சொல்லி நாட்டை கேட்கான். என்னடா சாடா நீ சுண்ணி நாக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்காம இது இப்படா உனக்கு தெரியும் சொல்லி நாட்டை கேட்கான். ராத்திரி நேரத்துல 2 டாப் அபிஷியல்ஸ் ஒரு ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டீங்கன்னா இதை பத்தி தானடா பேசிங்க சொல்லிட்டு அவனா சொல்லிட்டு இருக்கான். ஒரு கெனின் போட்டோ வச்சிருக்கீங்க அது பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிச்சு சொல்லி இருக்கா சாஸ்கி. நான் சாடாவை சூஸ் பண்ணிட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சந்தோஷம் இல்ல அமைதியா இருக்கான். நான் சந்தோஷம்
ஆசைப்படுறதெல்லாம் விடு சிக்கமாருன்னு சொல்றான். உன் மைண்ட்ல ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு அதை மட்டும் சொல்லு சொல்லிட்டு இருக்காங்க. என் மைண்ட்ல என்னெல்லாமோ இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்லிட்டு சிக்கமாரு. எனக்கு அப்புறம் ஏகப்பட்ட விஷயம் நினைச்சு அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. வில்லேஜ் வில்லேஜ்ல இருந்து சில எண்ணின் வந்து ஊரை விட்டு போயிட்டாங்க, அந்த ஊருக்கு துரோகம் பண்ண பார்த்தாங்க அப்படித்தானே சொல்லி கேட்டுட்டு இருக்கா சாஸ்கி. இது எப்படி உனக்கு தெரியும் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் சாரோட அப்பாடா எனக்கு இந்த விஷயத்தை சக்குரா தான் சொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு அவளை சுனி நகரத்துக்கு என்னடா சம்பந்தம் சொல்லிட்டு நாட்டை கட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்ன வச்சுக்கிறேன் சிக்கமாரு எது சொல்றான் அது கரெக்டா இருக்கும்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்படி சிக்கமாரு பழசி வச்சு பார்த்த அந்த சமயத்துல வந்து மீட்சி ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க ஊர்ல யாருமே சொல்லாம போயிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சார் நம்ம பேச்ச கேட்காம அவன் தனியா முடிவு எடுத்துருவான்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கும் சொல்லிட்டு சிக்கமாரு. ஓப்பனா சொல்ல போனா நீங்க ரெண்டு யோசிக்கிறதோட அந்த இடத்துல போய் பாத்துறதா எல்லாம் தெளிவா தெரியும் சொல்லிட்டு இருக்கா சாஸ்கி. டே ஃபீல்ட்ல இறங்கி ஒருத்தங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதை கேட்காமலாம் இருக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. சாடாக்கு வந்து சுனி நகரத்துக்கு எல்லா தகுதி இருக்கு, அந்த பேட்டில வந்து நல்ல மென்மையும் நல்ல தன்மையும் வந்து சண்டை போட்டு எல்லாத்தையும் கையாண்டான்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. பட் சண்டையை பார்த்துட்டாவா ஆனா எல்லா சண்டையிலும் ஜெயிச்சு ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ்ல இருந்து எல்லாத்தையும் காப்பத்தி கூட்டு வந்து அவளும் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூளை இல்லாதவன உனக்கு எது யோசிக்க வர மாட்டேன்னு சொல்லி சாஸ்கி கேட்டுட்டு இருக்கான். உடனே நாட்டம் செதறதான். டேய் சடனா பார்த்தா சாஸ்கி கிளம்புறான். எங்கடா போற நீ என்ன யோசிக்கிற அதை சொல்லு சொல்லி நாட்டம் கேட்டுட்டு இருக்கான். என்னாலலாம் ஒரு ஐடியா கொடுக்க முடியாது, நீ என்ன யோசிக்கிற அதை மட்டும் செய்ய சொல்றாங்க. உனக்கு ஹொக்கையோட ஜாப் எல்லாம் புடுங்க வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்க. டேய் நீ ரொம்ப பேசாத கத்த ஆரம்பிச்சான். பார்த்தா சாஸ்கி மதிக்காம அதாவது போய்கிட்டே இருக்கான். சேடா நாட்டோ உன்னோட ஐடியா அப்படி என்னதான் சொல்லி சிக்கமாரு கேட்டுட்டு இருக்கான். டேய் ஆனா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பர்டோ சாடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃப் நம்ம ஊருக்கு வந்தாங்க கரெக்ட் தான் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் ஆமான்னு சொல்றான். சடனா பார்த்தா சிக்கடை போட்டோ வச்சு வைக்கான். போட்டோ கிட்ட திரும்பி வைக்க சொல்லி சிக்கமாரு கேட்கான். டேய் இது வந்து கொஞ்சம் தள்ளி போனாலும் இது ஒரு எஸ்ரங் மிஷன் அது நல்லா தெரியுமா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சேஃபா வந்தது ஒரு மெயின் காரணம் யாருன்னா சிக்கடையோட ஸ்ட்ரென்த் மட்டும் தான்டா. அந்த சமயத்துல ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி போட்டான். நீ எதுக்கு அவன் அனுப்புன, நீ வந்து பர்டோவை சாடவை தடுக்கிறதுக்கு தான் அனுப்பணும்னு சொல்லி கேட்காம ஆமான்னு சொல்றான் சிக்கமாரு. ஆனா போற இடத்துல அவன் என்ன செஞ்சான், அவனா ஒரு முடிவு எடுத்தான். அவனாவே எல்லாத்தையும் தேடி போனான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல உள்ள சிச்சுவேஷன் அப்படியே அனாலிசிஸ் பண்ணா சொந்தமா ஒரு முடிவு எடுத்தான், எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தான். அந்த சமயத்துல அவன் சாதாரண மட்டும் இல்லாம அங்க இருந்து உனக்கு எல்லா இன்ஜெக்ஷனையும் கொடுத்தான் பாத்தியா, அதுவே ஒரு பிளஸ் சொல்லிட்டு இருக்கான். நல்ல அவன் கொடுத்த இன்டர்னால தான் நம்ம இங்க இருந்து ஆளெல்லாம் அனுப்ப முடிஞ்சு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியும், இவன் ஒரு தெளிவான ஆளும் தெரியும் சொல்லியிருக்கான். அந்த சமயத்துல வந்து நமக்கு இன்டெல் கொடுக்கலாம் அந்த ஊர் என்ன இருக்குன்னு உனக்கே தெரியும் சொல்லிட்டு இருக்கான். நீ இப்ப என்னடா சொல்ல வர சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கடை நீ எதுக்கு அனுப்புன, உன் பொசிஷன் அவன் இருந்து ஆடுவான்னு சொல்லி தான் அனுப்பான்னு சொல்லி கேட்காம அவனும் ஆமான்னு சொல்றான் சிக்கமாரு. பார்த்த சமயத்துல சொல்லிருப்பான், அப்பா நான் வந்து செல்ஃபிஸ் தனமா நடக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா என் சொந்த விருப்பத்தை நோக்கி நான் போக போறேன்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி அடிச்சிருப்பாங்க. நம்ம பிளேஸுக்கு நம்மளால இவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருந்து வெளியே போக முடியாது, உன் பொசிஷனுக்கு வந்து சிக்கடை அனுப்பி வச்ச பாத்தியா அது உண்மையில தெளிவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒரு பிரில்லியன்டான சினோபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சிக்கடை வேற லெவலா ஹேண்டில் பண்ணிருப்பான். எதிரி அப்படியே துண்டு துண்டா உடச்சு எரிஞ்சிருப்பான். வந்து கக்கோ சொல்லிருப்பான், ஏன்டா எப்படிடா ஜெயிச்சன்னு சொல்லி கேட்டிருப்பான். டேய் நீ வந்து சொந்த முயற்சியில போராடிட்டு இருக்க, ஆனா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட முயற்சியில போராடிட்டு இருக்கேன்டா, எல்லாருமே எங்களை நம்பி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு முடிவு எடுத்தாங்க. பார்த்தா சிக்கடைக்கு வந்து சுனின் பதவியை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சு கட்டுறாங்க. டேய் நாங்க எதுக்கு ஒன்ன சூஸ் பண்ண தெரியுமா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சுனினுக்கு வந்து ஒரு டீம் வந்து லீட் பண்ற திறமா இருக்கணும், அதுக்காண்டி தான் சூஸ் பண்ணி சொல்லி சிக்கடை கேட்காம இது தரவையில கூட ஒருத்தர் தெளிவா யோசிக்கணும் அதான சொல்லி கேட்காம ஆமான்னு சொல்ற சிக்கமாரு. ஆன்சர் அந்த அளவுக்கு கரெக்ட் கிடையாது, இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் கொடுக்கான். எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான குவாலிட்டி தேவை, அது உன்ட்ட இருக்குன்னு சொல்றாங்க. எப்பவுமே உன்னோட காமெண்ட்ஸ் மட்டும் நீ நல்லா பாத்துக்கன்னு சொல்றான். நீ ஏத்துக்கிட்டே சொல்லி சிக்கடை கொடுக்கான். நான் இதை ஏத்துக்கிட்டே சொல்லி வேற லெவல நிக்கான். பார்த்தா சிக்கடைக்கு சுனின் பதவி கொடுத்தாங்க. பார்த்தா அது கட்டுறாங்க. நான் சுனின் ஐட்டம் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கான். பார்த்தா மோகி வர மோகி வந்து செதறிட்டா இவங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா மோகி வந்து அவனுக்கு ஒரு மிஷின் கொடுக்க வந்திருக்கான். எனக்கு ஃபர்ஸ்ட் மிஷின் நான் ஒரு கேப்டனா போறான்னு சொல்லி இருக்காங்க. டேய் உன்னை வெளிய அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் வெறுப்பா தான் இருக்கு, இருந்தாலும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி இருக்கான் மோகி. மிஷன் வந்து அந்த அளவுக்கு கஷ்டமான எல்லாம் கிடையாது, ஒரு மவுண்டன்ல போய் ஒரு ஃபிளவர் போய் எடுத்து வரணும், அது ரொம்ப ஈஸியான வேலைன்னு சொல்லி இருக்கா மோகி. சியான்னு சொல்லிட்டு உண்மையான்னு கேட்காம அவளும் ஆமான்னு சொல்றான். இன்னொன்னு கேட்க நினைச்சேன், இந்த மிஷன் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்றீங்க, அப்படி நீங்க வீட்டுல வந்து சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மிஷன்ல ஏதோ ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படிதான் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் ஆமான்னு சொல்றான். நக்கல சிரிக்கா. டீம் 10 வந்து எந்த மிஷனுக்கு போகல, அப்ப நீங்க வேற ஏதோ நடந்திருக்கு அப்படிதான் சொல்லி சிக்கடை கேட்டுட்டு இருக்கான். இந்த மிஷன் வந்து சடனா வந்துச்சுடா, அதனால எந்த டீமே வந்து தேர்ந்தெடுக்க முடியல, அதனால தான் ஒன்ன பிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்கள பிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. எனக்கு மிஷன் இருக்கு அதனால தனியா உனக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு சொல்றாவா. இன்னைக்கு நீ ஒரு சிறந்த சினோபின் காட்ட வேண்டிய நாள் வந்துருச்சு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. வரத டீம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க போகுது, ஆனா இருந்தாலும் நீ ஆர்கனைஸ் பண்ணி வேற எவ்வளவு கொண்டு போன்னு சொல்லிட்டு இருக்காவா. கொண்டு போறது கஷ்டம் தான், இருந்தாலும் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்த சீனை காட்டுறாங்க. எல்லாருமே ஊருக்கு வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவனுக்கு டீமா கொடுத்து வேற யாரும் இல்ல இவா போய் வசாபியும் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தா இன்னொரு ஆளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆள் வந்து இன்னும் வராம தான் இருக்காங்க, இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த டீமுக்கு நான் தான் கேப்டன் சொல்றாங்க. அவங்க எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கடை நீ சுனி நைட்டு உண்மையிலே நீ வேற லெவல் சொல்லிட்டு இருக்கா வசாபி. உன்னோட கிரேட் வந்து வேற லெவல், இப்போ நீ நல்லா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. இவன் இல்லாம நம்மளுக்கு கேப்டன் சொல்லிட்டு முழிக்கா இவ போய் டென்ஷன்ல நின்னுட்டு இருக்கான். உன்னை வசாபி சொல்லிட்டு இருக்கா. உன்னோட சின்ன பையன் வந்து சுனி நைட்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுதியோ ரொம்ப பொறாமப்படுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்காவா. அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது சொல்லி கத்துறான். அப்படி கத்துறன்னு சண்டை அவங்க சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சொல்றான் நீங்க என்ன சண்டை போடுறீங்க, சண்டை போடாம இருக்கா சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இன்னொரு ஆள் வேற யாரும் இல்ல, நம்ம பரோட்டோ தான் வந்து நின்னுட்டு இருக்கான். பரோட்டோ ஒரு சினபிக்கு முக்கியமான விஷயமே டைமிங் தான்டா, நீ என்னடா பண்ணிக்கிறேன்னு சொல்லி சிக்கடை கேட்டுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிட்டு அவனை ஃபர்ஸ்ட் மிஷன் இப்படி ஸ்டக் ஆகி வச்சதுக்கு என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் பரோட்டோ. பார்த்தா அங்க இருந்து மிஷன் கிளம்பிட்டாங்க. உடனே சிக்கடை வந்து மிஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கெக்கோரன் ஒரு பூவை தான் எடுக்க போறான், இந்த மலைக்கு மேல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஈஸியான மிஷன் சொல்றான். இந்த மிஷனுக்கு நம்மள கூப்பிட்டு வந்து 3 பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க. இதெல்லாம் கண்ணிமைக்கு நேரத்துல முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கெக்கோரன் ஃபிளவர் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும், அது நிலாவரையில தான் பூக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நோபி அனுப்பி பூவையா பறிக்க வைக்கானுங்க. என்னடா இது காமெடி மிஷன் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு மெடிசன் ஃபிளவர்டா, இது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது, இது வித்தோம்னா ஏகப்பட்ட காசுக்கு போகும், அது மாதிரி இந்த பூ எடுக்கிறது ஏகப்பட்ட ஆட்கள்லாம் வருவாங்க, ஏகப்பட்ட திருடர்கள் வருவாங்க சொல்லிட்டு இருக்காச்சு. கெக்கோரன் எங்க வளர்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வசாபி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா நம்ம மேப் வேற இல்லன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கு கைடுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கா. அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காச்சு. கைடான்னு சொல்லி முடிக்காங்க. பார்த்தா ஒரு பண்ணி வந்து நின்னுட்டு இருக்கு. இதுதான் நம்மள கைடே பண்ணும்போது இதோட பேரு டோன் ஸ்கின் சொல்றாங்க. சொன்னோனே மிரண்டுட்டாங்க அவங்க. இது வந்து மத்த ஸ்மெல் எல்லாம் வந்து மோப்ப முடியல, வேற எவ்வளவு பண்ணும், இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காச்சு. கடை கடனை ஓங்கி ஒரு கத்துரு அந்த இடமே அதுல ஆரம்பிச்சிருச்சு. இப்போ
இப்ப வந்து இதுக்கு சாப்பாடு பத்திக்கு அதனால கத்த ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சடனா பார்த்து ஸ்பெஷல் ஃபுட் கொடுக்காதுக்கு ஃபுட் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா கீழே போட்டு வேகமா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் அன்னைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டே சொல்லிட்டு பார்த்து முழிக்காம இந்த மாதிரி திருடர்கள் வந்து இந்த பண்ணியை தேடி வருவாங்க. நம்ம பார்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கடாய் இந்த மாதிரி இதோட ஃப்ரெண்ட் இன்னொரு பண்ணி வந்து அவனை தேடிட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம பார்த்து தான் கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கிறதுல ஒரு நேரமும் கிடையாது. வாங்கடங்கிறது கிளம்பு சொல்லிட்டு இவாபே சடனா பார்த்து இவாபே மேல பாஞ்சு தலையில போய் நின்னுட்டு இருக்காது. தலையில இருந்து இறங்கி இவாபே கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நைட்டே ஆயிடுச்சு. அங்க இருந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே அலாட்டா இருங்க, யாருனாலும் வரலாம்னு சொல்லி சிக்கடை கூட்டு போய்கிட்டு இருக்கான். நிறைய இருக்கிற இடத்துல ஒரு பண்ணியை கூட்டு வந்திருக்கு. அதுகளே வந்து இந்த பண்ணி அடிச்சு சாப்பிட்டு நினைக்கும் சொல்லிட்டு இருக்கான். பாருட்டோ பார்த்தா அப்படியே தூக்கிக்கிட்டே வருது. ஆனா அந்த பண்ணி அப்படி சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா சிக்கடை சொல்லிட்டு இருக்கான். ஒரு தம்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வரட்டும், மிச்சம் பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஏன்ட்ட விடுங்க, இதை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இவாபே வசமி போய்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு ஆள தண்டா போசணும்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கடை ஏன்டா போய் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. சிக்கடை ஏன் நீ வந்து சொல்லிட்டு வசமிட்ட கத்துறா. இவாபே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. என் டீம்ல நான் தான் போக சொல்றாங்க, அவங்க டீம்ல நான் தான் போக சொல்லி மாத்தி மாத்தி பேசுறாங்க. பார்த்தா ஓனாயா வர ஆரம்பிச்சிருச்சு. இதான் ஓனை நான் யாரும் காட்டேன்னு சொல்லிட்டு சொன்னா வந்து கேட்லாக் ஜூஸ் போட்டுதா. பார்த்தா ஓனை மிரண்டு. பார்த்தா ஓனை மட்டும் பயந்து போல. இங்க இருக்க டொனோஸ்கியும் பயந்து ஓடிருச்சு. இன்னொரு பக்கம் ஓடிருச்சு. வசாபி எல்லா தப்பு ஓமாலதான், நீ கத்தனாலதான் ஓடிருச்சுன்னு சொல்லிட்டு இவா போய் சொல்லிட்டு இருக்கான். வேற போய் இந்த பண்ணியை தேட ஆரம்பிச்சாங்க. பார்த்தா எங்க போச்சுன்னே தெரியல. பார்த்தா மரத்துக்கு மேல ஏறி கத்த ஆரம்பிச்சிட்டு ஆனா இந்த பண்ணி மரம்லாம் ஏறமா சொல்லிட்டு பார்த்து முழிக்கான். அமௌண்ட் கொடுக்கல நேரம் இல்ல. அந்த பண்ணியை தூக்கிட்டு வர சொல்லிட்டு சிக்கடை மேல ஏறி போயிட்டு இருக்கான். அவன் பிடிச்சி தூக்கிட்டு வரான். அந்த மூக்கு சிம்பிள் எந்த மாதிரி இருக்கோ அதே சிம்பிள் தான் வயிற்றுலயும் போட்டுருக்கோம். அதான் பெருத்து மார்க்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம டொனோஸ்கின்னு சொல்லிட்டு இருக்கான். இறங்கி முடிக்கல வசாபிக்கும் இவாபிக்கும் சண்டை வந்துருச்சு. இதெல்லாம் ஓந்தப்பு சொல்லிட்டு ரெண்டு மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. நம்மளே மிஷினுக்கு வந்துட்டா நீ சண்டை போடுறீங்க சொல்லி சிக்கடை கத்திக்கிட்டு இருக்கான். நீ வாய முடிச்சு சொல்லி கத்துறாங்க. சிக்கடாயிட்டு ரெண்டு பேரும் அனல் போய்கிட்டு இருக்காங்க. நான் தான் வேகம் போ நான் தான் சொல்லி வசாபி இவாபி சண்டை போட்டுக்கிட்டே போறாங்க. உடனே சிக்கடை பக்கம் என்னடா ஒரு மிஷின்ல சண்டையிலே போய்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரிட்ஜ் பக்கத்துல விட்டாங்க. நான் தான் முதல்ல சொல்லி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரிட்ஜ்ல வந்து நான் வந்து ஈஸியா கிராஸ் பண்ணி போறேன், நான் முதல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் தலைவர் டோன்ஸ்கி வந்து உன்னை பத்தி பயந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அது கிராஸ் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா வசாபி. அதனால வசாபி சொல்றாங்க கிராஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றா. இவாபி சொல்றான் கிராஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. என்ன பண்ணேன்னு தெரியல. டோன்ஸ்கி வந்து மேல இருந்து கீழே இறங்கி வந்துருச்சு. ஆனா சிக்கடை சொல்றான் நம்ம அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் தீரணும், வேற வழியே கிடையாது சொல்றாங்க. டோன்ஸ்கி என் கையில இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் நீங்க மூவ் பண்ணி போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கடை நீ சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அந்த டோன்ஸ்கி அப்படி தூக்கிட்டே போறான். ஆனா அது பயந்துகிட்டே வருது. ஆனா இருந்தாலும் அமைதியா இருக்கு. போய்கிட்டு இருக்கிறது சடா இவாபி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நான் தான் முதல்ல சொன்னோம்ல இதெல்லாம் அசால்ட்டா கடந்தலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பிரிட்ஜ்ல வச்சு சண்டை போடுறாங்க. பிரிட்ஜ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து டோன்ஸ்கி பயப்பட ஆரம்பிச்சிட்டு சடனா குதிச்சு தண்ணில குதிக்க போறே. பார்த்தா அதுக்குள்ள பார்த்தா பர்ட்டோ பிடிச்சிட்டான். பார்த்தா ஷேடோ பண்ணி ஜிட்ஸு யூஸ் பண்ணி பர்ட்டோ லாக் பண்ணி சிக்கடை தூக்கிட்டான். இவங்க கத்தனால சாகவே பெருங்க ஒரு நிமிஷத்துல. இடத்துல வசாபி நீ முன்னாடி போ இவாபி என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ற சொல்லி இவாபி கத்துறான். இந்த விஷயம் முடிஞ்ச வரை நீங்க ரெண்டும் பேசவே கூடாது. அஸ் கேப்டன் நான் சொல்றத மட்டும் கேளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பேசணும் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா இவாபி. நீ கொஞ்சம் நிப்பாட்டு சொல்லிட்டு இருக்கா. வசாபியும் சொன்னது புரிஞ்சுன்னு சொல்லிட்டு வசாபி முன்னாடி போய்கிட்டு இருக்கா. பார்த்தா இவாபி பின்னாடி விட்டாங்க. கொரோனா இடத்த வர தேடி போட சொல்லி வேகமா போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா டொனஸ்கி அப்படி தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க போற வழியில அப்படி திருடலாம் வர ஆரம்பிச்சாங்க. நீங்க லீவ் வில்லேஜ் ஆளுதானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இவாபியும் கத்த ஆரம்பிச்சா வசாபியும் கத்த ஆரம்பிச்சா. எல்லாம் 40 நிமிஷம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா சிக்கடை கத்துறா டே ஃபார்மேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ரெண்டு பேரும் பேச்ச கேட்க மாட்டாங்க. வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இவாபி பேச்சே கேட்க மாட்டாங்க. டே அவன்கிட்ட கம்யூனிகேட்டே பண்ணாம போறானே. நீ வேற ஆர்டர் வேற கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பரட்டோ பார்த்தா அவங்க பேசாமலே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு ஷேடோ பண்ணி ஜூட் ஸ்டார்ட் பண்ண போறான். பார்த்தா அதுக்குள்ள மேல இருந்து ஒரு கூண்டு மாதிரி கீழ விழ போகுது. பார்த்தா சிக்கடை மேல விழுந்துருச்சு. இருந்தாலும் அவன் தப்பிச்சிட்டான். பார்த்தா அந்த பண்ணி அங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சான். கால்ல அடிபட்டுருச்சு. பரட்டோ அந்த டொனஸ்கி போய் காப்பாத்தினான்னு சொல்றாங்க. பார்த்தா பரட்டோ வேகமா போறான். பார்த்தா சிக்கடை கால்ல அடிபட்டுருச்சு. இவாபி எப்படி சந்தோஷம் வரான்டே நாங்க அடிச்சல அதனால பயந்து ஓடிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டொனஸ்கி எங்கன்னு சொல்லிட்டு வசாபி கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதுக்குள்ள பரட்டோ போய் காப்பாத்திக்கிட்டோம்டா. யாரும் கவலைப்படவே நான் காப்பாத்திட்டு சொல்றாங்க. சரி வேற வழி இல்ல நானே டொனஸ்கி தூக்கிட்டு வரேன் வசாபி சொல்லிட்டு இருக்கா. யாரு தூக்கிட்டு வரான்டா நானே பாத்துக்கிறேன் சொல்லிட்டு சிக்கடை கத்த ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா பரட்டோ ஒரு மாதிரி சோகமா வரான். சிக்கடையை பார்த்துட்டு டொனஸ்கி உங்க கையில விட விரும்பல சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மிஷன் வந்து ரொம்ப ஈஸியான மிஷன். ஆனா எப்பவுமே பிரச்சனையிலே முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு நான் போனால இந்த மிஷன் ஈஸியா முடிச்சிருக்காங்க. நான் மட்டும் போறேன்னு சொல்றாங்க. வசாபி கத்துறா இப்பெல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிட்டாங்க சொல்லிட்டு இருக்காவா. நாங்க வந்தனாலதான் பிரச்சனை வந்தாலும் சொல்லி யோகா கட்டிட்டு இருக்கான். உன்னை பாட்ட சொல்றான் டே யாரும் சண்டை போடாம இருக்கா. நம்ம ஒரு மிஷனுக்கு வந்திருக்கோம் சொல்லிட்டு இருக்கா. பரட்டோ நீங்க என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு போங்க. இந்த மிஷன் எனக்கு வெற்றி பண்ணும் அவ்வளவுதான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு இருக்கா. சிக்கடை நீ மிஷன் சொல்லிட்டு இருக்க. நீ தானே பேசக்கூடாதுன்னு சொன்னா அதனால தான் சண்டை போடாம இருந்தோம் சொல்லிட்டு இருக்காவா. அப்படி சொன்னா எப்ப பார்த்தா நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. சிக்கடை கத்த ஆரம்பிச்சான். அங்க என்னதான் எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாலும் வெளியே பெரிய பிரச்சனை வருது ஒன்னாலதான் சொல்லிட்டு இருக்கா. இவாபே நீ வாய மூடு யார் எனக்கு துணைக்கல வர வேண்டாம். இந்த மிஷன் தனியா போய் பார்த்து சொல்லி சிக்கடை எங்க கிளம்புறான். அப்படியா நாங்களா வர வேண்டாமா. சரி நீ சொந்தமா போய் கூட நாங்களா வர மாட்டோம் சொல்லிட்டு இருக்கா. இவாபே சரி சொல்லி சிக்கடை தனியா கிளம்பிட்டான். டே சிக்கடை நின்னு சொல்லிட்டு பர்ட்டோ கூட வந்துட்டு இருக்கான். அதான் கால்ல வர அடிபட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொடி நடந்து போட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி விட்டுட்டா போன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கிட்ட இருக்கான். டே மிஷனே ஆல்ரெடி முடிய போகுது நான் அவளை கூட்டிட்டு வரலாம் விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சிக்கடை எப்பனால கத்த ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா டொனஸ்கி பேசாமலே வருது அமைதியா வரும் சொல்லி பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். கடனை பார்த்து கத்த ஆரம்பிச்சு டே கெக்கரான் ஃபிளவரை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ ஒரு பக்கம் பார்த்து கேட்டு இருக்கான். பர்ட்டோ ஒரு உலகத்துக்கு வயிறு பசிக்கும் சொல்லி கேட்காங்க. சடனா பார்த்து அதோட ஸ்பெஷல் ஃபுட் கொடுக்க அது சாப்பிடவே மாட்டுக்கு. பார்த்தா அது காளான போய் சாப்பிட போயிருச்சு. என்னடா நீ என்னமோ சொன்ன ஸ்பெஷல் ஃபுட் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு காளான போய் சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. டொனஸ்கி ஸ்பெஷல் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட சொல்லி தூக்கி திருப்பி பார்க்கான். பார்த்தா அதுவே இல்ல அது வேற ஏதோ பண்ணியது. பார்த்தா பர்ட்டோ விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். எங்கடா போறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நேத்து டொனஸ்கி கிடையாது அது வேறடா எனக்கு தெரிஞ்சு திருடர்கள் கடத்திட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கா. சிக்கடை பார்த்தா திருடர்கள் சேர்ந்து டொனஸ்கி கடத்தி வச்சிருக்கானுங்க. பார்த்தா அங்கதான் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இடத்துல பெரிய பள்ளத்தாக்கே இருக்காங்க. ஏன்னா நாங்க இங்க இருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பண்ணி கிடைச்சாங்கிறது போறானுங்க. வழியில இங்க இருந்து வர நம்ம குதிக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா ஆல்ரெடி அவனுக்கு கால் அடிபட்டு அவனால குதிக்கவே முடியல. அது ஒரு வசாபி இவரையும் கட்டுறாங்க. உன்னை வசாபி கட்டிட்டு இருக்கா. அவளை தனியா விட்டது ஒரு தப்பும் கிடையாது சொல்லி கட்டிட்டு இருக்காவா. எல்லாம் ஒண்ணு சில கேப்டன் தான் தனியா போக போறான்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. சடனா பார்த்து இந்த குண்டை போய் பார்க்க பார்த்து ரத்த சிந்தி கிடக்கு. பார்த்தா சிக்கடை கல்ல அடிபட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அடிபட்டு தான் பெருகான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இவன் ஒரு முட்டாள்னு சொல்லி இருக்கா. இவாபே திரும்பி பாட்டோ கட்டுறாங்க. பார்த்தா பாலம் வரலாம் ரெடி பண்ணி பார்க்க பார்த்தா சேடக்கலாம் உடையுது. ஒண்ணுமே அவளால செய்ய முடியல. இவன் கால் வரை அடிபட்டு கிடக்கு. நிலா எல்லாம் தாண்டி போயிருச்சுன்னா
அந்த டிஃபரண்ட் ஃபிளவர் வர எடுக்க முடியாது, என்னடா பண்ண சொல்லி சிக்கடை பேசிக்கிட்டு இருக்கான். ஒன்ன மாதிரி நான் ஏதாவது ஷேட் பிளான் போட்டா என்னால ஏதாச்சும் பண்ண முடியும் சொல்லிட்டு இருக்கேன் சிக்கடை. ஆனா உன்னால அதெல்லாம் பண்ண முடியும் சொல்லி கேட்டுட்டு இருக்கான் பாருடோ. என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சிக்கடை ஒண்ணுடா, எல்லா விஷயம் உன் தலைமையில எடுத்து போட்டுக்கூடாது. இந்த நேரத்துல மட்டும் இவமே நம்ம கூட இருந்தோம்னா அசால்ட்டா பிரிட்ஜ் உண்டாக்கி இருப்போம், நம்ம ஈஸியா பேருந்துக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நான் நிறைய கத்துக்கிட வேண்டியது இருக்கு, எனக்கு அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தனியாவே செஞ்சலாம் நினைச்சேன், அதை நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் சிக்கடை. ஆனா ஒண்ணு சிக்கடை சொல்லிருக்காங்க, கவலைப்பட நம்ம கண்டிப்பா இங்க தாண்டி போறோம், அந்த ஃபிளவர் போய் எடுத்து வரோம் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் ஆனா கால் அடிபட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்கான் பாருடோ. வழியில நான் இங்க தாண்டியே தீரும் சொல்லி தயாராகிற சிக்கடை. இப்பதான் கால் வர அடிபட்டு கிடக்கு, வேகலாம் தாண்டலாம் போறான். பார்த்தா அதுக்குள்ள பார்த்தா பால மாதிரி உண்டாகுது. பார்த்தா இவா போய் வந்துட்டான். யாரோ ஒருத்தன் கால அடிபட்டு இருக்கத மறைச்சிருக்க மாதிரி இருக்கு சொல்லி வசாமி வந்து நக்கலா பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம எல்லாம் போவோம்னு சொல்லிட்டு இருக்காவா. பேச ஆரம்பிக்க டைம்ல வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாடா போன்னு சொல்லி கிளம்புறாங்க அவங்க. உடனே வசாமி சொல்றான், நானும் மன்னிப்பு கேட்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அல்லது திருடனலாம் எப்படி கண்டுபிடிக்க வர தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். பாட்டு ஒரு பக்கம் அதுக்கெல்லாம் கவலைப்படாத, டொனஸ்கி சிக்னல் கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி கொடுக்குன்னு சொல்லி பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்க டொனஸ்கி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்நேரத்துக்கு வயிறு வசிக்க ஆரம்பிச்சிருக்கும். கண்டிப்பா அது கத்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அது கத்த ஆரம்பிச்சு ஒரு பக்கம் ஒன்னதான் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா கேட்லாக் ஜுட்ஸோ போட்டுட்டு அதை போட்டோன்னே அதோட சத்தம் ஈஸியா அது காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நார்த் வெஸ்ட்ல போயிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அனகாத்துல போறாங்க அவங்க. கேட் எபிலிட்டி வந்து உண்மையிலே சூப்பரா ஒர்க் ஆகும் சொல்லிட்டு இருக்காச்சு கடை. டொனஸ்கி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சொல்லி வேகமா போறாங்க அவங்க. அங்க இருந்து நம்ம டேரக்டா மீட் பண்ணா ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, அதுக்கெல்லாம் என்ன பிளான் இருக்கு சொல்லிட்டு இருக்காச்சு கடை. யாருன்னு காட்டுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா போனோடனே அடிச்சு நொறுக்கிட்டாங்க, அவங்களை கெட்டி வளைச்சு தூக்கிட்டாங்க. பார்த்தா அதுல கெட்டு மட்டும் பண்ணி தூக்கிட்டு வேகமா போறாங்க. அந்த கெக்கரம் ஃபிளவரை கண்டுபிடிச்சு தீரும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த டொனஸ்கி இப்படி குதிச்சு போயிட்டு ஒரு பக்கம் ஒரு இடத்துல மேய ஆரம்பிச்சிருச்சு. நீ கண்டுபிடிச்சு சொல்லி இருக்காங்க. அதை கையை விட்டு பார்க்க பார்த்தா அதோட ஸ்பெஷல் ஃபுட் தான் அங்க இருக்கு. பார்த்தா அந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க ஸ்பெஷல் ஃபுட். சடனா இவ வந்து எர் ஜுட்ஸோ போட்டு டொனஸ்கி காப்பாத்திட்டான். சிக்கடை லாக் பண்ணிட்டான் அந்த வில்லனை. வந்து ஆல்ரெடி வயிறு பசிக்குன்னு தெரியும், அதனால தான் நாங்க ஃபுட் வந்து ஒளிச்சு வச்சோம். அது கண்டிப்பா இறங்கி வர எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காச்சு கடை. கடை உங்களை சூப்பரா பிளான் பண்ற சொல்லிட்டு இவாபே தொடர்ந்து சொல்லி வேகமா தப்பிக்கலாம் பார்க்க. பார்த்தா சிக்கடை ஷேடோ பேலசி ஜுட்ஸோ போட்டு லாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த பண்ணி வேகமா மேல போகுது. கெக்குரன் ஃபிளவரை கண்டுபிடிச்சாங்க அவங்க. ஃபிளவர் உண்மையிலே அழகா இருக்கு சொல்றாங்க. ஒரு வழியா அவன் பறிச்சிரும் செஞ்சிட்டாத. இந்த ஃபிளவர் வந்து ஏகப்பட்ட மக்களுக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் கம்ப்ளீட் சொல்லிட்டு ஊருக்கே வராங்க. பார்த்தா மோகி செஞ்சு ஊருக்கு வாசல் வந்து நின்னுட்டு இருக்கா. இந்த எக்ஸாம் ஃபுல்லுமே ஒரு டெஸ்ட்னு சொல்றாங்க. என்னது டெஸ்ட்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாங்க. நீ வந்து உண்மையிலே கேப்டன் வந்து கேப்பபிளான ஆளா தான் செக் பண்ண நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாதே சொல்லிட்டு இருக்க சிக்கடை ஒரு பக்கம். உண்மையிலே ரியல் மிஷன் மாதிரி தான் என்னடா பண்ணிருப்பீங்க. சரி மிஷன் அப்படி என்னதான் போச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா ஒரு பக்கம். நாங்க ஒரு சக்சஸ் முடிச்சு நினைக்க சொல்லிட்டு இருக்கா இவாபே. உங்க மிஷன் உண்மையில நீங்க நல்லா தான் முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா அவளும். ஆனா சிக்கடை கவலைப்படாத, டீம் டர்ன்ல அவனை அப்பப்ப கூப்பிட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காவா. மோகி சரி உங்களுக்கு எந்த மிஷன் சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான்லாம் சொன்னேன் ஏகப்பட்ட வேலை இருக்கு, இந்த மாதிரி சின்ன மிஷன்ல என்னால போக முடியாது சொல்லிட்டு இருக்கா மோகி. சிக்கடை ஃபர்ஸ்ட் மிஷன் உங்க கேப்டன் வேலை எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. கேப்டனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இந்த மக்களை புரிஞ்சுக்கிட்டதா என்னால முடியவே முடியாது சொல்லிட்டு இருக்கான். அதான் பெரிய பிரச்சனை சொல்றான் இருக்கான். எனக்கு அந்த எக்ஸ்கார்ட் கிடைச்சிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பார்த்தா சாட வெளியே இருந்து முழிச்சா என்னடா இவங்க உள்ள இருந்து கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கடைசியா கிடைச்சிருச்சு அந்த கார்டு சொல்லி என்ஜாய் பண்ணிருக்காங்க. வாடா இதை ஓபன் பண்ணி பாப்போம்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. வேற ஒண்ணு கார்டு இல்ல, அது ஒரு நிஞ்சா கார்டு. என்னடா இது சொல்லிட்டு சாடா பாத்துட்டு இருக்கா. ஆடா நீயா, இது ஒரு நிஞ்சா கார்டு, இது நார்மல் ரெகுலர் கார்டுலாம் கிடையாது, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் கார்டு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் நிஞ்சா கார்டு எக்ஸ் கார்டு, இது உண்மையில வேற லெவலா இருக்கு சொல்றாங்க. உள்ள ஸ்பெஷல் ஸ்பெஷலான ஐட்டம்லாம் இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை தெரியாம போயிட்டு இருக்காங்க. அதுல தான் நான் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கார்டை யூஸ் பண்ணி பேட்டில் மாதிரி விளையாடலாம், வேற லெவல் பண்ணலாம் சொல்றாங்க. கார்டை வச்சு விளையாடலாட்டான்னு சொல்லிட்டு சாடா கிடைக்கிட்டு இருக்கா. சடனா வந்து கார்டை வந்து உடைச்சு பார்க்க பார்த்தா உள்ள நாட்டோட போட்டோ இருக்கு. டே லார்ட் 7 உண்மையில வேற லெவல் சொல்லிட்டு இருக்காங்க. லார்ட் 7 எங்க அப்பாவோட கார்டு எக்கச்சக்கமா வச்சிருக்காடா, இவர் ஏன்டா வந்துகிட்டே இருக்காரு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே கார்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சாடா முடிக்கா என்னதான் வயசானாலும் இவங்களுக்கு அறிவே இல்ல, மிஷனுக்கு போயிட்டு காசை இங்க வந்து செலவழிக்கணும்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. மேல வந்து சோச்ச கத்த ஆரம்பிச்சா சாரடா வா நம்ம புதுசா சாப்பாடு போய் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காவா. சொன்னே சாரடா வேகமா ஓடுதா. இந்த பொண்ணுங்களை எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான் பாருட்டோம். இந்த கார்டை பத்தி பேசிட்டே போறாங்க. நீ என்னடா உனக்கு கிடைச்சு சொல்லி பேசிருக்காங்க. எனக்கு மிஸ் காகின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை மெடல் செட் வரேன் எனக்கு கீபா கிடைச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா போற வழியில சீனோ பாக்கானுங்க. சீனோ வந்து கேட்க என்னடா ஆச்சு என்னடா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு சார் இந்த எக்ஸ் கார்டு வச்சு லாண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இதை பத்தி ஊருக்கு பேச்சா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீனோ என்னோட கார்டு எது இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உன்னை எப்படி யோசிச்சு பாக்காங்க. சீனோ சென்சியோட கார்டு ஒண்ணு கூட வரலடா, எனக்கு வரேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசுறாங்க. தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸா இருந்த மாதிரி தான் கார்டுல வர முடியும் நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நானும் கீபாவும் வர வாய்ப்பே கிடையாது சொல்றாங்க. கீபா கார்டுல ஆல்ரெடி வந்துருச்சு மெட்டல் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோன்னு சீனோ செதறிட்டான். அப்படியே ஏகப்பட்ட சினிபி பேர்லாம் இருக்கும் இந்த வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்துட்டு அக்கமார் போட்டோ கூட இருக்கு சொல்லிட்டு கடை. அக்கமார் போட்டோன்னு சொல்லிட்டு தலையே தொங்கிருச்சு சீனோக்கு. என்ன சொல்லி உங்க பேர்ல ஒரு கார்டு கூட இல்லன்னு சொல்றான் பாருட்டோ. இல்லன்னு சொன்னோன்னே யாருமே இல்லன்னு சொல்ல தலை தொங்கிருச்சு. அப்படியே விஷயம் சொல்லிட்டு எதுவுமே பேசாம போயிட்டே இருக்காங்க. ரொம்ப ஐயப்ப உண்டா இவரோட கார்டு வரவே இல்லன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா பாட்டோ சோகம் ஆரம்பிச்சா ஏன்டா இப்படி ஆனான்னு சொல்லிட்டு. ஆனா சீன செஞ்சு உண்மையில ஸ்ட்ராங்கான ஆள்டா, அவர் போட்டோ ஏன்டா வரணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும் போலுக்கு அப்படி சொல்லிட்டு பேசுறாங்க. எனக்கு வேற வழி இல்லடா, நான் உன்னை டிசைட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன் பாருட்டோ. என்ன டிசைட் பண்ண சொல்லி கேட்காங்க. சீன செஞ்சோட கார்டு இதுல வர வைக்க வேற பிளான் பண்ண போற சொல்லிட்டு இருக்காங்க. அது இப்படி அவங்கள முடியும் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டேய் இந்த எக்ஸ் கார்டு கிரியேட் பண்றது வேற யாரடா, நம்ம காமிராணி கம்பெனி சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற யார் கம்பெனி இல்ல, டெங்கியோட கம்பெனி. பார்த்தா அவங்க அப்பாட்ட போய் ஸ்ட்ரைட்டா அந்த விஷயத்தை போய் பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு டெங்கியோட அப்பா சொல்றாரு உங்களோட சிச்சுவேஷனுக்கு எல்லாமே புரியுது, சீன செஞ்சு நல்லா ஸ்ட்ராங்கானவர் தான், அவர் பேரே வரலன்னு சொல்லிட்டு மெட்டல் கிட்ட என்னடா இவங்க அப்பாட்ட வந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. டேய் இவர் தான் இந்த இடத்துக்கு பிரசிடென்ட், இவர்ட்ட சொன்னாலே போதும் சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கடை அம்மா சீனா அப்புறமே வந்து எக்ஸ் கார்டுல வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி இது வந்து செகண்ட் சீரிஸ், இதுல ஒரு பேர் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க சொல்லிட்டு இருக்கான். உடனே செகண்ட் சீரிஸ் கார்டுல அப்படியே ஃபுல்லா பேர் தட்டுறாங்க. பார்த்தா சீன செஞ்சோட பேர் அங்க இல்லவே இல்ல. நல்லா பாருடா இங்க ஒரு ஓபன் ஸ்லாட் இருக்குடா, இதுல ஒரு பேரை வர வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐசே இன்ன வரைக்கும் ஒரு பேரை நாங்க சூஸ் பண்ணவே இல்ல, நான் எப்படி மறந்துன்னு எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு பிரசிடென்ட். ஆனா பார்த்தா மெட்டல் பின்னாடி எப்படி செதறதா ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து சீன செஞ்சு பேரை போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில நல்ல கேண்டிடேட் தான், ஆனா இருந்தாலும் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் பேரை போட்டாதான் என்ன, அவர் உண்மையில ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு நல்ல டீச்சர், அவர் அழகா போடாம சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அகாடமி உண்மையில சீரியஸா எடுத்து பாடம் நடத்துவார் சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கனே ஆமான்னு சொல்றான். இது இப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா மெட்டலி. என்னடாச்சுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. டே எங்க அப்பாவோட பேர் அதுல இல்லன்னு சொல்றாங்க. ஃபைனல் ஸ்லாட்ல வந்து எங்க அப்பா பேர் தான் வரணும் சொல்லிட்டு இருக்காங்க. ரா க்ளீன் சொல்லிட்டு இருக்காங்க. என்னது உங்க அப்பா பேர் வரணும்னு சொல்லி டெங்கி முழிக்க
முடிக்கான். ஆமா மெட்டலோட அப்பா பேரு இதுல இல்லன்னு சொல்லிட்டு எங்க அப்பா பேரு சொல்லிட்டு தாராதாரே அழ ஆரம்பிச்சிட்டான். எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும், அவர் பேர் வரலன்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸம் ப்ளூ டெவில் ஆஃப் தி ஹிடன் லீஃப் அவரோட பேரே வரலன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் முடிக்காரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒரு ஸ்லாட் தான் இருந்து பேசிட்டு இருக்காங்க. பத்த பட்ட சொல்றான் அது உங்க அப்பா பேர்லாம் வராது, சீனோ சிரிச்ச பேர் தான் வந்துட்டு அவன் கத்துறான். உன மெட்டல் சொல்றான் எங்க அப்பா தான் சிறந்த ஆளு, அவர் பேர் வந்து இவன் கத்துறான். மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அவங்க நீங்க ரெண்டு சண்டை போடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கேன் டெங்கி. நீங்க சொல்ற மாதிரிலாம் வச்சவன எங்க கார்டு அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகாதடா. கஸ்டமர் எந்த அளவுக்கு விரும்புறாங்களோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நாங்க வப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் அப்பா சொல்லி கேட்காம அவரும் ஆமான்னு சொல்றாரு. எக்ஸ்கார்ட் வந்து எனக்கு ஒரு ஹாபி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நாங்க ஒரு ப்ராஃபிட் கிடையாது பண்ணிட்டு இருக்கோம், கார்டு மட்டும் விக்கலனா ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பிரசிடென்ட் பாத்துட்டாரு என்னோட பையன் வேற லெவலா யோசிக்கிறான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து நாங்க நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால அவங்க எது விரும்புறாங்களோ அதை தான் எல்லாம் கொடுக்க முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா டெங்கி சொல்ல வரது முடிக்காங்க. அவங்க ஸ்லாட் வந்து ஒரு மிச்சம் இருக்கு, அதை சூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான், அதுக்கு நீங்க ஓட்டிங் போட்டி வச்சா கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து எக்ஸ்கார்ட் கஸ்டமர்ட்ட வந்து சர்வே எடுங்க, அவங்க வந்து யாரை வந்து ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறாங்களோ அவங்கள தான் இதுல வைக்க போறேன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா பர்ட்டோ சந்தோஷப்படுறான், மெட்டலி சந்தோஷப்படுறான். நான் மன்னிச்சு மெட்டல் இதுல நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ சீன சென்சியை ஜெயிக்க வைக்க நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாடா நானும் சொல்றேன் சொல்லிட்டு மெட்டல் ஒரு கத்த ஆரம்பிச்சா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்காங்க. அவனுக்கு தோக்க மட்டும் சொல்லி இவன் கத்துறான், நான் தோக்க மட்டும் சொல்லி இவன் கத்துறான், மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்காங்க. சிக்கனை முடிக்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்த ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓட்டிங் போட்டு அதுல எழுதி உள்ள தூக்கி போடணும். அதுல சீனோட போட்டோ இருக்கு, ராக்கி போட்டோ அதுல இருக்கு. இதுல இருக்கிற யார் அதிக ஓட்டிங் எடுத்தாங்களோ அவங்களோட பேர் தான் அதுல வர சொல்லிட்டு இருக்காங்க. சரி சீன சென்சியை ஜெயிக்கிறதுக்கு என்னடா பிளான் பண்ணி சொல்லி சிக்கனை கட்டிட்டு இருக்கான். ஏன்டா ஒரு பிளான் கிடையாது, ஏன்டா நீ இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் தலையில போட்டியா ஏன் மேல பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. இது ஐடியா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அவனு சொல்றாங்க. பார்த்த பேப்பர்ல வந்து அவர் போட்டோ தூக்கி போட்டு ஒவ்வொரு இடமா விக்க ஆரம்பிச்சான். சீன சென்சிக்கு ஓட்டு போடுங்க, சீன சென்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சா சொல்லிட்டு போற வரதுல பர்ட்டோ கத்த ஆரம்பிச்சான். பார்த்தா செய்கலாம் செஞ்சு காமிச்சிட்டு வெளியில இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் நாள நீ பார்த்தது கிடையாது, அவர் வேற லெவல் பண்ணுவார் அப்படி இப்படி சொல்றாங்க. நல்லது பண்ணாத நாளே கிடையாது, அவர் அவ்வளவு நல்லது பண்ணி சொல்லி கத்திட்டு இருக்காங்க. சிக்கடாய் முடிக்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு நான் பதண்டா ஜெயிக்க பண்ணிட்டு பர்ட்டோ கத்துறான். கரெக்டா பார்த்தா ட்ரெயின் வர சத்தத்துக்கு என்னடா சொல்லிட்டு பர்ட்டோ முடிக்கான். பார்த்த அந்த ட்ரெயின்ல ஃபுல்லாமே ராக்லி போட்டோ தான் இருக்கு. எவன் பார்த்து வேற சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கான். ஹேண்ட்ஸம் ப்ளூ டெவில் வந்திருக்காரா அப்படின்னு பாக்காங்க. பார்த்தா வேற யாரும் மெட்டலி தான் வந்திருக்கான். இந்த ட்ரெயின்ல அட்வர்டைஸ்மென்ட் எப்படி சொல்லி கட்டிருக்காங்க. இது இப்படி இவன் மேனேஜ் பண்ண சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. அதை நான் தான் பண்ணி ஒரு சத்தம் வந்து டெங்கி வாரான். என்னடா இந்த அவுட்ஃபிட் போட்டு சொல்லி முடிக்காங்க. அவங்க டெங்கிக்கு வந்து எங்க அப்பா ஒரு வாட்டி ட்ரெயினிங் கொடுத்திருக்காரு, அதுக்காண்டி அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ கம்பெனியால நீ கூட இதுல வந்து சொல்லிட்டு பர்ட்டோ கத்துறான். நான் அவன கம்பெனியால இல்ல, எங்க அப்பாவோட வேலை இது, என்னோட வேலை வந்து எனக்கு தானே என்ன யோசிக்கணும் அதை தானே நான் பண்ண சொல்லிருக்கேன். டெங்கி நான் இப்ப வந்து ராக்லிக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ட்ரெயின் ஊர் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கு. மெட்டலி சொல்லிட்டு இருக்கான் ராக்லி பத்தி உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. கெசியாவோட சண்டை போட்டு அவரோட டை ஆகிற அளவுக்கு சண்டை போட்டவர் எங்க அப்பா. டை டிப்ஸ்ல அவர் தான் மாசம் சொல்லிட்டு இருக்காங்க. லீவ் ஹேண்ட்ஸம் ப்ளூ டெவில் சொல்லிட்டு இருக்கான். அவர் ஈக்குவல் வேற யாரும் வர முடியுமா? செகண்ட் சீரிஸ்ல அவர் கடத்த வரணும் சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா அப்படியே ட்ரெயின் ஊர் முழுக்க சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அவர் போட்டோ சுத்தி சுத்தி வருது. இவன் பக்கத்துல நம்ம எல்லாம் மோதவே முடியாது சொல்லிட்டு சிக்கடை ஒரு பக்கம் ஆளுக்கு ஒவ்வொரு பேர்ல டிக் போட்டு எல்லாரும் சப்மிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஓட் போட்டு முடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஓட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்பி கம்பெனிக்கு வந்துட்டாங்க. அவங்க உடனே அவங்க அப்பா வந்து செக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி தட்டி பாக்குறவரு சடனா யார் பேர் வருதுன்னா சீனோ பேர் ராக்லி பேர் தான் வருது. பார்த்தா ராக்லிக்கு தான் அதிக ஓட்டிங் விழுந்திருக்கு, அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. பார்த்தா சீனோ தோத்துட்டான். ஏகப்பட்ட ஓட்டு அவனுக்கு தான் வந்திருக்கு ராக்லிக்கு. எங்க அப்பா ஜெயிச்சா சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சா மெட்டலி. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி டெங்கிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோன்னு பர்ட்டோ ஒரு மாதிரி சோகமாயிட்டான். மேட்ச்னா மேட்ச் தான்டா, எங்க அப்பா தான் அந்த கார்டுல வருவார் சொல்லி கத்த ஆரம்பிச்சா மெட்டலி. சீனோ செஞ்சு எக்ஸ் கார்டுல இல்ல, அதான் எனக்கு வருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வாழ்க்கை முழுக்க கார்டுல இல்லாம பேர் வரன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா பர்ட்டோக்கு ஒரு ஐடியா வருது. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வெளிதான நிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நீ பண்ண போறன்னு சொல்லி சிக்கடை முடிக்காம பார்த்தா இன்னொரு ஏதோ பிளான போட்டு வைக்காம. பார்த்தா சிக்கடையும் பர்ட்டோ அனகத்துல ஓடி இருக்காங்க. பார்த்தா போற உள்ள சீனோ முடிக்கான். இவனு எங்கடா வேகமா போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தா டெங்கி மெட்டலையும் காட்டுறாங்க. டே பர்ட்டோ அவ்வளவு சீக்கிரத்துல கிவ் அப் பண்ணி பண்ண மாட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்ன வேலை பார்த்தாலும் அட்வர்டைஸ்மென்ட் நான் தானே மாஸ்க் காமிச்சிருக்கேன், நம்ம தானே ஜெயிப்போம் சொல்லிட்டு இருக்காங்க. மெட்டல் ரொம்ப கவலைப்படாத, இவர் தான் ஜெயிக்க போறா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தூரத்துல பக்கங்க பார்த்தா சீனோ சென்சி மூஞ்சி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டோன் ஃபேஸ் ஆக்கிட்டாங்க. அவனுக்கு சீனோ சென்சி போட்டோ எப்படி வந்து சொல்லி முடிக்காங்க. பார்த்தா இவா போய் பார்த்த வேலை அவன் ஹேர் ஸ்டைல் போட்டு ரெடி பண்ணிருக்கான். எப்படியா இருக்கு சொல்லி கேட்காம நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கு சொல்றா பர்ட்டோ. சரி நான் வேலையை முடிச்சு கொடுத்துறேன், நான் கேட்டதை தான் சொல்றான். பார்த்தா எதுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. நட்டோட கார்டு கிடையாது பண்ணி கொடுத்துருக்கான். அந்த எக்ஸ்ட்ரீம் கார்டை வந்து அவன் கொடுக்காம பர்ட்டோ. சொன்ன இவா போய் சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். நான் நினைச்சது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆடிட்டே ஓடி இருக்காங்க. கடை முடிக்க இதை கொடுத்து வேற லெவல் பண்ணான்னு சொல்லிட்டு உடனே பார்த்து பர்ட்டோ சொல்லிட்டு மெட்டலி கத்திட்டு வரான். எங்க அப்பா தான் ஜெயிப்பார், இவரெல்லாம் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அந்த ஸ்டோன் ஃபேஸ் அடி நொறுக்க ஆரம்பிச்சான். அப்பா மூஞ்சி செதுக்க ஆரம்பிச்சாங்க. என்னடா பண்ணிட்டு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. எங்க அப்பா தான் பெஸ்ட் சொல்லிட்டு அப்பா மூஞ்சி செதுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வில்லேஜ்ல எங்க அப்பா ரெகனைஸ் பண்ண ஆள்டா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு வந்து கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட மாட்டேன் சொல்லி ஷேடோக்குள்ள இறக்கி விட்டாங்க. பார்த்தா கேல் பாம் ஜுட்ஸோ போட்டு திரும்பி சீன சென்சி மூஞ்சி ரெடி பண்ண ஆரம்பிச்சான். மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடச்சு திரும்பி நார்மலா ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. கலச்ச பாடு இல்ல உனச்சு கடை பார்க்க நீங்க என்னமோ செய்யடா, நான் இங்க இருந்து கிளம்புற சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்னோட சான்ஸ் சொல்லி எல்லா சடங்களும் உடச்சு எரிஞ்சிட்டான். பார்த்தா மெட்டலி வேற லெவலா நின்னுட்டு இருக்கான். இன்னைக்கு நான் யார கடை சொல்லிட்டு அந்த கல்ல வந்து உடச்சு நொறுக்க பாக்குறாங்க. அதுக்குள்ள பார்த்தா ரெண்டு பேரும் யாரோ ஒரு ஆள் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா வேற யாரல சீனாவும் ராக்லியும் வந்துட்டாங்க. அப்பாங்க இவன் சீனா சென்சிங்க டேய் என்னடா பண்ணிக்கிறீங்க சொல்லி ரெண்டு பேரும் கேக்குறானுங்க. அப்பா என்ன மனுஷன் சொல்லிட்டு இருக்கான். மெட்டலி உன்னை பட்ட சொல்றான் உங்களோட போட்டோ வந்து கார்டுல வரணும், அதுக்கு அந்த வேலை எல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ நீ சம்பந்தமில்லாத இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்னோட போட்டோல வரணும் அவசியமே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் மெட்டல் உனக்கும் சொல்லிட்டு ராக்லி கத்த ஆரம்பிச்சான். ரெண்டு பேரும் சோகமா பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க, ஆனா இப்பெல்லாம் பண்ணாதே சொல்லிட்டு நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. டேய் என்னோட வந்து அற்புதமான ஸ்டூடண்ட்ஸ் தான் நீங்க சொல்லிட்டு சீனா ஒரு பக்கம் உன்னை ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்காங்க. சடனா ஏதோ ஒரு சத்தம் வருது. பார்த்தா தூரத்துல ஒரு வீடு ஏறி ஆரம்பிச்சு. பார்த்தா நம்ம தான் ஹெல்ப் பண்ண போன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே ராக்லி சீனா சொல்றாங்க இது ஏன்ட்ட விட 40 சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பண்ண போறாங்க சொல்லி முடிச்சாங்க. பார்த்தா ராக்லி ஒரு அடி அடிக்க அந்த ஸ்டோன் ஃபேஸ் அடிச்சல ஸ்ட்ரைட்டா போய் ஒரு டேங்க் அடி மோது தண்ணி ஊர் முழுக்க ஆகி திரும்பி அந்த பில்டிங் நார்மல் ஆயிருச்சு. பார்த்தா இன்செக்ட் யூஸ் பண்ணி அந்த குழந்தையை காப்பாத்தி வெளியே இறக்கிட்ட சீனா ஒரு பக்கம் ரெண்டு பேரும் வேற லெவல் பண்ணிட்டாங்க. பார்த்தா மெட்டலையும் பட்ட பாக்குறாங்க. இவங்க உண்மையிலேயே அமேசிங் சுனபி தான் வேற லெவலான ஆளுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் போகுது. பார்த்தா அடுத்த செகண்ட் சீரிஸ் வர ஆரம்பிச்சிட்டு இதுல அப்படி யார் பேர் தான் இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிழிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க இவர இந்த விஷயத்தை பத்தி பேசல என்னடா நடக்குது சொல்லிட்டு கிழிச்சு பார்க்காங்க. பார்த்தா மெட்டல் மோல கிழிச்சோன்னு சந்தோஷப்படுறான். பார்த்தா ராக்லி போட்டோ இருக்கு. டேய் உங்க அப்பா போட்டோன்னு சொல்லி பட்ட பார்க்க சரி அப்ப என்ன இருக்கு சொல்லி இவன் ஒரு பக்கம் கிழிக்காம பார்த்தா சீனோட போட்டோ அதுல இருக்கு. ரெண்டு போட்டோ வச்சா சொல்லி முடிக்காங்க. அவங்க டேய் கடைசி சமயத்துல இருந்து ரெண்டு பேரோட பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப அதிகமா பெருச்சுடா, அதனால தான் ரெண்டு பேரோட போட்டோ வச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஷாட் தான்
ஓபன் பண்ணிருக்காரு, பாப்புலாரிட்டி அதிகமான 2 ஸ்லாட் ஓபன் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா உண்மையிலே சூப்பரான வேலை பார்த்துட்டு சொல்லிட்டு பர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இன்ன நீங்க கார்டா இருக்கு சொல்லிட்டு சாடா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா 2வது சீரிஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன கார்டு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையை திறந்து பார்க்காங்க. அடுத்து பார்த்தா சீன செஞ்ச ராக்லி ஒவ்வொரு கடை அதே வந்துட்டே இருக்கு. பார்த்தா கார்டை தூக்கி போட்டாங்க அவனுக்கு. உடனே அப்புறம் சொல்லிட்டு இருக்கா வா நம்ம திரும்பி சாப்பிட போக சொல்றாவா. பார்த்தா திரும்பி சாப்பிட போகணும்னு சொல்லிட்டு சாடா கிளம்புறா. சாயை தான் காட்டுறாங்க. பார்த்தா போர்டுல ஏதோ எழுதி இருக்காது, மேப் போர்டுல அது. பார்த்தா கக்காசி எங்க வரான், லார்ட் 6 சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் தான் இருக்கீடா, மத்தவங்க எல்லாம் எங்கடா போனாங்க சொல்லிட்டு கக்காசி கிரிக்கெட் இருக்கான். பாம் த்ரெட் வந்துச்சுல எல்லாரும் அதை தேடி போயிருக்காங்க. நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வார்னிங் லெட்டர் வந்துச்சு, அது ஒரு பிராங்க் கிடையாது, அது உண்மையான்னு சொல்லி கக்காசி கிரிக்கெட் இருக்கான். அது என்னன்னு தெரியல, அது எங்க இருக்குன்னு தெரியல சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்படி கக்காசி நடந்து போறாங்க. பார்த்தா ஒரு ஷீட் இருக்கு, பார்த்தா அதுல ஒரு கெனி டீம் இருக்காங்க, அது வந்து டீம் 25. பார்த்தா என்ன டீம் 25 வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆபீஸ் போய் நான் பாக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லார்ட் 6 நீங்க ஆல்ரெடி ரிட்டையர் ஆயிட்டீங்க, நீங்க எல்லாமே இதை பாக்க போறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. பார்த்தா கக்காசி ஸ்ட்ரைட்டா பாக்க போயிட்டான் அந்த பசங்களை. பார்த்தா சும்மா போல சுக்கியா ட்ரெஸ் போட்டு மாறி போயிட்டு இருக்கு, அது கேமராமேன் மாதிரி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா போஸ்ட் ஆபீஸ் தான் கட்டுறாங்க. பார்த்தா ஹாக்கோன்னு ஒரு பொண்ணு தான் நடந்து போயிட்டு இருக்கா, அவளும் டீம் 25 ஒருத்தி. பார்த்தா பெட்டியெல்லாம் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. ஹோக்கிங்கர் வந்துட்டான். பார்த்தா ஹோக்கிங்கர் எப்படி இருப்பான பாக்க நம்ம கக்காசி மாதிரியே இருப்பான். ஹாக்கோ உன்னை என்ன வேலை சொல்ல இந்த இடத்துல கிளீன் பண்ணதான் சொன்னேன், நீ இந்த வேலை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காவா. ஏதோ சொல்ல வரா, நான் சொல்றபடி நீ கேளனா, எதுவுமே நல்லாவே நடக்காது கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு பார்த்தா ரெங்கோன்னு ஒருத்தன் வர, அவன் டீம் 25 ஒருத்தன். டேய் இங்க இருந்து தள்ளி போடா, ஹாக்கோ செய்யறத செய்யட்டுன்னு சொல்லிட்டு வரானே. டேய் ஹாக்கோ சொல்றது கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்புறான். பார்த்தா ரெங்கங்கற வந்து 25 பெட்டி ஒரே சமயத்துல தூக்கிட்டு வரான். டேய் எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா எல்லா பெட்டியுமே கீழே விழுந்துருச்சு. ஓகே கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நான் சொன்னேன்டா இவளான பெட்டியெல்லாம் ஒரே சமயத்துல தூக்கிட்டு வரான்னு சொல்லிட்டு கத்துறானே. உடனே பார்த்தா கக்காசி வந்துட்டான், அதான் சுக்கியா வந்து நின்னுட்டு இருக்கான். நடக்க சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா பெட்டி வந்து ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்காங்க. அவங்க போஸ்ட் ஆபீஸ்ல கேட்டு சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இது 5வது தடவை சொல்லி ஹாக்கோ சொல்றான். உடனே ஹாக்கோ மன்னிப்பு கேட்க சொல்றான். ஏன் இப்பலாம் பண்ணது ஹோக்கி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவளுக்கு ஹாக்கோ வந்து மன்னிப்பு கேட்கறான். இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் வேற கெனிங் டீமை கூப்பிட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். ஹாக்கோ இந்த மாதிரி இனிமேல் பேசாம சொல்லிட்டு ஹோக்கி அவர் கேட்டாரு, அதனால தான் சொன்னு சொல்லிட்டு ஹாக்கோ. ரெங்க கத்திட்டு போறான், நீ தாண்டா டைரக்ஷன் தப்பா சொல்லிட்டு அதனால தான் எல்லாமே நடந்துச்சு சொல்லிட்டு ரெங்க அங்கிருந்து கத்திட்டு போய்கிட்டு இருக்கான். ஹாக்கோ சொல்லிட்டு இருக்கா அவனோட ஆர்டர்ஸ் எதுவுமே சரியா இல்ல, எல்லாமே தப்பா தான் இருக்கு சொல்லிட்டு இருக்காவா. சொன்னது தப்பா இருக்கனால தான் நாங்க மட்டும் தனியா செயல்பட ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ரெங்கா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்கிறது. அந்த ஹோக்கி மட்டும் விட்டுட்டு அந்த 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. உனக்கு எது டைம் இருக்கா சொல்லிட்டு சத்தம் வருது. பார்த்தா வேற யாரும் கக்காசி வந்து நின்னுட்டு இருக்கான். உடனே ஹோக்கி சொல்லிட்டு இருக்கா, உங்களை நான் பாத்துருக்கேன் ஆல்ரெடி அகாடமிக்ல வந்து ஒரு கிராஜுவேஷன் எக்ஸாம் வந்து நீங்க இன்டர்வியூ வந்தீங்கல்ல, அவங்க தானே நீங்க உங்க பேர் சுக்கியான்னு சொல்லி கேட்காம. சுக்கையாவா இந்த அளவுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கு சொல்லி கேட்க கக்காசி. ஆமா நான் எதெல்லாம் பாக்கணும் அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும், அதான் என்னோட பிளஸ் சொல்லிட்டு இருக்கான். சரி நீங்க இங்க வந்தீங்க சொல்லி கேட்காம. லார்ட் ஹோக்காகி வந்து டீம் 25 என்ன பண்றான்னு சொல்லி பாக்க சொன்னாரு, அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடே அதுக்கு தான் வந்தீங்கன்னு சொல்லிட்டு தலை தொங்க போடுதான். சரி நீ எது பேச போறீங்கன்னு சொல்லிட்டு கக்காசி தனியா போய் பேச போயிட்டாங்க. நீ நேரத்தை ஒர்க் ரொம்ப நன்றி சொல்லிட்டு கக்காசி. சரி உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்காம. என்னோட பேர் ஹோக்கி டக்கட்டோரின்னு சொல்றாங்க. ஆமா நீ ஒர்க் பண்ணல பாத்துட்டே இருந்தேன், ஏன் அந்த பசங்கள்ட்ட அப்படி பேசிட்டு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி நீ வியர் பண்ணிருக்கல ட்ரெஸ் அதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஆள் தான் ஞாபகம் வரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் வியர் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா லார்ட் 6 பெரிய ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க. லார்ட் 6 அவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லி சுக்கியா கேட்டுட்டு இருக்கான். என்ன லார்ட் 6 பெரிய ஆளான்னு சொல்லி கேக்குறீங்க, அவர மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது. அவர் வந்து ஷார்ப்பா இன்டெலிஜென்ட்டா எல்லாமே யோசிப்பாரு. மத்த வில்லேஜ் காரங்க அவரை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது. லார்ட் 7 சென்சிங் கூட அவர் சொல்லிட்டு இருக்காங்க. போர்த் கிரேட் நிஞ்சா வரல அவர் தான் வந்து ஒரு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், ஒரு பெர்ஃபெக்ட் நிஞ்சானா அவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு என்ன ஒண்ணு பெருமையா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க சுக்கியா மறந்து நான் ஒண்ணு உங்களை பத்தி சொல்லல, நான் லார்ட் 6 பத்தி பேசணும்னு சொல்றாங்க. ஐயா அப்படி சொன்னியா, நான் மறந்து பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்க சுக்கியா. மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் நிஞ்சா அவன அவர்தான் எனக்கு வேலை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் அவர மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கே சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அப்படி நக்கல சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மிஷன் நீ நல்லா முடிக்கணும், அவனோட காமெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருந்தா மட்டும் தான் முடிக்க முடியும் சொல்லிட்டு இருக்காங்க சுக்கியா. சரிங்க என்னதான் பிரச்சனை சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நான் எதை சொல்லணும் எனக்கு தெரியல சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி இங்க வந்து டி ரேங்க் மிஷன் தான் வந்து எங்களை அசைன் வர பண்ணிருக்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்களோட ஜொன்னி யாரும் சொல்லி கேட்டுட்டு இருக்க சுக்கியா. எங்களோட ஜொன்னி வந்து இன்ஜுரி ஆகிப்பட்டு கிடக்காரு, அவர் அதனால எந்த மிஷனுக்குமே போல, அதனால எங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷன் அனுப்புறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல லேபரா ஷார்டேஜ் இருக்காங்க, அதனால என்ன அனுப்புறாங்க இந்த டீமுக்கு இப்ப நான் தான் லீடர் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீமுக்கு என்ன சொல்றாங்க எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாக்கோ குனைச்சி வந்து ஒரு பப்பட் யூசர், அவர் வேற லெவல்ல பப்பட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்பவே அவ பத்தி தான் கேப்பா. ரெங்கங்க வந்து சாதாரண ஆளு கிடையாது, அவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து வேற லெவல்ல உண்டு. இவங்க எல்லாரும் செல்ஃபிஷ் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா சடனா பர்ட் வரான். 2 மணிக்கு ஒரு பேக்கேஜ் வந்து டெலிவரிக்கு போக இருந்துச்சு. அந்த பேக்கேஜ் வந்து எதுக்கு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி கேட்கான். இது ஒரு அர்ஜென்ட் சொல்றாங்க. பர்ட் அனவரத்துல இந்த பெட்டியை தடப்பிட்டான். பார்த்தா பெட்டியை தேடி எடுத்துட்டாங்க. அதை திறந்து பார்க்க பார்த்ததுல பாம்பு தான் இருக்கு, கண்டுபிடிச்சாங்க அவங்க. காலையில வந்து வாரங்கிட்ட வந்து சும்மா கிடையாது ஒரிஜினல். சடனா பார்த்தா பாம்பை டிஃபீஸ் பண்றதுக்காண்டி ஒரு சீலிங் பேப்பர் மாதிரி வச்சிருக்காங்க. சீலிங் பேப்பர் வச்சு பாம்பு அப்படியே டிஃபீஸ் ஆயிருச்சு. பார்த்தா பர்ட் சொல்லிட்டு ஒரு ஆள் கத்திட்டு வந்து வேற யாரும் இல்ல ஹோக்கி தான் ஓடி வரான். பார்த்தா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் ஒரு வழியா காப்பாத்தப்பட்டாங்க. அந்த பாம்பை வந்து டிஃபீஸ் பண்ணாங்க ஒரு வழியா. பட் நீங்களும் மட்டும் பாம்பு திட்ட பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்காம. நாங்க அதுக்குலாம் ஒண்ணு வரணும்னு சொல்றாங்க அவங்க. யாருமே இந்த விஷயம் பத்தி சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. ஹோக்கி டீமே இந்த பாம்பை வந்து மேல் மூலமா அனுப்பி வெடிக்க பார்த்தாங்கன்னு சொல்லி கக்காசி கேட்டுட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். சுக்கியா நீங்க இருக்கீங்க வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹோக்கி கேட்டா சாடா அந்த பாம்பு இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அது இங்க இருக்கு தெரிஞ்சு எவன் வச்சானோ அவன் மூலமா எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அடைய எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் வந்து வேற வேற லொகேஷன் அனுப்பி வெடிக்க வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. பாம்பு வந்து 1 மணிக்கு வெடிக்க வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ சரிடா அந்த பாம்பு வந்து பேக்கேஜ்ல இருக்கு சொல்லி நீ எப்படி கண்டுபிடிச்சு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹாக்கோ அவனோட ஹைடோட நாங்க தேடி போகல, அந்த இடத்துல தான் நோட் கிடைச்சிச்சு. அவன் எந்த இடத்துல எந்த பேப்பர் யூஸ் பண்ண சொல்லி எல்லாமே தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அந்த க்ளூ விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வெடி வச்சன கண்டுபிடிச்சு சொல்லி ரெங்கா கேட்டுட்டு இருக்கான். இல்லடா அவன் பிடிக்க போற சமயத்துல அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ இவ போய் சிக்கடை பேருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ போய் சிக்கடை பேருக்கான்னு சொல்லிட்டு முடிக்க ஹோக்கி மாடா எல்லா கணினே அங்க தான் அனுப்பிருக்கான்னு சொல்றாங்க. சொன்ன ஹோக்கி ஒரு மாதிரி சோகமாகறான். போஸ்ட் ஆபீஸ் ஹெட் வராரு. நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க நாளைக்கு முடிஞ்சிருச்சு நினைக்க சொல்லி ஹாக்கோ. இது எப்படி உனக்கு தெரிஞ்சு சொல்லி போஸ்ட் ஆபீஸ் ஹெட் கேட்காரு. ஏன்னா உங்க வாட்ச் நீங்க பாக்க போறீங்க அதுக்காண்டி சொன்ன சொல்றாவா. நீங்க உங்க ஒய்ஃபோட சண்டை வர போட்டீங்க, அதனால தான் வந்து நீங்க டி-ஷர்ட்ல அயன் பண்ணாம வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதுல உனக்கு எப்படி தெரியும் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு எந்த பேக்கேஜ் வந்து அக்செப்ட் பண்ண போறதில்ல, இதோட நிப்பாட்ட போறோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து டெலிவரியை பாத்துக்கலாம், இப்போதைக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத சுக்கி அப்படி ஹாக்கோவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த அளவுக்கு யோசிச்சான்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆபீஸ் ஹெட் வந்து பர்ட் கேட்டு இருக்காரு. நாங்க இனிமேல் வந்து எல்லா டெலிவரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரத்துல
நிமிஷத்துல புடிச்சோன்னு சொல்லிருக்கான் பாருட்டோ. கொஞ்சம் மட்டும் பொறுங்க சொல்லிட்டு இருக்காம, நான் எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்குன்னு சொல்லி ஹெட் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட இந்த ஹாக்கி டீம் ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. இங்க மட்டும் வரலாம் அந்த இடமே வெடிச்சு தர இருக்கும். உங்களை மாதிரி ஒரு லீஸ் நம்பி நான் பார்த்ததே இல்ல சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சொல்றதெல்லாம் கேட்கும் பர்ட் டீம் அங்க போயிட்டு இருக்காங்க. ஹாக்கி டீம் இதெல்லாம் கேட்ட சோகமா இருக்காங்க. ஆனா அந்த டீம் 25 தான் அப்படியே வந்து சுக்கையா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்து அரசியல் கட்டுறாங்க. ஹாக்கி கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா உங்க வீட்டுக்கு போக போறீங்களா? நம்ம மட்டும் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்வால்வ் ஆகலாம் வச்சு எல்லா டீமே இன்வால்வ் ஆயிருக்கு சொல்லிட்டு ஹாக்கி கோவம் எதுவுமே வரல சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நம்ம எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோர் ரூம்ல நம்ம எதை தண்டா பார்க்க முடியாது, எதையுமே பார்க்க முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. ரெங்கா அதுக்குள்ள நீ கிவ் அப் பண்றது கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மாறி மாறி பேச்சு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள பேச்சா கேட்க போறதுலாம் சொல்லிட்டு ரெங்கா அங்க போய்கிட்டே இருக்காங்க. சரி நானும் போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு அங்க காக்கவும் கிளம்பிட்டா. என்னடா யாருமே பேச்ச சொல்லி ஹாக்கி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். சுக்கே வரா இந்த காலத்துல உள்ள கெண்ணிலாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கீங்க சொல்லிட்டு இருக்காங்க. சுக்கே சொல்றா உங்களோட ஃபார்மர் கிளாஸ்மேட்லாம் வந்து எல்லாமே பாம் திட்ட பத்தி தான தேட போறாங்க. அது உடனே சூப்பர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதுல கொஞ்சம் கூட இன்வால்வ் ஆகல, எங்களுக்கு கொஞ்சம் கூட சேர்க்கவும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹாக்கி. ஆனா எனக்கு ஒண்ணு கண்டா புரியல, ஓன் டீம் எதுக்கு இவங்க எடுத்துக்கல எனக்கு புரியவே இல்ல சொல்லிட்டு சுக்கியா. நீ என்ன பண்ணுவோம் அந்த விஷயம் மட்டும் தெளிவா பண்ணுங்க, மிச்சம் எல்லாமே நல்லபடியா நடக்க சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஹாக்கி கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் பெர்ஃபெக்ட் நிஞ்சா ஆகணும், லார்ட் 6th மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பிரச்சனை இல்ல, ஹாக்கோ ரெங்கோ என் பேச்ச கேட்க போறதே இல்ல, அவங்க செஞ்சதான் செய்ய போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அவங்க யோசிக்காத ஒரு வாட்டியாச்சும் கேட்டுக்கே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா கக்காஷி. அவங்க யோசிக்கிறான்னு சொல்லி முழிக்கா ஹாக்கி. ஹாக்கோட கேரக்டர் பார்த்தாலே தெரியுது அவன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கா. மத்தவங்க யோசிக்கிறத அசால்ட்டா யோசிச்சு அவளே முன்னாடி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிளர்க் வந்து வைஃப் கூட வந்து சண்டை போட்டதுனால அவளுக்கு அசால்ட்டா தெரிஞ்சிருக்கு. அந்த ரெங்கோட ஸ்ட்ரென்த் சாதாரண ஸ்ட்ரென்த் இல்ல, உள்ள வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீம் உள்ள நல்லா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா என்னோட டீம் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும் அப்படி சொல்ல ஆரம்பிக்காம. ஹாக்கோட உணர்ச்சி தன்மை வந்து சாதாரண தன்மையா இருக்காது, வேற லெவலா இருக்கும். டக்குனு எல்லாத்தையும் உணர்ந்து பேசிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி ரெங்கோ ஸ்ட்ராங் மட்டும் கிடையாது, டிஃபென்ஸ்லயும் அவன் வேற லெவல் சொல்லிட்டு இருக்கான். இதனாலதான் அவங்க ஒர்க்கிங்ல வந்து வேற லெவலா பண்றாங்களா, எல்லாமே முன்னக்கூட்டியே பண்ணி முடிக்கணும்னு சொல்லி கேட்காம அதெல்லாம் கேட்டு ஹாக்கி முடிக்க முடியும் பழச யோசிச்சு பார்க்காம. ஹாக்கோ வந்து எதுக்கு தூக்கிட்டு போயிருப்பான், அந்த டெலிவரி பண்ணது தூக்கிட்டு போறது கிடையாது, ஆர்கனைஸ் பண்ணி வச்சு போயிருப்பா. அவன் ரீஆர்கனைஸ் பண்ணி தெளிவா கொண்டு போயிருப்பா. ஆனா அதுக்குள்ள ஹாக்கி வந்து திட்டி இருப்பான். அது இப்பதான் அவனுக்கு புரிய வருது. ரெங்கோ வந்து ஏகப்பட்ட டைம் வந்து வேஸ்டா போகும் சொல்லிட்டு மொத்த டெலிவரி பாக்ஸுமே மொத்தமா தனியா வந்து எடுத்து வந்திருக்கான். அதை கூட நான் புரிஞ்சுக்க முடியாம இருந்திருக்கேன். அவங்க ஆர்டர் வந்து மதிக்காம இருந்திருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் தப்பு. முதல்ல செல்ஃபிஷாவே நான் தனியாவே ஆர்டர் கொடுத்துருந்தேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா ஹாக்கி. ஒன்னு சுக்கே சொல்றான், நீ லார்ட் 6th பத்தி வந்து அட்மைர் பண்ணதெல்லாம் ஓகே தான், அவரோட கதெல்லாம் உனக்கு தெரியும் சொல்லி கேட்காம அவர் வாழ்க்கையில ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்காரு. ஆனா ஒவ்வொரு வாட்டி அவரை திருத்திக்க நினைப்பாரு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கடைசி பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டேஞ்சர்ல கொண்டு போய் அவங்க ஏகப்பட்ட பேர் இழந்து நின்னாரு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆனா அந்த சமயத்துல அவரால் முடியல. ஆனா நீ இப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்க, நீ எப்பனாலும் மன்னிப்பு கேட்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கேட்காம உடனே உங்க கதை சொல்லிருக்கேன், எனக்கு ஒண்ணும் புரியல, ஏகப்பட்ட பாக்ஸ் இருந்துச்சு, எந்த பாக்ஸ்ல பாம்பு இருந்துச்சு எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாலும் தெரியலன்னு சொல்லிட்டு என்னன்னா அதுல வந்து ஒரு ஸ்டாம்ப் இருக்கும், அந்த ஸ்டாம்ப் வந்து ஒட்டாம இருந்துச்சு, அதனால தான் அவங்க கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே பாம்பு இருந்த பையில அந்த ஸ்டாம்ப் இல்லன்னு சொல்லி முடிச்சா சார் அவனே ஷாக் ஆகுறான். என்னடாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் கக்காஷி. வாட்டி ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம்னா அதை மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ரெங்கோ இடிச்சு விழுந்தோட ஏகப்பட்ட பாக்ஸ் இருந்துச்சு, அதுல ஒரு 3 பாக்ஸ்ல வந்து ஸ்டாம்பே இல்லாம இருக்கு, அதுல பாம்பு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 இடத்துல பாம்பு இருக்குன்னு சொல்றான். காக்காவே ரெங்கோ முதல்ல கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு பாக்ஸ் திறக்காம பார்த்தா அதுல வந்து சீலிங் பேப்பர் வச்சு அந்த பாக்ஸ்ல பாம்பு வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அந்த 2 இடத்தை பண்ணி முடிச்சா இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு சொல்றா. ஒரே ஒரு பாம்பு நம்ம கண்டுபிடிச்சோம் நம்ம ரிலாக்ஸ் ஆயிருவோம், அடுத்த பாம்பு பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். இதை பாம்பு மச்சான் வந்து யோசிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வேணுக்குனே வந்து ஃபர்ஸ்ட் பாம்பு வந்து நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ற மாதிரி வச்சிட்டு மிச்ச எல்லா பாம்பையும் வந்து லேட்டரா வெடிக்க மாதிரி பிளான் பண்ணிருக்கான். அதை வந்து நம்ம யோசிக்காம இருந்திருக்கோம் சொல்லிட்டு அப்ப அந்த பாம்புக்கோட ஸ்ட்ராட்டஜி இதான் சொல்லிட்டு கிளர்க்கு கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த பாக்ஸ் வந்து அவங்க தேட ஆரம்பிச்சாங்க, அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. 1:30 மணிக்கு வந்து வெடிக்க வேண்டியது சொல்லிட்டு இருக்க ஹாக்கி. சரி அந்த 1:30 மணிக்கு போக வேண்டிய பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி கக்காசி கேட்டுட்டு இருக்கான். அது ஆல்ரெடி டெலிவரிக்கு போயிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவரு டக்குனு பிடிச்சிராம சொல்லி கக்காசி கேட்டுட்டு இருக்கான். அவ்வளவு சீக்கிரத்துல பிடிக்க முடியாது, ஏன்னா நாங்க ஸ்பிளிட் பண்ணி அடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பொருள் வந்து நாங்க ட்ரெயின்ல இருந்து வேற ஊருக்கு வர அனுப்ப போறோம் சொல்லிட்டு இருக்கான். அது எந்த பாம்பு எங்க இருக்குன்னு வேற தெரியலன்னு சொல்லி கக்காசி வர முடிச்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மத்த சில பேர் சொன்னா அவங்க சீக்கிரம் முடிப்பாங்கன்னு சொல்லி கிளர்க்கு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் மட்ட டைமே இல்ல சொல்லிருக்கா கக்காசி. மொத்தமே 15 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றான். கொஞ்சம் பொறுங்க நாங்க இறங்கணும் சொல்லிட்டு இருக்கா ஹாக்கி. ஹாக்கி நீ என்னடா பண்றது ரெங்கா கேட்டுட்டு இருக்கான். டேய் ரெங்கா ஸ்டோர்ல உள்ள என்ன பொருளா இருந்துச்சு அது எல்லாத்தையும் மொத்தமா தான் தூக்கிட்டு வந்த அப்பதான் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி ஹாக்கோ அவங்களுக்கு என்ன தெரியும் அதை மட்டும் தான் எடுத்து வந்த, உன்னோட ஐடியா நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிட்டேன் வேற லெவலா படம் சொல்லிருக்க ஹாக்கி. சரி சொல்லி கக்காசி ஓகே சொல்றான். இனிமே வந்து டீம் 25 நான் ஒருதன் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களால மேனேஜ் பண்ண முடியுமா சொல்லி கிளர்க்கு கேட்கான். இதுக்கெல்லாம் ஒரு கவலைப்படாதீங்க, இவங்க கண்டிப்பா வேற லெவலா பண்ணுங்க சொல்றான். பார்த்தா ஆனல் வேகத்துல ஓடி போயிட்டு இருக்காங்க. உடனே ஹாக்கி சொல்றா ஹாக்கோ நீ வந்து இந்த டீம் வந்து லீட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஆனல் சொல்றா கேட்டுட்டு இருக்கா. ஆமா ஏன்னா உனக்கு வந்து உணர்ச்சி தன்மை வந்து அதிகமா உண்டு, உன்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் பிரிஞ்சு போக சொன்னேன், ஆனா இந்த இடத்துல நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவளும் ஓகே சொல்றான். அக்கா சொல்றா சரி நான் சொல்றது தெளிவா கேளுங்க சொல்லிட்டு இருக்காவா. இந்த டெலிவரிக்கு வந்து முதல்ல யார் அசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரூட் வந்து யோசிக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ரெங்கா சொல்லிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க, எங்கெங்க ஷெட்யூல் போடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்தையும் தேடி தேடி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரெயின்ல கொடுத்துட்டு போறாங்கல்ல அந்த பாக்ஸ்ல வந்து அந்த ஸ்டிக்கர் இல்லாம இருக்கு, அதெல்லாம் பாம்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா பார்த்தா அவ உணர்ச்சி படி என்ன யோசிக்கிறாளோ அதுக்கேத்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கா. பார்த்தா ஹாக்கோ கரெக்டா தான் கூட்டு வந்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஹாக்கோ. சொன்னதெல்லாம் பார்த்துட்டு ரெங்கா மிரண்டான், உன்னோட பர்சனாலிட்டி வேற லெவலா யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. இதை விட்டு கண்டுபிடிச்சு ஹாக்கி கேட்டுட்டு இருக்கான். போஸ்டல் ஒர்க்ல எல்லாரும் வந்து வேற மாதிரி ஒர்க் பண்ணிருந்தாங்க, இவர் மட்டும் இந்த மாதிரி போனாரு ஞாபகம் வந்துச்சு, அதனால இந்த லொகேஷன் கூட்டு வந்து சொல்றாவா. இவர் அப்சர்வ் பண்ண எனக்கு இதான் தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா வேகமா போறாங்க. அந்த பாம்பை கண்டுபிடிச்சாங்க. சடனா பார்த்து அந்த டீஆக்டிவேட் பண்றது சீலிங் டேக் வைக்காங்க. பார்த்தா சீலிங் டேக் ஒர்க் ஆகவே இல்ல, அது ஸ்டாப் ஆகாம வெடிக்க போகுது. இப்ப என்ன தண்டா பண்ண சொல்லிருக்காங்க. அவரோட ரெங்கா சொல்றான் இனிமேல் இது ஏன்ட்ட ஓட சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ரெங்கா அனல் வேகத்துல ஓடிட்டு இருக்கான். பார்த்தா முதுகு பின்னாடி ஒரு கட்ட மாதிரி வச்சிருக்காங்க. பார்த்தா கட்ட கிடையாது ஒரு ஷீல்டு. பார்த்தா ஹாக்கி தூக்கிட்டு ஒரு வீசி வீசுறான். பார்த்தா ரெங்கா ஏதோ ஒரு வேலையை பார்க்க பார்த்தா ஷீல்டு மாதிரி எடுக்கான். குவாரண்டைன் வால்னு சொல்லி ஏதோ ஒன்று போடுதான். பார்த்தா அந்த பாம்பு வெடிச்சு செதறது. பார்த்தா கீழே ஒண்ணுமே ஆகல, அது மேலே வெடிச்சு அப்படி காத்தா கரைஞ்சிச்சு. ரெங்கா நீ வேற லெவலா பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா கக்கச்சி வந்துட்டான். டே நீ பசங்களா நீ உள்ள வேற லெவலா பண்ணி சொல்றாங்க. லார்ட் 6 சொல்லிட்டு அவங்க மிரண்டிட்டாங்க. நீங்க இப்படி வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சுக்கியா தானே என்ன சொன்னா, அதனால தானே நான் வந்து சொல்லிருக்கேன் கக்காசி. எல்லாம் ஓகே வந்து கக்காசி கேட்டுட்டு இருக்கான். எஸ் சார் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, நாங்க ஜாயின் ஃபோர்ஸா ஒர்க் பண்ணி சூப்பரா பண்ண சொல்லிருக்காங்க. அது மாதிரி ரெங்கோட டிஃபென்ஸ் வேற லெவல் சொல்லிருக்காங்க ஹாக்கோ. பாம்பு வச்சு கண்டுபிடிச்சான்னு சொல்லிருக்காங்க கக்காசி. அது மாதிரி கரெக்டான சமயத்துல உன்னோட லீடர் வந்து சேஞ்ச் பண்ண பத்தியா ஹாக்கி உண்மையிலே வேற லெவல் சொல்லிருக்காங்க கக்காசி. மிஸ்டர் சுக்கியா வந்து லார்ட் 6 பத்தி ஒரு கதை சொன்னாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன நான் உணர்ந்துக்கிட்டேன்
மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெங்கா என்ன மன்னிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்காங்க. எல்லா தப்புமே ஏமாலன்னு சொல்றாங்க. பார்த்தா ஹாக்காவும் ரெங்கா வந்து ஹோக்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. உடனே அதை கட்டி சந்தோஷப்படுறான். இனிமேல் டி ரேங்க் மிஷன் இருந்தாலும் என்ன ரேங்க் மிஷன் இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டா கொடுப்போம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. கக்காஷி கட்டாக்கி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டான். பார்த்தா சாக்கி கீழே அவங்கள ஒர்க் பண்ற மாதிரி கூட்டு வந்துட்டாங்க. ஹாக்காவோட உணர்ச்சி தன்மை, ரெங்கோட ஸ்ட்ரென்த், ஹோக்கியோட போட்டோ மெமரி பவர் இருக்க வரைக்கும் இது உண்மையிலே சூப்பர் டீமா இருக்கும். ஒரு இன்டெலிஜென்ட் மிஷனுக்குலாம் இவங்களை தான் அனுப்பலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்க ஏன் கேதா ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு சாய் பார்த்தா அது வச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா கொனகமாரு சாரடா சோஜோ அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, நீ தான் என்னோட வெளிச்சம், ஏன் எதுவுமே ஃபீலிங் பத்தி பேச மாட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. பார்த்தா ஒரு லவ் படம் கடைசி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சேரல. அவ தனியே போய் உட்காருதா. அதை பார்த்துட்டு சோகமா பார்த்துட்டு இருக்க சாரடா சோஜோ. ஆனா பரட்டம் முடிக்கும் இதுதான் என்னடா படம் சொல்லிட்டு அதோட படம் முடியுது. செதறிட்டாங்க ஆளுக்கு. பார்த்தா மூணு வெளியே வராங்க. சாரடா சோஜோ அழுதுட்டே வராங்க. பரட்டம் முடிச்சிட்டு வரா. இதெல்லாம் என்னடா படம் சொல்லிட்டு சொல்லுறதுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க. கடைசி வரை வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி வரை சேரல. இது இன்ட்ரெஸ்டாவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு லவ் பத்தி என்ன தெரியும் சொல்லிட்டு சாரடா சோஜோ கத்த ஆரம்பிச்சாங்க. எண்டு வந்து இந்த ட்ராஜடியா முடியுது. படத்துல ஒரு வெற்றியை கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு வரும் இதெல்லாம் ஒரு படமே கிடையாது, நல்ல ரொமான்டிக்காவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோஜோ சொல்றான், இந்த வாட்டி என் பக்கத்துல ஒரு இந்த படத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காவா. எனக்கு படமும் வேணா ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு தலைதறிக்க ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்து அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா அந்த படத்தை பத்தி கொணாம சொல்லிட்டு வரான். அது என்னடா ரொமான்ஸ் மூவியா சொல்லிட்டு கொணாம இருக்கா. நான் ரொமான்ஸ் மூவி நினைச்சு போகல, அது ஒரு சண்டை மூவி நினைச்சு போனேன். ஆனா இப்படி இருக்குன்னு நினைச்சு கூட பாக்க சொல்லிருக்கான். பாருட்டு இந்த படத்தை பார்க்க ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொணாம கேட்டுட்டு இருக்கான். நான் அதை தான் செய்ய நினைச்சேன். அந்த படத்தை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்னா என்னோட நிஞ்சாவை எப்படி இருக்கு அதை பத்தி யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி என்னோட கோலு கொக்கா கேக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ரொமான்டிக்கா பண்ணி என்னோட கொக்கா ஆசையை தடுக்க விரும்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு பொண்ணு அங்க இருந்து வேகமா ஓடுதா. பார்த்தா ஒரு மூணு பேர் துரத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கொணாம பார்த்து உங்களுக்கு யாரா அந்த பொண்ணு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு பயந்து ஓடிட்டு இருக்கா. சடனா பார்த்தா ஒரு சந்துக்குள்ள ஓடுதா. பார்த்தா அவன சந்துக்குள்ள துரத்திட்டு வராங்க. பார்த்தா அந்த பொண்ணு எங்க போனே தெரியல. பார்த்தா அந்த பொண்ணு அங்க ஒளிஞ்சு நிக்கா. அப்புறம் பார்த்தா அவனை கிராஸ் பண்ணி போனோம். அந்த பொண்ணு இன்னொரு டைரக்ஷன் நோக்கி வேகமா ஓடுதா. பார்த்தா பர்ட்ட தேடிக்கிட்டு அந்த பொண்ணு எங்கடா போனான்னு சொல்லிட்டு பார்த்தா பிரிட்ஜ் எல்லாம் தாண்டி ஓடுதா. பார்த்தா அந்த பொண்ணு பயப்படுதா. சடனா தடிக்கு கீழே போறா. பர்ட்ட காப்பாத்தான வரான். அதுக்குள்ள பார்த்தா கொணகமாரு வேற லெவல வந்து பொண்ணை காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. தன்னமால அசால்ட்டா கேட்ச் பண்ணிட்டு பாஞ்சு போறான். பார்த்தா அந்த பொண்ணு முதல்ல பயப்படுதா. அதுக்கப்புறம் பாஞ்சு போறத பார்த்து அப்படி என்ஜாய் பண்றா. என்னடா இவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம கீழே பாத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுதா. பார்த்தா அந்த பொண்ணு நிஞ்சா இதுவே கிடையாது, எனக்கு விட்டு நீங்க சேஃபா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்காம நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுது. அந்த பொண்ணு இவ்வளவு ஹைட்ல இருந்து இந்த மாதிரி உலகத்தை பார்த்ததே இல்ல, ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்றாவா. மன்னிச்சிருக்கேன், நான் வந்து வேகமா வந்து அதனால பாஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததே இல்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை கரெக்ட் அப்படி கொணகமாரு சிரிக்கான். பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே ஷை ஆகுறா. அத பர்ட்டும் பக்கத்துல வந்துட்டான். பார்த்தா அந்த பொண்ணு வந்து மன்னிப்புக்கிறேன், என்னை மன்னிச்சிருக்கேன், என்னோட பேர் ரெமன் யொய்மூரன்னு சொல்லிட்டு இருக்காவா. காப்பாத்துனதுக்கு நன்றி, அது மாதிரி சாரின்னு சொல்றாவா. உங்களை காப்பாத்துல நான் தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா கொணகமாரு. ரெண்டு பேரும் லைட்டா வலிறாங்க. கொணகமாரு முழிக்கான். சரி அந்த பசங்க எதுக்கு உங்களை துரத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சடந்த பொண்ணு முழிக்கா. அதுக்கப்புறம் சொல்றா, அந்த வில்லேஜுக்கு வந்து இந்த ஊரை சுத்தி பக்கம் சொல்லிட்டு இருக்கா. வருது உள்ள வழி அப்படியே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று பேசிக்கும் பொழுது அவங்க அப்செட் ஆயிட்டாங்க பொழுது, அதனால தான் அவன் துரத்திட்டு வந்தாங்க சொல்லிட்டு அதான் விஷயம் சொல்லி கொணகமாரு கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா பொண்ணு திரும்பி வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கா காப்பாத்தினதுக்கு. அதனால ஒண்ணு இல்ல சொல்லிட்டு இருக்கா, பிரச்சனை இல்ல, நீங்க இந்த ஊர் நல்லா சுத்தி பாருங்க சொல்றா கொணகமாரு. சுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வாங்க சாப்பிட போகும் சொல்லிட்டு தண்டர் பர்கர் எடுத்து கூட்டு போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வந்து ட்ரீட்டே கொடுக்கா. நீங்க லஞ்ச் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷம் சொல்ற கொணகமாரு. இல்லன்னா எனக்கு எதுவுமே நடந்திருக்காது, அதனால ஒரு பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு ரெமோன். அது மாதிரி பர்கர் எப்பவுமே பர்கர் சாப்பிட ஆசைப்படுவான், அதனால தான் இங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா கொணகமாரு. வர என்ன குழந்தையா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கொணகமாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பர்கர் வாங்கிட்டு வந்துட்டான். வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி சொல்றாங்க. ஆனா பார்த்தா கொணகமாரு முடிச்சு இது என்ன பர்கர்டா சொல்லி கேட்காம இருக்கிறது ரொம்ப புளிப்பான பர்கர், இது இப்பதான் இறங்கி இருக்குது, சாப்பிடணும் ஆசைப்பட சொல்றாங்க. இது உண்மையில நல்லா சூப்பரா இருக்க போது சொல்லிட்டு ரெமோனும் சந்தோஷப்படுதா. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நான் சாப்பிட்டதே இல்ல சொல்றாங்க கொணகமாரு. பிடிக்காதான் சொல்லிட்டு பொண்ணு சோகமாகறா. சரி நம்ம சாப்பிட சொல்லிட்டு பர்கர் சாப்பிடலாம். சாப்பிட்டு உண்மையில சூப்பரா இருக்கு, ரொம்ப புளிப்பா இருக்கு சொல்றாங்க. பார்த்தா ரெமோனும் சாப்பிட்டு ஒரு மாதிரி புளிப்பா இருக்கு, வேற லெவலா இருக்கு சொல்றாவா. அவளும் என்ஜாய் பண்றா. இது வரைக்கும் எதிர்பார்த்தது இல்ல, நான் டைடா வில்லேஜ்ல இருந்து வரேன், அங்க இந்த மாதிரிலாம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாவா. சடனா யோசிக்கா. அதுக்கு சொல்றான் எங்க இருந்து வந்து ஞாபகம் இல்ல, சரி நான் கிட்ட வில்லேஜ்ல தான் இருக்க போறேன்னு சொல்றாவா. சரி கொணகமாரு இதை நீங்க ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காவா. யோசிக்கா. சரின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு போறான். சாப்பிட்டு முடிச்சிட்டு இது ரொம்ப புளிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டான். இப்படி ஒரு புளிப்பை சாப்பிட்டதே இல்ல சொல்றான். எனக்கு புளிப்பெல்லாம் பிடிக்காது, அவன் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சாப்பிட்டு சொல்றான். சடனா அந்த பொண்ணு கர்ச்சீஃப் கொடுக்கா. தேங்க்யூ சொல்லிட்டு அதை அப்படி துப்ப ஆரம்பிச்சான். இதை வாஷ் பண்ணி தாரன்னு சொல்றான். சாப்பிட்டு வெளியே போறாங்க. உடனே இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கா. உங்களுக்கு புளிப்பு பிடிக்காது எனக்கு தெரியாது, ஒரு ஆசையில தான் சொன்னேன்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, எனக்கு இந்த நோய் ஆல்ரெடி இருக்கு, எனக்கு புளிப்பு பிடிக்காது, ஆனா சரி நீங்க சொன்னீங்க சாப்பிட்டேன், அதுல ஒரு பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருந்து சொல்றாங்க. அடுத்து எங்க போறான்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான். நீ இந்த ஊரை தான் சுத்தி பார்க்க வந்தீங்க, வாங்கடா உங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன்னு சொல்றாங்க. உங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே கொணகமாரு சொல்றான் உங்களுக்கு கார்டா இருக்கேன், நான் எல்லாத்தையும் காட்டுறேன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு சந்தோஷப்படுதா. டாஸ்க் எனக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு முழிக்கா. சடனா அப்ப என்னமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் கொக்காக்கியோட கிரேட் ஸ்டோன் ஃபாய்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணுனே காட்டுறாங்க. அதுல ஒரு மூணாவது பேஜ் பாத்தீங்களா, அத நம்ம பிக் பிரதர் கொணகமாரோட கிராண்ட்பான்னு சொல்லிட்டு இருக்கான். பாருட்டு அவனும் ஆமான்னு சொல்றான். ஆனா என்னோட கிராண்ட்பா லெவல்ல நான் பக்கத்துல கூட வர முடியாது, அவரெல்லாம் வேற லெவலான ஆளு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பட் சொல்லிட்டு இருக்கான் பிக் பிரதர் உங்களோட கோல் வந்து என்னது, நீங்க கொக்கா கேக்குறது தானே, உங்களோட வே வந்து என்ன நிஞ்சாவே உங்க கேர்ள் ஃபிரெண்ட் என்ன செய்யணும் அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பேச வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கா கொணகமாரு. நீங்க சொல்றது உண்மையிலே சூப்பரா இருக்கு, ஒரு கோலை நோக்கி போறீங்க, இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒரு மாதிரி மென்மையா பேச ஆரம்பிச்சா. என்ன பாக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா கொக்கா கேவிஸ் ஊர்ல என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் காட்டுறான் அவளுக்கு. மொத்த ஊரே ஓரளவு சுத்தி காமிச்சாங்க. அப்புறம் டப்ளிங் ஷாப் கூட்டு போய் அங்கெல்லாம் வாங்கி கொடுக்கானுங்க. ஒரு வழியா மொத்த வில்லேஜ் சுத்தி காமிச்சிட்டு வெளியே கூட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா அப்படி ஒரு கடை பக்கத்துல வராங்க. பார்த்தா ஒரு கிளிப் ஷாப், அது வேற எந்த கிளிப் இல்ல, முடிக்க மாட்டாது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கொணகமாரு கேட்கான். அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்றாவா. சடனா ஒரு ரெண்டு இடத்த காட்டுறா. இதுல நான் எது வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்டுருக்காவா. எனக்கு தெரியல, உங்களுக்கு எது பிடிக்காது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதையாவது சூஸ் பண்ணி சொல்லி கத்துறாவா. சடனா பார்த்தா ரெட் கலர் காட்டுறா, இது எடுங்கன்னு சொல்லிட்டு சடனா அதை தலையில மாட்டுறா. அதை பாக்கி அழகா இருக்கு அவளுக்கு. உன்ன படம் சொல்லிட்டு உங்க தலைப்படி மாட்டுறது உண்மையிலே சூப்பரா இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன் இவ்வளவு சீப்பா உள்ள தலையில மாட்டிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா கொணகமாரு ஒரு மாதிரி சோகமாகறான், ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுறான். அப்புறம் பார்த்தா வில்லேஜோட மொத்த ஏரியாவுக்கு மேல போய் கூட்டு போய் நிப்பாடி காமிக்கிறான். அப்படி காமிச்சோன்னு உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றாவா. வில்லேஜ் வந்து இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு வில்லேஜ் வந்து எதிரிகளால ஏகப்பட்ட அடிபட்டு உடைபட்டு கிடந்துச்சு, இப்பதான் எல்லாம் அடைஞ்சு இப்பதான் சரியாயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சமயத்துல பெரிய கிரேட் நிஞ்சாவாரே
உருவாச்சு. அந்த சமயத்துல நான் குழந்தையா இருந்தேன். என்னோட கிராண்ட்பா அந்த வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி அவர் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பேர் கொணமரு. எனக்கு இந்த பேரை வச்சதே என்னோட தாத்தா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு மோட்டிவேஷன் ஆனேன். அதுக்கப்புறம் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எந்த எல்லைக்கு போக தயாரானு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க கிராண்ட் ஃபாதரை பார்த்து உண்மையிலே வேற லெவலா இருப்பாரு ரெமான் சொல்லிட்டு இருக்கா. அவனும் ஆமான்னு சொல்றான். இந்த வில்லேஜ் மதிக்கும்படி ஒரு ஆள் அவரு அவர மாதிரி ஒரு கொக்காக தான் ஆக நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏகப்பட்ட பாதையை தாண்டி போகணும். நான் ட்ரைனிங் எடுக்கணும். என்னோட கிராண்ட் ஃபாதர் சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு நான் ஈக்குவலா போன சொல்லிட்டு இருக்காங்க. கொக்காக யாராவது ஷார்ட் கட்டே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. ஷாக் ஆகுறா. அப்புறம் அமைதியாகிறா. என்னாச்சு சொல்லி கொணமரு கேட்டு இருக்கான். என்னாச்சு சொல்லி கேட்டு இருக்காங்க. இல்ல நீங்க பேசும்போது ஹே ஹேன்னு சொல்றீங்க. அதத்தான் சொல்றேன்னு சொல்றாவா. இல்ல நான் ரெகுலரா யூஸ் பண்ற வார்த்தை ஹே அப்படின்னு சொல்றாங்க. பிரதர் நல்லா பேசிக்கிறதுல என்னெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி பாட்ட பாத்துக்கிட்டு இருக்கான். கொணமரு நான் கியூட்டா இருக்கானு சொல்லி கேட்காவா. உடனே பாட்ட முடிக்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சரி வாங்க அடுத்த பார்க்க போறான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். பர்ட்டோ ஆனா திரும்பி தடிக்க போறா. பார்த்தா கொணமரு பாஞ்சு போய் இந்த பொண்ணை காப்பாத்துறான். வேற லெவல்ல நிக்காம அவன் பிடிச்ச அடுத்த செகண்ட் பாட்ட திரும்பி பார்க்கான். பார்த்தா பார்த்து முடிக்கல ரெண்டு பேரும் தனித்தனியா நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி மூஞ்சில உங்களுக்கு வேக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் காமிச்சு முடிச்சிட்டாங்க. ஐயோ எனக்கு டைம் ஆச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஏன் அதுக்குள்ள போறீங்க கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சரி வேணா கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொல்றா. அவளும் சொல்லி முடிக்கல அந்த 5 பேர் வண்டாங்க துரத்திட்டு வந்தவனுங்க சுத்தி வளர்ச்சானுங்க. அவனுக்கு கவலைப்படாதீங்க நான் இங்க போக வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் போயிட்டு வரேன்னு சொல்றாவா. மிஸ் ரமோன்னு சொல்லிட்டு முடிக்காங்க. வேற ஒண்ணு இல்ல இவங்க எல்லாம் வீட்டுல வந்து பாதுகாக்கிறவங்க. நான் சொல்லாம வந்துட்டேன் அதனாலதான் இவங்க என்ன கூட்டு போக வந்துருக்கான்னு சொல்லிருக்காரு ரெமான். வீட்டுல அடைச்சு வச்சிருந்தா சொல்லி கேட்காங்க. வில்லேஜுக்கு வந்து என்ன நானே புரியுதுன்னு நினைச்சு வந்தேன். அதனாலதான் வந்து அதனால போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சுன்னு சொல்லிருக்காரு ரெமான். இதான் விஷயமா சொல்லி கேட்டுக்கிட்டா கொணமரு. ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னைக்காச்சும் ஒரு பாப்பேன் உங்களுக்கு வந்து நான் திரும்பி இதெல்லாம் கைமாறு செய்வேன்னு சொல்லிருக்காவா. நீ வந்தனால எங்களுக்கு ஃபன்னா இருந்து சொல்லிருக்க கொணமரு. சரி கவலைப்படாதீங்க நீங்க நல்லபடியா போயிட்டு வந்து சொல்றான் பர்ட்டோ. நீங்க எங்கெல்லாம் போனீங்களா ஒரு மிஷன் மாதிரி சொல்லிருக்கேன் பர்ட்டோ. உனக்கு தேங்கி சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா நீங்க உங்க தாத்தா பத்தி ஒரு நீங்க சொன்னது அப்புறம் இன்ஸ்பயர் ஆனா சொல்லிட்டு இருக்காவா. ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி நம்ம எந்த இலக்கினாலும் போலான்னு சொல்லிட்டு இருக்கா. தலையை குனிஞ்சிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கா. முழிக்கானுங்க அந்த ரெண்டு பேரும் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்க மென்மை தரத்தை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சு போறா. ஆனா கொணமரு முழிக்கான் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. நான் வீட்டுக்கு போறேன் அப்புறம் ட்ரைனிங் எடுக்க போறேன்னு போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெமான் கொடுத்த கர்ச்சீஃப் அடுத்த கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அவளோட நினைவுகள்ல நினைக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ சோச்சா சாடா நிக்காங்க. என்ன கொணமரு செஞ்சு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன குழந்தை நினைக்க சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ கட்சி என்ன சொல்லுவாருன்னா அவர் என்னது லவ்ல விழுந்துட்டாரு நினைக்க சொல்லிட்டு இருக்காவா. லவ்வான்னு சொல்லிட்டு முழிக்காங்க. கொணமருலாம் அப்படிலாம் செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே நோட்டீஸே பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எப்பவும் போல சிப்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சா உடனே முழிக்கான் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. மிக்கல் ரியாக்ஷன் தான் ஒரு லவ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காவா. சொன்னோனே செதறலாம் பர்ட்டோ. பர்ட்டோ உனக்கு அந்த ரொமான்ஸ் பத்தி ஒண்ணும் புரியல. அப்ப எதுவும் புரியாது சொல்லிருக்கா சாரடா. அப்ப அதுதான் விஷயமா சொல்லிட்டு பாட்ட கேட்டு இருக்கான். சடனா பார்த்தா வேகமா ஓடுதான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ கொணமரு வேகமா போயிட்டு இருக்காங்க. பர்ட்டோ என்னெல்லாம் மனிபுலேட் பண்ணி கொணமரை கூட்டிட்டு இருக்கான். அவங்க வந்து உங்களுக்கு ஹேண்ட் கர்ச்சீஃப் கொடுத்தாங்க. அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் நம்ம திரும்பி கொடுக்க போது வேகமா போறாங்க. நம்ம போக கூடாது அதனால பர்கர் வாங்கிட்டு போக சொல்லி பர்கர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா பேச போறது கேட்டு இருக்காங்க. இதை ஏன்ட்ட விடுங்க நம்ம ரிலாக்ஸ் போய் எல்லாத்தையும் பேசிட்டு வரணும்னு சொல்லி கூட்டு போய்கிட்டே இருக்கான். சந்தோஷமா போறாங்க. ஒரு வழியா ரெமானோட வீட்டு வாசலுக்கே வந்துட்டாங்க. அவங்க பெரிய பணக்காரியா இருப்பா கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்படி வீட்டுக்குள்ளே போறாங்க. ரெமான் கத்திட்டே போறாங்க. பார்த்தா ரெமான் வந்துட்டா. பார்த்தா ஒரு மாதிரி வெட்டிங் ட்ரெஸ் போட்டு வந்து இருக்கா. இவங்களை பார்த்து ஷாக் ஆகுறா. அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்றா இங்கெல்லாம் வராங்க இங்க இருந்து போயிட்டு வாங்க சொல்றா. பார்த்தா சிரிக்க மாட்டேங்க ஒரு மாதிரி கோவத்துல சொல்றாவா. உங்களுக்கு இருந்து பாக்க கூட சொல்லிருக்காவா. சடனா பர்கர் கீழே போட்டான் பர்ட்டோ. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு என்னாச்சு நல்லா தானே இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா மேல எவனோ ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவளே பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அதோட இருக்கா உங்களை எல்லாம் யார் வர சொன்னாங்க கிளம்புன்னு சொல்றாவா. சொன்னோன்னு ரெண்டு பேரும் முடிக்காங்க. ஏன் இப்பெல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு நம்ம கடைசி பக்கத்துல இந்த மாதிரி பேசவே சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சேவ் முடி வச்சு பின்னாடி இருந்து வேகமா நடந்து வரான். வந்து அவன் சொல்றான் உன்னை வந்து நன்றி சொல்ல வந்தவங்க ஏன் இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை பாட்டு இருக்கான். அவன் நீ யாரு நாங்க வந்து நன்றிலாம் சொல்ல வரேன்னு சொல்லிருக்கான் பர்ட்டோ. நீ மன்னிச்சிருங்க என்ன பேரு கனிட்ஸ்கி நான் தான் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட். அது ரெமானுக்கு சொல்றான். சொன்னோன்னு மிரண்டாங்க ரெண்டு பேரும். நான் பர்ட்டோ ஒரு மாதிரி கொணமரே பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இப்பதான் புரியுச்சு நீ மன்னிச்சிருன்னு சொல்ற கொணமரு. நான் வந்து சும்மா தான் வந்தோம். இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் கொடுக்க வந்து சொல்லிருக்கா கொணமரு. பாக்கில வந்து மறந்துட்டு போயிட்டாங்க. அதான் கொடுக்க வந்து சொல்றான். அப்படியே விஷயம் சொல்லிட்டு வேகமா வரான். முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். சொன்னோடனே கொணமரு ரெமனையே பார்க்க ரெமன் தலை தூக்கி போய் நிக்கா. சரி எங்களை மன்னிச்சு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து பாட்டு கேட்கான் ஏன் எப்படி போறீங்க கொஞ்சம் நில்லுங்க சொல்லி கொணமரு. பார்த்து கொணமரு டென்ஷன்ல போயிட்டு இருக்கான். பாட்டு கேட்கான் அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லையே ஏன் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரான். நம்மள ஒரு வெளியாள் மாதிரி பாக்குறான்னு சொல்லி கத்துறான் பர்ட்டோ. ஊர்ல ஒரு பேச்சு வீட்டுல ஒரு பேச்சாளா இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கடைசியில ஒரு ஃபியான்சி வேற சொல்றான். என்னடா நடக்குது பேசிட்டே வராங்க. அதோட போயிட்டு சடனா பார்த்து ஒரு பொண்ணு சத்தம் கேக்கு. என்னடா நடக்குது அந்த பொண்ணு பக்கத்துல பாக்குறாங்க. அவன் யாரு ஏன் இங்க நின்னுட்டு சொல்லி கேட்க பர்ட்டோ. நைட் டைம்ல இங்க விளையாட கூட சொல்லிட்டு இருக்கா. இருட்ட வர போதும் சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் உனக்கு விளையாடல என்னோட வீட தேடிட்டு இருக்கேன். எனக்கு வீடு எங்க இருக்கு மறந்துச்சு சொல்லி இருக்க பொண்ணு. என்னோட வில்லேஜ் வந்து டைடை வில்லேஜ் சொல்லிட்டு இருக்காவா. டைடை வில்லேஜா அப்படின்னு முழிக்காங்க. ஏன்னா டைடை வில்லேஜ்ல இருந்து ரெமான் வந்திருப்பா. வீடு எங்க இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாட்டு கேட்டு இருக்கான். என்னோட வீட்டுல மறந்துச்சு சொல்லி இருக்க சின்ன பொண்ணு. உடனே கொணமரு சொல்றான் வேற வழியே கிடையாது இந்த பொண்ணை நம்ம விட்டுட்டு தான் போகணும்னு சொல்றான். உடனே டைடை வில்லேஜ் இந்த ஊர்ல வந்து விட வராங்க அவங்க. அடுத்த சின்ன கட்டுறாங்க ரெமான் ஒரு மாதிரி சோகமா இருக்கா. உடனே வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் தானே வேணும் உனக்கு எத்தனை வேணும் சொல்லு அதை நான் வாங்கி தரேன் சொல்றான். மன்னிச்சிருக்கா நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்புறாவா. நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னை மன்னிச்சிரு நீ இப்போ உன்னோட ரூமுக்குலாம் போக முடியாது. இப்போ வந்து உனக்கு ஸ்பெஷல் ரூம் அனுப்ப போறோம். அந்த வெட்டிங் செரிமனி நடக்கிற வரை இப்போ எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் ரூம்னு சொல்லிட்டு அவன் முழிக்கா என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெரிய அரண் மாதிரி ஒரு ரூம் வச்சிருக்காங்க. ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்காது. நான் எதுக்கு இங்க தங்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. இந்த கல்யாணம் முடியவரை நீ அங்கே இருன்னு சொல்றான். என்விரான்மெண்ட் வந்து உனக்கு அன்சேஃப் அதனால இங்க போன்னு சொல்றான். இடம் உனக்கு சேஃப்னு சொல்றான். சடனா கத்த ஆரம்பிச்சா எதுக்கு இந்த மாதிரி இடத்துல வைக்கன்னு சொல்லிட்டு சுத்தி எல்லாரும் பார்க்க பார்த்து எல்லாரும் தலையும் தொங்கி போயிருக்கு. பார்த்து ஒரு பாட்டியை கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கா. வெட்டிங் ரிச்சுவலுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அது வரை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே தீரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வில்லேஜ் காணி சொல்றான் எனக்கு புரியுதுன்னு சொல்றான். அவளும் சடனா பார்த்தா தலைக்கு பின்னாடி ஒரு ஹேர் பின் மாதிரி வச்சிருந்தா. சடனா அதை உருவுதான் அவன் நம்ம கல்யாணம் முடியவரை என்னோட சேஃபா இருக்கட்டும் சொல்றான். ஹேர் பின் தான் வந்து என்னோட மெமரிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது சோமோட்ட இருந்து வந்து சொல்லிட்டு இருக்காவா. உடனே சொல்லிட்டு நம்ம வெட்டிங் செரிமனி பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இந்த ஹேர் பின்னுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அதனால நான் வச்சுக்கிட சொல்றான். சேஃபா வச்சுக்கிட சொல்லிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப மாறிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு ரெமான். முந்தி இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா இருந்தாலும் அவன் சிரிக்கான். பார்த்தா கொணமரும் பர்ட்டோஸ் வந்து டைடை வில்லேஜ் வந்துட்டானுங்க. அந்த பொண்ணை வந்து விடுறானுங்க. ஆன்சோனி எங்க பொண்ணு அந்த பொண்ணோட அம்மா கத்திட்டு ஓடி வரா. அந்த பொண்ணை கட்டி பிடிக்கா. உடனே அந்த பொண்ணு சொல்றா அம்மா அந்த ஊரை விட்டு வெளியே போன எனக்கு எல்லாமே மறந்துச்சு சொல்லிட்டு இருக்காவா. மறந்துச்சு சொன்னது ஊர்க்காரங்க எல்லாம் செதறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணை கூட்டு போறாங்க. ஆனா ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க
இருக்கேன் கொணமாரு. பர்ட்ட சொல்றா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் ஏன் ரெமோன தெரியவே பாக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வாடா போலாம் சொல்லிட்டு கொணமாரு. அவளை பத்தி நீங்க கவலை எல்லாம் படவே இல்லையா, ஏன் இப்படி பேசுறீங்க, நம்ம வில்லேஜ்ல இப்படியா இருந்தாங்க, இங்க ஏதோ வித்தியாசமா நடக்க மட்டும் தெரியும் சொல்லிருக்கான் பர்ட்டோ. அரசியல் கட்டுறாங்க உடனே இந்த பாட்டி வந்து ரெமோட் வந்து பேசிட்டு இருக்கா. லார்ட் கானிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி செய்யல முன்னாடி இப்பதான் புதுசா பண்றான்னு சொல்லிட்டு பாட்டி ஹேர் கிளிப் வர எடுத்தான்னு சொல்லிட்டு இருக்க பாட்டி. உடனே சொல்றா எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்காங்க, இதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத சொல்லிட்டு இருக்கா. ரிச்சுவல் வந்து நல்லபடியா போனா மட்டும் போய் சொல்லிட்டு இருக்காவா. உடனே பாட்டி சொல்றா இன்னொன்னு என்ன சொல்ல வரணும், நம்ம வில்லேஜ்ல வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து மெமரி எல்லாம் போயிடுச்சு சொல்லிட்டு இருக்காவா. மெமரி போனு சொன்னோன்னே அவ ஒரு மாதிரி மிரண்டு இருக்கா. ஒரு பொண்ணு வந்து காணா போயிட்டாலும் பார்த்தா வெளியே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணை காப்பாத்தி வந்து நம்ம ஊர்ல வந்து விட்டுட்டு போயிருக்காங்க சொல்லிட்டு இருக்கா பாட்டி. லெஜெண்ட் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நடக்கும் சொல்லவே இல்லை, ஏன் சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் நடக்கும் சொல்லி கேட்டு இருக்காரு. பாட்டி சொல்ற எனக்கு ஒண்ணு புரியல ஏன் அவங்களுக்கு மெமரிஸ் எல்லாம் லாஸ் ஆகும் சொல்லிட்டு சீக்கிரம் வெட்டிங் செரமனி முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. அவர் பார்த்து அரசியல் கட்டுறாங்க கொணகமாரும் பர்ட்டோவும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. என்ன செக்யூரிட்டி வந்து ரொம்ப டைட்டா இருக்காது ராத்திரி சொல்லிட்டு முழிச்சாங்க அவங்க. நம்ம மிஸ் ரமோன பார்த்ததுக்கு அப்புறம் செக்யூரிட்டி வந்து ரொம்ப டைட் ஆயிருச்சு ஒண்ணுமே புரியல சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. தெரிஞ்சு அவங்ககிட்ட போய் கேட்டதா எல்லா விஷயம் புரியும் சொல்லிட்டு இருக்கான் கொணகமாரு. உடனே கொணகமாரு சொல்லிட்டு இருக்கான் டே இது ஒண்ணு மிஷன் எல்லாம் கிடையாது, இது நம்மள தான் வந்திருக்கோம், அதனால தேவையில்லாம எதிரே மூக்க நுழைக்க சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் உனக்கு தடை செய்யப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். நாளா வந்து ரெமோட்ட பேச வரல நீங்க தான் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு குதிச்சங்கிறது வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பி ரெமோனை தான் காட்டுறாங்க. ரெமோன் அப்படி கொணகமாரு பத்தி ஒண்ணுன்னா யோசிச்சு பாக்கா, அவங்க கூட இருந்த சர்வாயில எல்லாத்தையும் யோசிச்சு பாக்காவா. அந்த புளிப்பான பர்கரை சாப்பிட்டு அவன் சதறதெல்லாம் யோசிச்சு பாக்கா. இது அவர் சொன்னாரு அவருக்கு இது பிடிக்கலன்னு சொன்னாரு, ஆனா அதை சாப்பிட்டு அவருக்கு தொண்டெல்லாம் லாக்காச்சு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டு இருக்கா. பேச வைக்கிற ரொம்ப ஃபன்னியா இருந்து சொல்லி சிரிச்சிட்டு இருக்காவா. என்னோட மூஞ்சி உண்மையிலே ஃபன்னியா வரன்னு சொல்லி சத்தம் வருது. பார்த்தா கொணகமாரு பாட்டும் வந்துட்டானுங்க வெளியே தான் நின்னுட்டு இருக்காங்க. கொணகமாரு அப்படி சொல்லி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாவா. இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன செய்றீங்க சொல்லி பாட்டுக்கிட்டு இருக்கான். உங்களை யார் இங்க வந்து அடைச்சாங்கன்னு சொல்லிட்டு லார்ட் கான்கேட்ஸ் தான் இப்படிலாம் பண்ணாரு, என் மேல அக்கறையா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அக்கறையா இருக்காரு ஏன் இந்த முக்குளத்துக்கு போட்டு உங்களை அடைக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க. சிரமம் நீங்க ரொம்ப வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கீங்க, வில்லேஜ்ல இருந்த மாதிரி நீங்க இல்லையே, அது மாதிரி ஒரு ஹேர் கிளிப் எங்கன்னு சொல்லிட்டு கொணகமாரு கேட்கான். லார்ட் கான்கேட்ஸ் வந்து என்கிட்ட எடுத்துட்டு போயிருக்காரு சேஃபா வச்சிருக்காரு சொல்லிட்டு இருக்காவா. என்ன என்னோட முடிய பார்த்தா சிரிப்பா இருக்கான்னு சொல்லி கேட்காவா. சொன்ன உடனே கொணகமாரு முடிக்கும் அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல செதறதான். உடனே அதை பார்த்து அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. சொல்றா எங்களுக்கு தெரிஞ்ச ரெமோன் தான் இப்பதான் நல்லா சிரிக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ரீசனே தெரியல, உங்களை இந்த மாதிரி என்னால விட்டுட்டு போக முடியாது, வேணா சொல்லுங்க நாங்க போய் கான்கேட்ஸ் போய் பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க கொணகமாரு. ஒண்ணும் தேவையில்ல வில்லேஜ் காப்பாத்தினா எனக்கு இது ஒண்ணுதான் வழி சொல்லிட்டு இருக்காவா. எனது வில்லேஜ் காப்பாத்துறமா என்ன சொல்ல வரீங்க சொல்லி பாட்டு கிடக்கான். என்னதான் நடந்து சொல்லி கொணகமாரு கேட்க எங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு சடனா கதையை சொல்ல ஆரம்பிச்சா. இது ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை சொல்றாவா. சமயத்துல டைடா வில்லேஜ் வந்து பெரிய வந்து ஆபத்துல இருந்துச்சு, இந்த ஊரே அழிக்கப்பட தருவாயில இருந்துச்சு சொல்லிட்டு இந்த வில்லேஜ் வந்து எது அடிச்சு இருக்குன்னா சோமான்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் அடிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பவர் என்னன்னா ஒரு ஹியூமன் மெமரிஸ் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காவா. ஹியூமன் மெமரிஸ் சொல்லிட்டு முடிக்காங்க பட் அவங்க வந்து அவங்க மெமரிஸ் மட்டும் இழந்தாங்க, அவங்க ஃபேமிலி யார் அவங்க ஊர் எது எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ணி இறங்க தரவாய் போயிடும் சொல்லிட்டு இருக்காவா. சடனா ஒரு படம் வரையா இந்த மாதிரி தான் சோமா அனிமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடா அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு மாதிரி கொம்பு வச்சு இருக்கு சொல்லிட்டு பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். சரி சோமா அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பர்ட்டோ காப்பாத்த லேடி கோன் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் காப்பாத்த வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சோமா ஒரு கெரிய வந்தாங்க, ஆனா சோமா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, அதை கம்ப்ளீட்டா வந்து அவங்களால ரெஸ்டே பண்ணவே முடியல. கடைசியில பார்த்தா சோமா அவங்களோட பாடியவே டேக் ஓவர் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா அதுக்கப்புறம் சோமா வந்து சீல் பண்றதுக்காண்டி ஒரு கல்லு மேல கை வச்சு அதை சீல் பண்ண ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காவா. மொத்த சோமாவோட பவரையும் அந்த கல்லுல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு லாக் பண்ற தருவாயில பாதி பவர் வந்து சோமாவோட உடம்புல தங்கிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா இருந்தாலும் அந்த கொம்ப 2 துண்டா வெட்டி வீசாங்கன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி முடிச்சது சோமாவோட சாபம் வந்து அவங்க மேல இருந்துகிட்டே இருந்து சொல்லிட்டு இருக்கா. சாபமா சொல்லிட்டு பாட்டு கேட்டு இருக்கான். எங்க ஊர்ல யார் ஒருத்தருக்கு வந்து 20 வயசு தாண்டதோ அவங்க கையில ஒரு மார்க்கிங் வரும் சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா அந்த மார்க்கிங் காட்டுறா. மார்க்கிங் வந்து எங்க ஊருக்கும் வெளியூர்காரங்களுக்கு ஒரு போர்ட்டல் மாதிரி உண்டுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவனோட கர்ஸ் மார்க் பவர் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா எங்க மூளையில உள்ள எல்லாத்தையும் வெளிய எடுத்துரும், எல்லாத்தையும் மெமரி லாஸ் ஆயிரும் சொல்லிட்டு முடிக்காம பர்ட்டோ என்னதான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சோமா யார் சீல் பண்ணாங்களோ அவங்களோட ஆத்மா தான் ஏன் உடம்புல இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்னொரு சைடுல உள்ள பிளட் லைன் யாருன்னா அதான் கான்கிட்ஸ் சொல்லிட்டு இருக்காவா. கிட்சிக்கலானோ அதே சேம் பிளட் லைன் தான் வருவாங்க, அதனால நாங்க ரெண்டு மேரேஜ் பண்ண மட்டும் தான் இதுக்கு எல்லாமே எண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டு கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, இது வரைக்கும் நீங்க எங்க ஞாபகம் தானே வச்சிருக்கீங்க, இதுல என்ன பிரச்சனை சொல்லி கேட்டுட்டு இருக்கா பர்ட்டோ. ஆனா இருந்தாலும் சோகமாகறா. என்னோட மெமரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிட்டே தான் வர போய்கிட்டு இருந்துச்சு, அந்த இது வந்து எனக்கு வந்து சாபமா உண்டாகுச்சு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா அந்த டூல் வந்து நீ காப்பாத்தனால என்னோட மெமரிஸ்க்கு எதுவுமே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன டூல்னு சொல்லிட்டு கேட்காம நான் ஒரு ஹேர் கிளிப் வச்சிருந்தேன் தெரியுமா அதுதான் சொல்றாவா. கோன் வந்து அவங்க கையால செஞ்ச இது சொல்லிட்டு இருக்காவா. அது வந்து சோமாவோட கர்ஸ் மார்க்ல வந்து காப்பாத்தக்கூடியன்னு சொல்லிட்டு இருக்கா. சோமாவோட பவர் வந்து கணிக்க முடியாது, 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அது வந்து வீக் ஆகும், அந்த வீக் ஆகுறத வந்து நம்ம சீல் பண்றதுக்காண்டி அந்த வெட்டிங் செரமனியை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காவா. அந்த கல்லுல இருந்து திரும்பி அதோட கொம்பு வந்து முளைச்சு வர ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கா. அது வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கா. கையில மார்க் பண்ணவங்க யார் அந்த 2 பேரும் வந்து ஒரே சமயத்துல கல்யாணம் பண்றாங்களோ அவங்க வந்து சோமாவோட கொம்பை வந்து வெட்டி வீசலாம் சொல்லிட்டு இருக்காவா. திரும்பி ரீசீல் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கா. கான்கிட்டோம் ஆல்ரெடி கர்ஸ் மார்க்ல மாட்டிருக்காரு, இப்ப நாங்க மட்டும் பண்ணா மட்டும் தான் முடியும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாம இதெல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு பாட்டு கட்டிட்டு இருக்கான். எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அவளும் கர்ஸ் கனெக்ஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா மெமரிஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு சொல்றாவா. வெட்டிங் ரிச்சுவல் மட்டும் தான் இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு கொண்டு வர சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு கொணகமாரு சோகமாகறா. என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்டா ஒழுங்கா நாங்களும் பிக் ப்ரோஸ் வந்து இது சோமாவோட மான்ஸ்டர் நொறுக்கி எரிஞ்சிரும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அவ சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நெஞ்சு விட்டுனா அது ஒர்க் ஆகும் சொல்லிட்டு இருக்காவா. ஏன்னா சோமாக்கு வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸே கிடையாது சொல்றாவா. இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு இருக்கா. பாட்டு உடனே கொணகமாரு சொல்றான், டே அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாடா, என்னோட கிராண்ட்பா வந்து இறந்தது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஜுட்சு போட்டதுனால தான் இறந்தாரு, இப்பெல்லாம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் பண்றது பாட்டு இருக்கா, வேற வழியே கிடையாது, நான் லார்ட் கான்கிட்ஸோ கல்யாணம் பண்ண மட்டும் தான் முடியும் சொல்லிட்டு இருக்காவா. கொணகமாரு ஒரு மாதிரி சோகமாரா. அதுக்கப்புறம் லார்ட் கான்கிட்ஸோ அடிச்சு காட்டுறாங்க. பார்த்தா வந்து வீட்டை விட்டு கிளம்புறான். பாட்டி பக்கம் அந்த நைட் நேரத்துல இந்த கான்கிட்ஸ் எங்க தான் போறான் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பாட்டு கேட்கான். லார்ட் கான்கிட்ஸ் வந்து ரொம்ப மோசமானவன்னு நினைக்கிறேன், நம்ம இப்ப என்ன பண்ணலாம் பிக் ப்ரோஸ் சொல்லிட்டு இருக்கா. பாட்டோ நம்ம தான் 2 பேரும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அவ சிரிக்க ஆரம்பிச்சா. உங்களை பாக்க எனக்கு சிரிப்பா இருக்குன்னு சொல்றாவா. இவன் நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், அதான் இந்த அளவுக்கு பேசலாம்னு சொல்லிட்டு கான்கிட்ஸும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்க ஒண்ணு மண்ணுவா தான் இருப்போம், ஆனா இப்போ தான் அவர் ரொம்ப மாறிட்டாரு, அதான் எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. கல்யாணம் பண்றதா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சொல்லிட்டு இருக்கா. பாட்டோ உடனே அந்த குழந்தை சொல்றான், கொஞ்சம் பொறுமையா சொல்றாங்க. அந்த சோமா வந்து சீல் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஆனா இவங்க ஹாப்பியா இருக்க மாட்டாங்களா, அதுதான பிரச்சனை சொல்லிட்டு இருக்கா. பாட்டோ எனக்கு ஒன்னும் பிரச்சனை சொல்லிட்டு இருக்காவா. நீங்க அப்பலாம் சொல்லாதீங்க, உங்க ஃபீலிங்ஸ் பார்த்தாலே தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு கவலைப்படாதீங்க, லீவ் வில்லேஜ்ல நான் வந்து சோமாக்கு காமெண்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொண்டு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இதுக்கு ஒரு எண்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல ஆரம்பிச்சிட்டா, நான் ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருக்கேன், உங்க தாத்தா பத்தி எனக்கு சொன்னீங்க, அப்பதான் என் மைண்டே நான் மாத்திரேன், என்னோட டெஸ்டினி நோக்கி போக ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கா. கிராண்ட்பா என்ன பண்ணாரு, இந்த வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி எந்த எல்லைகளும் போனாரு, அந்த நம்பிக்கை தான் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. வில்லேஜ் காப்பாத்துறதுக்காண்டி தான் எல்லாத்தையும் நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க மட்டும் என்ன பொசிஷன்ல இருந்தீங்கன்னா இதே முடிவு தான் எடுத்துருவீங்க. கரெக்ட் தானே சொல்லி கேட்கா. உடனே அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொன்னே தெரியல. சடனா பார்த்து கர்ச்சீஃப் கொடுக்காம கர்ச்சீஃப் கொஞ்சம் கசங்கிட்டு அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு இருக்கான். உங்களோட பேசுறதே எனக்கு மனசு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளோட அக்கறைக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றா. பார்த்தா கொனாமர் வெறியில நின்னுட்டு இருக்கான். பார்த்தா வில்லேஜ் விட்டு கிளம்புறாங்க. உடனே பாட்டு கத்துறான். ரெமோனா எதுக்கு இப்படி விட்டுட்டு வரீங்க சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கூட வந்து கல்யாணம் நடந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு என்ன பதில் சொல்லவே தெரியல. கொனாமருக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கான். ஆனா அவன் லீவ் வில்லேஜ் அங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கான். பார்த்தா வில்லேஜுக்கு போவோம், நம்ம அந்த வில்லேஜ் பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் எல்லா முடிவு எடுப்போம் சொல்றான். இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா பாட்டி வந்து நின்னுட்டு இருக்கா. ரெமோனோட பணியாளர் சொல்லிட்டு இருக்காவா, நான் யோய்மரி கிளான்ல உள்ள அசாக்கின்னு சொல்றாவா. ஹிடன் லீஃப் ஷிரோபி உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்க சொல்றாவா. என்ன சொல்லிட்டு கொனாமர் கேட்கா. லார்ட் கான்கிட்ஸோ பத்தி நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லிட்டு இருக்காவா. ஏன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரெமோட்ட நீ எல்லா கதையும் கேட்டீங்க எனக்கு தெரியும். லார்ட் கான்கிட்ஸ் ஒரு காலத்துல வந்து நல்ல மனசுக்காரரா தான் இருந்தாரு. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியல. அது மாதிரி ராத்திரி எங்கேயோ போறாரு, அவர் எங்க போறாருன்னு எனக்கு தெரியல சொல்லிட்டு இருக்காவா. அது மாதிரி கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அப்புறம் அவர் ஆளே மாறிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண சொல்லி பாருங்க. சரி எனக்கு புரிஞ்சிருச்சு, இதை பத்தி நான் பார்த்து சொல்லிட்டு கொனாமர். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. பார்த்தா ஒளிஞ்சா நிக்கானுங்க. அவனுக்கு பார்த்தா இவனோட மூமெண்ட் பார்க்கணும், நாளைக்கு நாள் முடிக்க இங்க இவன் சொல்லிட்டு கொனாமர் இவனை அப்சர்வ் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க இருந்து அப்படியே எப்போ போல கிளம்பி இருக்கான். பார்த்தா வேற எங்கேயும் போல. பார்த்தா ரெமோனோட ரூமுக்கு தான் போறாங்க. கடைசியில பார்த்தா ரெமோனோட ரூம் கட்டுறாங்க. பார்த்தா சாப்பிடாமலே இருக்கா. நீ சீக்கிரம் சாப்பிட அப்படின்னா உடம்பு ஹெல்த்தியா இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா கீழே தான் வந்து கர்ச்சீஃப் இருக்கு, அதை பார்த்துட்டு அவன் மிரட்டான். குடுக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்காவா. இந்த இடத்துல வந்து ஏதோ பூச்சி வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா கொனாமர் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எதுவுமே நடக்கல. அவன் போய் ஸ்ட்ரெயிட்டா போய் படுத்து தூங்கிட்டான். என்னாச்சு, அவன் ஏதோ பாட்டி வந்து தனியா போனாங்கன்னு சொன்னாங்க, ஆனா வரவே இல்லையே. போய் படுத்துல தூங்கிட்டா சொல்லி முடிக்காங்க பர்ட்டோ கொனாமர். அழியே இல்ல, அசாக்கியை கூப்பிட்டு விசாரிச்சா சரிப்பட்டு வர சொல்லிருக்கான் பர்ட்டோ. பார்த்தா அசாக்கியை கூப்பிடுறாங்க. பார்த்தா பாட்டி அந்த வரதுக்குள்ள கனிட்ஸ்கி வந்து பின்னாடி நின்னுட்டு இருக்கான். பார்த்தா அவன் உடம்புல ஈவில் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி முறைக்கான். பார்த்தா பாட்டிக்கு எல்லாம் மறந்த மாதிரி நின்னுட்டு இருக்கான். அந்த பாட்டி கடனா திரும்பி சொல்றான், இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. பார்த்தா ஊருக்கு வெளியே கொனாமர் பர்ட்டோ வெயிட் பண்ணிருக்காங்க. என்னடா அந்த பாட்டி ஆளே காண சொல்லி வெயிட் பண்றாங்க. உனக்கு கொனாமர் உங்களுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா பாட்டிக்காண்டி வெயிட் பண்றாங்க. என்னடா அவங்க தானே வர சொன்னாங்க, அவங்களே வராம சொல்லி பர்ட்டோ கத்திட்டு இருக்கான். சரி வெயிட் பண்ணலாம், ஒன்னும் சமயம் இல்ல, நம்மளே போவோம் சொல்லிட்டு கொனாமர் சரி சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வருவாங்களா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வரல. பார்த்தா கான்கிட்ஸ் தான் வந்து நின்னுட்டு இருக்கான். என்னதான் பண்ண சொல்லிட்டு பர்ட்டோ கிட்ட இருக்கான். நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அசாக்கி பாட்டி வந்தாங்கன்னா நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கொனாமர். சரி சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ண தனியா போயிட்டான். பார்த்தா ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்குள்ள நுழைஞ்சு போறான் கான்கிட்ஸ். பார்த்தா கான்கிட்ஸ் உள்ள போனே கொனாமர் உள்ள நுழையலான்னு பக்கம். பார்த்தா அவன் ஆளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. பார்த்தா 5 பேர் சுத்து போட்டானுங்க. பார்த்தா அவன் சொல்றான், அடே இது ட்ராப்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா கான்கிட்ஸ் உள்ள போனா தானாவே வெளியே வந்து நின்னுட்டு இருக்கான். நீங்க என்னடா பண்ணிட்டு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். புனிதமான இடத்துக்கு டைடா வில்லேஜ்காரங்க மட்டும் தான் வரணும், நீ ஏன்டா வந்தா சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உன்னை ஆல்ரெடி இந்த வில்லேஜ் விட்டு போக சொல்லிட்டேன், இப்ப இதுக்குள்ள இங்க வந்து நிக்க சொல்லி கேட்காம. நீங்க இருக்கியா இருந்துட்டு போ, ஹிடன் லீஃப் வில்லேஜ் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வந்து நான் பதிய போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை வில்லேஜ் விட்டு அடிச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா கொனாமர் வெளியே தூக்கிட்டு போயிருக்காங்க. அவனும் அமைதியா போயிட்டான். ஏன்னா வில்லேஜ்ல சொல்லாம தான் வந்திருக்கான். உடனே பிரச்சனை பாட்டோ கட்டுறாங்க. அந்த பாட்டி நேரத்துக்கு வெளியே வந்திருக்கானுமே, ஏன் வரணும் முடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அடிச்சு கான்கிட்ஸ் வந்து நின்னுட்டு இருக்கான். உடனே முடிக்காம கொனாமர் ஆளக்கிழமை கான்கிட்ஸ் மட்டும் வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கான்கிட்ஸ் பார்த்தோன்னே அடுத்த இன்னொரு சத்தம் வருது. என்னன்னு அந்த பாட்டி தனியா எடுத்துக்கிட்டு இருக்கா. மிஸ் அசாக்கின்னு சொல்லிட்டு வந்து இருக்கான். பர்ட்டோ உங்களை தான் நாங்க தேடுறோம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு சொன்ன இடத்துக்கு வரணும் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி முழிக்கா, டே குட்டிப்பே இந்த மாதிரி இடத்துக்குள்ள வரக்கூடாது, யாராச்சும் வரதுக்குள்ள இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசுறீங்க சொல்லிட்டு கேட்காம. பார்த்தா கனிட்ஸ்க்கு வந்து பின்னாடி தனியா நடந்துட்டு இருக்கான். அந்த கையில இந்த ரீத்தை வச்சுட்டு போறாங்க. அந்த பாட்டி முழிக்கா, லார்ட் கான்கிட்ஸ் வந்து எதையோ ஒண்ணு மறைக்காரு, அதை நம்ம கண்டிப்பா கண்டுபிடி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காவா. மிஸ் அசாக்கி நீங்க தானே பேசன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பர்ட்டோ இங்க பிரச்சனை படாம இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு பாட்டி போய்கிட்டே இருக்கா. உடனே பர்ட்டோ இருக்கா, என்ன நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்காம. பார்த்தா பாட்டி அதிகமாக இருந்து போய்கிட்டே இருக்கா. அந்த புனிதமான இடத்துக்கு அந்த பாட்டி வந்துட்டு இருக்கா. பார்த்தா என்னடா நடந்துட்டு முடிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அந்த கான்கிட்ஸ் உள்ளதான் போய் நின்னுட்டு இருக்கான். கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் வரப்போகுது, இதை நான் உடைக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ரீத்தை உடைச்சலாம் போறான். பார்த்தா பாட்டி வந்துட்டா, இது லேடி ரெமோன் குள்ளது, இதை ஏன்டா நீ உடைக்க போறேன்னு சொல்லி கத்துறாவா. ஓடி போட்டு பாட்டியை பிடிச்சி தள்ளுதான். அதுக்கப்புறம் வந்து ரீத்து பாஞ்சு போய் தரையில விழுது. பார்த்தா பர்ட்டோ கையில கிடைச்சிருச்சு. ஹேர் கிளிப்ப ஏன்டா உடைக்கலான்னு பாக்க, ஏன்டா கான்கிட்ஸ் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு கத்துற அந்த பாட்டி. நீ யாரான்னு சொல்லி கேட்காவா. பார்த்தா நக்கலா சிரிக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா உடம்புல அப்படி பவர் அப்படி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்னோட மெமரி நான் அடிச்சு நினைச்சேன், மொத்தம் அடிச்சா சரிபட்டு சொல்லிட்டு இந்த பாட்டியோட மெமரி மொத்தமா அடிக்கலான்னு பாக்காம அதுக்குள்ள பார்த்தா பர்ட்டோ அனல்வதுல வந்துட்டான். டேய் நீ சின்ன பையன் நீ இதுக்கு வந்து சொல்லி கேட்டுட்டு பாட்டி. டேய் நீ யாராவது பர்ட்டோ கேட்டுட்டு இருக்கான். ஒடியா நீயான்னு சொல்லி கான்கிட்ஸ் கேட்டுட்டு இருக்கான். 2 நாள் தான் இருக்கு, என் வழியில யாருமே வரக்கூடாது சொல்லி கான்கிட்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான். சொல்லி முடியாத யாரும் வரக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பண்ண சொல்லி பர்ட்டோ கேட்டுட்டு இருக்கான். டேய் நீ வந்து தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல, ஏன்னா அதுக்கு மட்டும் ஒண்ணு தலை அனல்வதுல அட்டாக்க போட்டு விடுதான். மிஸ் அசாக்கி நீங்க ஒளிங்க சொல்ற பாட்டிய பார்த்தா அட்டாக் பண்ணி பர்ட்டோ மாசம் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். கடனா பார்த்து பாட்டியோட அட்டாக் கொடுத்துருச்சு. அத பாட்டி எப்படி சதுரதா பார்த்தா அவரோட மெமரி எப்படி மறைய ஆரம்பிக்கி. பார்த்தா அந்த பாட்டியோட மெமரி மொத்தமா உறிஞ்சிட்டான். அந்த பாட்டி எப்படி மயங்கி விழுந்துட்டா. சடனா பார்த்தா திரும்பி ஒரு அட்டாக் போகுது. பார்த்தா முன்னாடி ஹேர் கிளிப் வைக்க பார்த்தா அதுல பட்டு அப்படியே வந்து டைவர்ட் ஆகி போயிருச்சு. பின்னாடி ஒரு அட்டாக் கொடுத்து பார்த்தா பர்ட்டோட மெமரி அசால்ட்டா உறிஞ்சிட்டு போயிட்டான். அவனுக்கு எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியல, தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. கடனா பார்த்தா அவனுக்கு படத்துல ஞாபகத்துக்கு வருது. முதல்ல அந்த தியேட்டர்ல படம் பார்க்க போயிருப்பான்ல, அந்த சீன் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த படம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சோச்சா சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அந்த சமயத்துல அவன் திட்டிருப்பாங்க. அப்ப அந்த சமயத்துல பயந்து ஒண்ணு அவன் யோசிச்சு பார்க்கான். உன்னை கொனகமாரி சொன்னதுல ஞாபகத்துக்கு வருது. டேய் நான் வந்து எனக்கு ஹொக்காகே ஆசைப்படுறேன், அந்த மாதிரி நெஞ்ச வேலை உள்ள ஒருத்தி தான் நான் லவ் பண்ணுவேன், அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருப்பான் கொனகமாரு. அவர் ரெமன் வந்தது எல்லா சீனும் ஞாபகம் வந்துகிட்டே போகுது. பார்த்தா அவன் நினைவுகள் அந்த கொண்ட சமயத்துல என்னெல்லாம் வந்திருக்குமோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. சடனா பார்த்தா அதெல்லாம் ஞாபகம் வந்து சில்லியா உடையுது. பார்த்தா அவன் மூளையில இருந்து அப்படி வெளியே போகுது அந்த மெமரிஸ்லாம். பர்ட்டோங்கிறது பயந்து வேகமா ஓடுதான். ஒரு வழியா வெளியே வரான். நீ யாரா சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா 5 பேர் வந்துட்டானுங்க. டேய் இவனை பிடிச்சி தூக்கம் சொல்லிட்டு கான்கிட்ஸ். பார்த்தா 4 பேர் வளைச்சிட்டு வராங்க. பார்த்தா ஹேர் கிளிப் கையில வச்சிருக்காங்க. பார்த்தா சடனா ஹேர் கிளிப் காப்பாத்துறதுக்காண்டி அனல்வதுல ஓடிட்டு இருக்காங்க. இந்த பையன் இங்க தான் எங்கேயாச்சும் சொல்லி துரத்திட்டு வராங்க. பார்த்தா பர்ட்டோ ஒரு வழியா ஒளிஞ்சிட்டு இருக்கான். யாரா வேணா சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். சடனா பார்த்தா தலை வலிக்கு. பார்த்தா திரும்பி சுத்தி வளைக்கிறாங்க. பார்த்தா கீழே சாக்கடை தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலவே விழுந்துட்டான். நாங்க போய் பிடிக்க போட்டுமா சார் சொல்லிட்டு அவனை
கேட்கானே ஒண்ணு வேண்டாம்டா இவன் நேரத்துல செத்துரும் இது கவலைப்பட வேண்டாம் சொல்றான் கான்கிட்ஸோ. வெட்டிங் ரிச்சுவல் எல்லாத்தையும் ஆரம்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெமானுக்கு வந்து ஹேர் கிளிப் கிடைக்காம வரதே போதும், இனிமேல் எந்த உரியும் கிடையாது சொல்லிட்டு சந்தோஷமா இருந்து போயிட்டு இருக்காங்க. மொத்த கொனாமர் வந்து லீவ் வில்லேஜ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, ஏன்டா நீ தனியா அந்த வேலையெல்லாம் பார்த்து சொல்லிட்டு நாட்டை கெடுக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஏன் இப்படி பண்ண சொல்லி கேட்கானே. கொனாமர் ஒரு மாதிரி அமைதியா இருக்கான். டைடா வில்லேஜ்ல நம்ம மேல கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா சொல்லிட்டு ஷிகமாரு அவங்க புனிதமான இடத்துக்கு போனியாம உண்மைன்னு சொல்லி கேட்காங்க. அவங்க அவன ஆமான்னு சொல்றான். எங்க ரெக்வெஸ்ட் கட்டல நாங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கானே. அவனுக்குள்ள பார்த்தா கொனாமர் எப்போ கத்துவான கத்தவே மாட்டேங்கான், அமைதியாவே இருக்கான். அவன காலகாலமா சில சம்பிரதாயங்கள் பண்ணிட்டு வராங்க, அதுக்குள்ள என்ன நீ நுழையறன்னு சொல்லி ஷிகமாரு கேட்டுட்டு இருக்கான். தேவையில்லாம அடுத்த அத்தாரிட்டிக்குள்ள நுழைய கூட சொல்லிட்டு இருக்காங்க. கான்கிட்ஸ் ஆக்கிட்ஸ் வந்து உமன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான், அதனால இனிமேல் வெளியில நீ சுத்த கூட சொல்றாங்க. அவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியடா, நீ எதை கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன்னு சொல்லி நாட்டை கேட்கான். ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க. பார்த்தா அதை பத்தி வாயை திறக்க மாட்டான். பண்ண தப்புதான் மட்டும் அவன் சொல்லிட்டே இருக்கான். பார்த்தா வாயில இருந்து எந்த விஷயமே சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண போறான் வீட்டுல இருந்து சொல்றாங்க, அதுக்கும் அவன் அமைதியா இருக்கான். எனக்கு புரிஞ்சிருச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அவனை நாட்டை முடிக்க என்னடா எதுவுமே பேச மாட்டான்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா அடிச்சு சீனை கட்டுறாங்க. பார்த்தா பர்டோ தான் கட்டுறாங்க. பார்த்தா மைக்கி கிடக்கான், கரையாரம் ஒதுங்கி கிடக்கான். எடுத்து கேட்டா நான் வந்து முடிக்க பார்த்தா மெமரி சம்ட்டு அவன் எடுத்தனால இவனுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. வீட்டுக்கு போக சொல்லி பொண்ணு போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி வந்து ரெமோனை கட்டுறாங்க. பார்த்தா வெட்டிங் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் கான்கிட்ஸ். பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்கு, ஆனா வெட்டிங் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணு சொல்றாங்க. எனக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாவா. இதுக்கு நம்ம வில்லேஜ்ல இருந்து பிரச்சனை போனா போதும் மிச்சனதை சந்தோஷமா பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்காவா. ரிச்சுவல் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. வெட்டிங்க்கு தயாரா இருந்துன்னு சொல்றாங்க. அவனும் சரி சொல்றான். இந்த நாளைக்கு அந்த அசாகி பாட்டி வரவே இல்லையே, எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஆனா எனக்கு அவங்க மேல கவலையா தான் இருக்கு சொல்றான். பார்த்தா அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அங்க இருந்து கிளம்பிட்டான். பார்த்தா தலையில கிளிப்ப கட்டி வைக்க பார்த்தா அது கொனாமர் மெமரியா தான் வச்சிருக்காவா. சடனா பார்த்தா வெட்டிங்க்கு தயாராகுதாவா. அதுக்கப்புறம் பார்த்தா அடிச்சு கட்டுறாங்க. நான் வீட்டுக்கு வந்து ஒரு சத்தம் வருது. பார்த்தா பர்டா வந்துட்டான். பிக் பிரதர் உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி அழுக்காரீங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா ஹிமாவரி. இதுக்குள்ளே ஒழுதுட்டு நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை ஹினாட்டா வந்து கத்த ஆரம்பிச்சா, டே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள வராத, ஒழுங்கு மரியாதை குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வான்னு சொல்லிட்டு இருக்காவா. அவனும் சரி சொல்றான். சரி பிக் பிரதர் கையில ஒண்ணு வச்சிருக்கீங்களா, அது என்னன்னு சொல்லி ஹிமாவரி கேக்கா. இது வந்து முழிக்காம எங்க எடுத்து சொல்லி ஹினாட்டா கட்டிட்டு இருக்கா. எனக்கே தெரியலன்னு சொல்றாங்க. தெரியலையா அப்படி எப்படி கையில வச்சுன்னு சொல்லிட்டு கேட்காவா. இதுன்னு சொல்லி முடிக்காம பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா கொனாமர் வீட்டுல உட்காந்துருக்கான், ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க அவங்க. ஆனா வீட்டுக்குள்ள எஞ்சி போறாங்க. திரும்பி பர்டா குளிச்சு கிழிச்சு தயாராயிட்டான். ஆனா அவனுக்கு பழைய நினைவுல எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. ரெமான் ஒருத்தி வந்ததே அவனுக்கு தெரியல. பார்த்தா அதை எடுத்து பத்திரமா டிராவல போட்டு வைக்கான். பார்த்தா அடுத்த நாள் யோசிச்சு பார்க்கான், நேத்து எனக்கு என்னதான் பண்ண எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சாரா டென்ஷன்டா பர்டோ இழுத்து பிடிச்சி தள்ளுதாவா. டே பர்டோ நீ அப்படி என்னதான் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. நான் அப்படி என்ன பண்ண என்ன இதுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டே கொனாமர் சரி வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரை ஏன்டா பண்றாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்னு பண்ணிருப்பான், அதனால தான் அவனை அரெஸ்ட் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா சாரா. எதுவும் பண்ணல தேவனா போய் அவட்ட போய் கேள்வி சொல்லிட்டு இருக்காங்க. டே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணவட்ட போய் நான் எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லி சாரா கத்திக்கிட்டு இருக்கா. வில்லேஜ்க்கு வந்து சொல்லாம கொள்ளாம போனாரா, அதனால பிரச்சனை வந்து சொல்லிட்டு இருக்கா. மீட்ஸ்கி என்னது வேற வில்லேஜுக்கு போனாரா, அப்படி இந்த வில்லேஜுக்கு பேர் சொல்லிட்டு பர்டோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொனாமர் கட்டுறாங்க. பார்த்தா ஒவ்வொரு சீலிங் ஜூஸா படிச்சிட்டு இருக்கான். எதையாச்சும் வச்சு வந்து லாக் பண்ணி தூக்கிடலாம்னு சொல்லிட்டு அது வந்து பிசிக்கலா சண்டை போட முடியாது, அதை ஏதாவது சீல் பண்ணி தான் லாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா கிராண்ட்பாவோட போட்டோ பார்க்க பார்த்தா மனசு நிம்மதியா இருக்கு. வாடா அடுத்த பார்த்துட்டு ஒவ்வொன்னே பாத்துக்கிட்டு இருக்காங்க. தண்டு வரல சாப்பிட போயிட்டாங்க. எல்லா தப்பு ஓமலாம் சொல்லிட்டு இருக்க சாரடா நான் என்ன பண்ணு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. சடனா ஸ்டாப் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் இதை நோட்டீஸே பண்ணல சொல்லி சடனா திரும்பி பார்க்காம பார்த்தா புளிப்பான பர்கர் புதுசா இறங்கிருன்னு சொல்லிருக்காங்க. அவங்க அதை பார்த்துட்டு மிரட்டாங்க. இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீ இது வரைக்கும் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கா. அதான் எனக்கு ஒன்னும் புரியல, எனக்கு சில ஞாபகத்துக்கு இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா பர்கர் ஐட்டா சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா வேகமா வந்து வாங்கி சாப்பிடுதான். சாப்பிட்டாலே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மைண்டுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக்கா வருது. பார்த்தா ரெமான் தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவனுக்கு யாரும் அந்த பொண்ணு சொல்லி முடிக்காம சரி என்னமோ சம்பந்தம் இல்லாம வந்து கனவா இருக்கும் சொல்லிட்டு விட்டுட்டாத. அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ யோசனை வந்துச்சு சொல்றாங்க. என்னன்னு சொல்லி சாப்பிட்டு அதான் எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா மூஞ்சி வந்துச்சுல அதை சடனா வரைஞ்சு கட்டுறான். இந்த மாதிரி அந்த பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு மிரண்டாங்க இவ்வளவு ஒரு கேவலமான டிராயிங்னு சொல்லிட்டு. பட் நீ ஏகப்பட்ட இடத்துக்கு வெளியே போயிட்டு வரல, ஆனா நீ டயர்டா இருப்ப போய் ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டு சாடா சரின்னு சொல்றான். அவனும் டயர்டா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போறான். அதுக்கப்புறம் சோச்சோ இடத்துல கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்கா. சோச்சோ என்னாச்சு நீங்க வந்து கேட்டு இருக்கா. பட்டோ அழுதுட்டு இருக்கா. ஏன் அழுதுட்டு சொல்லி பட்டோ கேட்டு இருக்கான். அந்த படத்தை பார்த்து ஒவ்வொரு சிலையும் புக்கெல்லாம் வாங்கி படிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டாவா. என்ன படம் சொல்லி கேட்டு இருக்கான். பட்டோ எந்த படமா ஆல்ரெடி நம்ம எல்லாம் சேர்ந்து போய் பார்த்துட்டு அந்த படம் சொல்லிட்டு இருக்காவா. இந்த படம் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்லி கேட்காவ. இந்த படத்தை என்னடா மறந்துருக்க அப்படி சொல்லி கேட்காவா. அட நீ மறக்கல நீ அந்த சமயத்துல தூங்கிட்ட அப்படி சொல்லி சோச்சோ கத்துறா. என்ன தூங்கிட்டான்னு சொல்லி முடிக்கான். சடனா பார்த்தா எல்லா விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சு கொணங்க மறந்த பொண்ணை காப்பாத்துல ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்காவா. எனக்கு ஒண்ணு ஞாபகம் வரலன்னு சொல்றாங்க. ஒன்ன மாதிரி அல்ல எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. சோச்சோ இதை மறந்து சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. சடனாங்கிறது போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அவளுக்கு ஒரு கிளிப் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த கடை வந்து நிக்கான். அதை கூர்ந்து பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல ரெமான் வந்து வேங்கனதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். அவனும் பேசல யோசிச்சு பார்க்கான். அவனுக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. கொணவருக்கு வந்து ரெமான் மேல வந்து ஒரு பாசம் வந்ததுல அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. மிஸ் ரெமான் சொல்லி யோசிக்காம ஆமாடா அவன் அந்த ஊர்ல சுத்தி காமிச்சோம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னு ஞாபகம் வருது. ஆனால் வேகத்துல கொணவரவை பார்க்க போறான். எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டு போறான். அதான் கொணவரவை பார்க்க போல வீட்டுல போய் ஹேர் கிளிப் எடுக்க போறான். இது தானடா ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு பார்த்தா பாஞ்சு வீட்டுக்குள்ள வந்துட்டான். பிக் பிரதர் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. பிக் பிரதர் எல்லாரும் மெமரி திருடுது வேற யாராவது கான்கிட்ஸ் தான் திருடி இருக்கான்னு சொல்லிருக்கான். பாருட்டோ மிஸ் ரெமான் டைடா வில்லேஜ் பெரிய பிரச்சனை இருக்காங்க. அந்த ஹேர் கிளிப் எடுத்துதான் சொல்றாங்க. பார்த்தா கொணவர டென்ஷன் ஆயிட்டான். வாடா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க அவனுக்கு. அதான் ரெண்டு பேரும் அனலகத்துல கிளம்புறாங்க. பார்த்தா அந்த வெட்டிங் செரிமனி தான் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ரெமான் ஒரு மாதிரி சோகமா இருக்கா. அந்த புனிதமான இடத்துக்கு தான் அவங்க போறாங்க. அந்த ரூம்ல வச்சு வெட்டிங் செரிமனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னெல்லாமோ பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க வச்சு. உடனே அவன் சொல்லிட்டு இருக்கான் இந்த வெட்டிங் செரிமனி எப்படியாச்சும் நல்லபடியா முடியும்னு சொல்றாங்க. அவளும் ஓகேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா பர்டோ கொணவர அனலகத்துல வந்துட்டு இருக்காங்க. ரெமான் கொஞ்சம் பொறுமையா ஒன்ன காப்பாத்த நான் வரேன்னு சொல்லிட்டு ஹேர் கிளிப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா வெட்டிங் ரிச்சுவல்ல ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி எல்லாம் கொடுக்காங்க. அதெல்லாம் குடிச்சு பாக்காங்க அவங்க. ஆனா பார்த்தா ரெண்டு ஒரு கை இணைக்கிறாங்க. இணைச்சோட இந்த சீலிங் கல் வந்து ஒரு மாதிரி மினுங்க ஆரம்பிச்சிருச்சு. ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ அதுல ரெண்டு கொம்பு இருக்குல்ல அது ரெண்டு துண்டா உடையன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க உள்ளவன் சடனா பார்த்தா அதுல இருந்து பவர் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சோமாவோட பவர் அப்படியே வந்து ஷைனிங் ஆரம்பிச்சு. அதை பார்த்துட்டு முழிக்காங்க.
இருக்காங்க. சடனா பார்த்தா அந்த பவர் அப்படி இவங்க மேல வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆளுக்கு ஒரு ஸ்வாட கொடுக்குறாங்க அந்த கொம்பை வெட்டி வீசுறதுக்காண்டி. லேடி குயினோட ஸ்வாட் இதை வச்சு 2 துண்டா வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இக்கற கட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆளுக்கு 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஸ்வாட் எடுக்கிறாங்க. கான்கிட்ஸ் நக்கடா சிரிக்கான். பார்த்தா அந்த கொம்பை வெட்டாம நடுவுல 2 துண்டா வெட்டிட்டாங்க. வெட்டதை பார்த்து மிரண்டுட்டாங்க. டேய் இப்படி வெட்டினா அந்த சோமா வெளிய வந்து சொல்றாங்க அவங்க. லார்ட் கான்கிட்ஸ் கத்துறாங்க அவங்க. இப்படி பண்ணி சீல் எதுக்கு உடைஞ்சேன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. சடனா பார்த்தா அவன் வெட்டு செஞ்சது இல்லாம சடன் 2 கை இணைச்சிட்டான். இணைச்ச உடனே சீலிங் சிப்ஸ் அப்படி உடைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கான்கிட்ஸோட பவர் உள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. அத சோமா அப்படி உடைச்சிட்டு வெளிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தா கொனகமரம் வந்து நின்னுட்டு இருக்கான். வேற லெவலா வராங்க. மிஸ்டர் கொனகமரம் சொல்லிட்டு இருக்காவா. அந்த சோமாவோட பவர் அப்படி பறந்துட்டு வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நடக்குன்னு சொல்லி முழிக்காவா. டியூட்டியை நான் ஃபுல்ஃபில்லா முடிச்சேன்னு சொல்றான் கான்கிட்ஸ். சடனா பார்த்தா மயங்கி விழுதான். பார்த்தா உடனே சோமா பவர் அப்படி பறந்து வெளிய போகுது. நடா நடக்குன்னு சொல்லிட்டு வரட்டும் கொனகமரம் முழிக்காங்க அவங்க. இப்படி நடக்கவே கூடாது சொல்றாங்க அவங்க. பார்த்தா அந்த கொம்பு வச்சு ஆட்டுக்குட்டி மாதிரி பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணான்னு வருது. ஆனா பிளாக் பண்றாங்க. அத கொனகமரம் நம்மள பாஞ்சு தப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சடனா பார்த்தா வரட்டும் குணையத்துக்கு அடிக்கும். பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி நிஞ்சுட்சு போட்டுறோம்னு சொல்லிட்டு வின்ஷியல் கேல் பாம் ஜுட்சு போட்டு விடுதான். பார்த்தா நிஞ்சுட்சு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. பார்த்தா சடனா பார்த்தா 2 ஒரு மண்டையில சொருகிட்டு போகுது. என்னன்னு பார்த்தா அவங்களோட மெமரிஸ் அது உறிஞ்சிருச்சு. அவங்க மெமரிஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அது கொனகமரம் சொல்லிட்டு இருக்கான். இங்க இருந்து மக்கள் அப்படியே காப்பாத்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பர்ட்டோ சடனா எல்லாரும் தப்பிச்சு போக சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்களும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா பர்ட்டோ ஸ்ட்ரெயிட்டா போய் ரெமோட்ட போறான். ரெமோன் இங்க தப்பிங்கன்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா கொனகமரம் அட்டாக் பண்ணுவாங்க. தப்பிச்சு ஓடுது. எதுக்கு பயந்து ஓடுது அது. பார்த்தா இவங்க அட்டாக் பண்ணாம பர்ட்டோ அட்டாக் பண்ணான்னு போது நம்மள ஷேடோ கிளன் ஜுட்சு போட்டு வேற லெவல்ல வந்து நின்னுட்டு இருக்கான். பார்த்தா அவனை பார்த்து அப்படி பயந்து நின்னுட்டு இருக்கு. சடனா பார்த்தா கொனகமரம் டென்ஷன் ஆயிட்டான். சீலிங் ஜுட்சு ட்ரையாங்கிள் சீலிங் சுட்டு ஒரு ஜுட்சு போட்டு விடுதான். சடனா பார்த்தா ட்ரையாங்கிள் மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே லாக் பண்றாங்க. ரெமோன் சொல்றா இது உண்மையிலே வேற லெவல்ல சொல்லிட்டு இருக்காவா. உன்ன பட்டக்கா இது நீங்க முடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இது டெம்பரரியா தான் பண்ணிருக்கேன். இந்த ஃபுல்லா அந்த ஜுட்சு நான் படிக்கலடா. இது வந்து டெம்பரரியா தான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். எப்பனாலும் உடைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா கொனகமரம். சடனா பார்த்தா மிஸ் ரெமோன் வரா. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்காம கொனகமரம் இப்ப நான் என்ன பண்றது சொல்லி கேட்காவா. முதல்ல இருந்து வெளியே போவோம். அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணி கதையை முடிப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அதெல்லாம் வெளியே வரவே முடியல. ஒரு மாதிரி தவிச்சுக்கிட்டு உள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க. உள்ள கத்திக்கிட்டே இருக்கு. கனிட்ஸ்க்கு ஒரு வழியும் முழிக்கான். நான் எப்படி இருக்கேன் எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. தலைதான் வலிக்க அவனுக்கு. அவனுக்கு சில விஷயங்கள ஞாபகம் இருக்கு. நான் சோமாவை ரிவே பண்ணிட்டனும் எவ்வளவு பெரிய தப்பான விஷயத்த பண்றதுல கத்திக்கிட்டு இருக்காங்க. சொல்லிருக்காங்க கொஞ்ச நேரம் வந்து சோமா வந்து உங்க பாடி வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்துச்சு. அதனால உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் சொல்லிருக்கா கொனகமரம். சொல்றான் அந்த சமயத்துல ரொம்ப டிஃபரெண்டான ஆளா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. பட் இருக்கா நீங்க சோமா அப்ப எப்பதான் பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. அதுவும் சொல்லிட்டு பலசெல்லாம் யோசிச்சு பார்க்காம இந்த வெட்டிங் ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்றதுக்காண்டி ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் வந்து அந்த புனிதமான இடத்துக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு சிந்திச்சுட்டு வரும்னு சொல்லிட்டு போனேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சோமக்கல்லே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கையத்துக்கு கையில வச்சிருக்கான். அப்பதான் அந்த பவர் உடம்புல ஏறி இருந்திருக்கு. அப்ப வந்து அந்த தப்ப பண்ணிட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோமா எப்படி அடிச்சு நொறுக்கணும் வர தெரியல சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா பிசிக்கல் ஒர்க்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நிஞ்சுட்சு ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு சீக்கிரத்துல ஏதாச்சும் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு கொனகமரம் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா என்னன்னு தெரியல. இது சடனா என் பக்கத்துல வந்து இதை பார்த்து பயந்து ஓடிச்சுன்னு சொல்லிருக்கான் கொனகமரம். ஏன் பயந்து ஓடிச்சுன்னு எனக்கு தெரியல. அதை வர கண்டுபிடிக்க சொல்றாங்க. எதுக்கா இருக்கும் சொல்லி யோசிக்கிறாங்க. சோமா வந்து ஒரு விஷயத்துக்கு பயப்படுது. அந்த ஹேர் கிளிப்க்கு மட்டும் தான் பயப்படும். எதுக்கும் பயப்படாத சொல்றாரு. அப்படியே விஷயத்துல ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஃபேன் பாக்கெட்ல தான் வந்து ஹேர் கிளிப்பையும் வச்சுக்கிட்டு இருக்கான். அதை எடுத்து பார்க்காம இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்காவா. இது வந்து உடைக்கலான்னு பார்த்தா நான் தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ லெவல்ல நல்ல வேலை பாத்தீங்க. சோமா எப்படியாச்சும் லாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. சோமாவை என் பாடியில வச்சு நான் சீல் பண்ண போறேன்னு சொல்றாங்க. சொன்னே கான்கிட்ஸ் கத்துறான். அப்படிலாம் பண்ணாத அப்படி பண்ணினா அப்படி சொல்ல வரான். பண்ண என்னதான் நடக்கும் சொல்லி கொனகமரம் கேட்கான். லேடி கியூன் வந்து இந்த மாதிரி தான் ஒரு அட்டம் பண்ணாங்க. ஆனா சரியா ஒர்க் ஆகல. அதனால சோமாவை அவங்க உடம்புல வச்சு சீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹேர் கிளிப்பை வச்சிருந்தனால அவங்க பாடியில வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு கொம்பு முளைச்சுன்னு சொல்லிட்டு அவங்க உடம்புல வந்து அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 2 கொம்பை வெட்டிட்டாங்க. அதை அழிச்சிடலாம். ஆனா அவங்க அந்த சமயத்துல வந்து அழிக்க முடியல. ஏன்னா அவங்க மெமரிஸ் மட்டும் போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஹேர் கிளிப்புக்கு இவ்வளவு பவர் சொல்லி கொனகமரம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஹேர் கிளிப்பை ஒரே ஒரு கிளானால மட்டும் தான் பண்ண முடியாது. யொய்மோரி கிளான் சொல்றாவா. ஏன்னா அந்த கிளான் கரை ஒருத்தி மட்டும் தான் இருக்கா. இதெல்லாம் கரெக்டா கனிட்ஸ்க்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கான். லேடி குயின் வந்து அவங்க பாடியில வந்து மொத்தமா அந்த பவர் வந்து சக் பண்ணி இழுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கனிட்ஸ்க்கு சொல்றான் அந்த சமயத்துக்கு அப்புறம் அவங்க மொத்த மெமரி போயிருச்சு. அவங்க இறக்குத வரை அவங்களுக்கு மெமரி திரும்பி வரவே இல்லைன்னு சொல்றான். அதை கேட்டு கொனகமரம் பர்ட்டோ மிரண்டுட்டாங்க. சோமா மட்டும் உடம்புக்குள்ள வந்து அப்புறம் அந்த கொம்பு வந்து 2 துண்டா வெட்டிட்டோம்னா அதோட கதையை நம்ம முடிச்சிடலாம் சொல்லிட்டு இருக்காங்க. லேடி குயின் வந்து வெட்டி தூக்கலாம் தான் போனாங்க. ஆனா சமயத்துல அவங்க மெமரி மட்டும் போயிருச்சு. ஒரே ஒரு கொம்பு மட்டும் அவங்களால வெட்ட முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் தான் அந்த சீலிங்க போய் எங்க பண்ணாங்கன்னா ஒரு கல்லில வச்சு பண்ணிட்டாங்க. அதுல வச்சு சீல் பண்ணி லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளான்காரங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சோமா ஒரேடியா வச்சு சீல் பண்ணி ஒரு இடத்துல வச்சு அரெஸ்ட்னு சொல்றான். அந்த இடம் தான் இதுன்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் லேடி குயினால வந்து அவங்க மெமரிஸ் கிடைக்கவே இல்லை. அவங்க இறக்குது வரை அப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹேர் கிளிப்பால மெமரிஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கிட்ட இருக்கான். பட் சோமா மட்டும் நம்ம உடம்புல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் கிளிப்பால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பவர் மட்டும் லெஸ் ஆயிரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்ப நம்ம என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். பட்டோ சடனா பார்த்தா சீலிங் ஜூஸ் உள்ள உடைச்சிருச்சு. பெரிய சத்தமா போட ஆரம்பிச்சிருச்சு. அது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதை பண்ண சொல்லிட்டு இருக்க கொனகமரம். பார்த்தா உள்ள காட்டுறாங்க. அதை அடியில அடிச்சு உடச்சு தள்ளி வெளியே வந்து நின்னுட்டு இருக்கு. பர்ட்டோ கொனகமரம் வேற நின்னுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அட்டாக் பண்ணி சொல்றாங்க அவனுங்க. சடனா பார்த்தா கொனகமரம் சமனிங் ஜூஸ் போட்டு விட்டான். அவளை இறக்கணும் பார்த்தா வேற எதையும் இறக்கிருக்கான். டேவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. பார்த்தா மங்கி இறக்கிட்டான். பார்த்தா தலைவர் சருட்டோபிக்லான்னு உள்ளது இறக்கிட்டான். அந்த தேர்ட் வகாக வந்து என்ன இறக்குவாரு. இது என்றா இது வரைக்கும் இப்படி ஒண்ணு பார்த்ததே சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ பார்த்தா அனல் வந்து அடிக்க அடிக்க வந்துகிட்டே இருக்கு. கொனகமரம் அதை எக்ஸ்பிளைன் பண்றான். பிசிக்கல் அட்டாக் ஒர்க் ஆகுது, நிஞ்சுட்சு ஒர்க் ஆகாது. அது வந்து மெமரி வர திருடுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த குரங்கிட்ட. இந்த சருட்டோபிக்காரனை பத்தி உனக்கு தெரியும்ல. இந்த மங்கி வந்து நிலாவே கடிச்சு திங்குடா. இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காது. நீ ரொம்ப பேசான்னு சொல்லிட்டு இருக்க கொனகமரம். நம்ம பண்ண வேண்டியதை பண்றா என்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. பார்த்தா கம்பு மாதிரி மாறிடுச்சு. தேர்ட் வகை என்ன வித்த கட்டோரா அதை நம்மளால வேற லெவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாம் தயாராக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் தயார்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா இடத்த சுத்தி டேகா மாட்டிருக்காங்க. பார்த்தா சீலிங் டேக் பார்த்தா அட்டாக போட்டுட்டே இருக்கு. நம்மளால செலம சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. என்றா வேலையை காட்டுறான்னு சொல்லி சுத்திட்டு தரல ஒரு அடி அடிக்கான். பார்த்தா சீலிங் ஜிப்ஸ் போட்டு விட்டான். அவன் பார்த்தா குரங்கு கைமாரி வருது. குரங்கு கைமாரி வந்து
சடனா மான்சரை லாக் பண்ணி தூக்குது. நம்மால இதை பத்தி ரிசர்ச் படிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். பார்த்தா அதெல்லாம் லாக் பண்ணவே முடியல. அது பாஞ்சு அடிச்சு வெளியே வரான்னு பாக்கு. பார்த்தா அவனுக்கு வர சக்கர வர கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவனால இதை ஹேண்டில் பண்ணவே முடியல. சடனா பார்த்தா உசுர பிடிச்சு கத்துறாங்க. இருந்தாலும் அது உடஞ்சு தள்ளிருச்சு. பார்த்தா கொணமரம் அடிச்சு நொறுக்கிருச்சு. அந்த என்ராவும் உடஞ்சு போயிருச்சு. சமணம் ஜிப்ஸ் ரிட்டர்ன் ஆயிருச்சு. திரும்பி ஆனாள் வேகத்துல வருது. கொணமரம் போட்டதெல்லாம் வருது. பார்த்தா அதுக்குள்ள ரெமான் வந்து உள்ள விழுந்துட்டா. ரெமான் சொல்லிட்டு முடிக்காம பார்த்தா அந்த பவர் அவ அப்சர்வ் பண்றா. மொத்தத்தை உள்ள எடுத்துட்டாவ. கொணமரம் காண்டி மாசம் வந்து நின்னுட்டு இருக்கா. மொத்த பவர் அவ அப்சர்வ் பண்ண உடனே அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி கத்த ஆரம்பிக்காவா. என்குள்ள சீல் பண்ணு சொல்லிட்டு இருக்காவா. அது 2 கொம்பு தானா முளைக்க ஆரம்பிச்சு. மிஸ்டர் கொணமரம் சீக்கிரம் இந்த கொம்ப வெட்டி வீசுன்னு சொல்றா. அவளுக்கு மெமரி கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அவளுக்கு பார்த்தா அடுத்த சண்டே மறந்துட்டா. நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்காவா. மிஸ் ரெமான் உங்க மெமரிஸ் உங்கள்கிட்ட போகுது. நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பரட்டோ பார்த்தா கண்டுக்கவே மாட்டேக்கா. நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு கேட்கா. நம்மள கொணமரம் டென்ஷன் ஆயிட்டா. உன்னை முதல்ல பாக்கல. உன்ன மாதிரி ஒரு லேடி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் படுக்க பேச ஆரம்பிச்சா. கொணமரம் நான் வந்து உன் மக்களுக்காண்டி நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ண பார்த்த பத்தியா. அப்பமே நீ ஒரு ஆளுன்னு காமிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பக்கத்துல வராதீங்க சொல்றா. ஆனா நம்மள பக்கத்துல அப்படி பொடி நடையா நடந்து போறான். சடனா அவளுக்கு எல்லா விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வர மாதிரி வருது. நல்ல ஆளுன்னு சொல்லிட்டு சடனா போய் கெட்டி பிடிக்கான் அவளை. உன்ன மாதிரி ஒரு ஆளை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளை அப்படியே அவன் தோல்ல சாச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா பிளேட வச்சு அந்த கொம்ப 2 துண்டா வெட்டி வீசிட்டான். அந்த ரெமான் அப்படியே உடச்சிட்டு வெளியே வருது. இந்த கொம்புல உடைய ஆரம்பிச்சிருச்சு. அது வெளியே வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது என்னென்ன மெமரிஸ் எடுத்து வச்சிருக்கோம் அந்த மெமரிஸ் மட்டும் வெளியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. யார்கிட்ட மெமரி எடுத்துருச்சு அதெல்லாம் அவங்கள்ட்ட போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த இது உடஞ்சிருச்சு. சீலிங் ஒரு உடச்சு சோமாவே கொண்டுட்டாங்க அவங்க. அப்புறம் சொல்லிட்டு பட் ஒரு மாதிரி சுகமா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவளை வீட்டுல அப்படி படுக்க வச்சிட்டாங்க. அவளை ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டாங்க. எல்லாம் நார்மல் ஆயிருச்சு. லேடி ரெமான் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அவங்க. நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்காவா. பார்த்தா அவன் மெமரிஸ் மட்டும் அவளை விட்டு போயிருச்சு. நான் யாருன்னு சொல்லிட்டு கேட்கா. திரும்பி நீ வந்து ரெமோன் ஒய்மோரான்னு சொல்றாங்க. அவர் கனிட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்காங்க. ரெமோன் ஒய்மோரான்னு சொல்லிட்டு முழிக்க அவ பேரே அவளுக்கு ஞாபகத்துக்கு இல்ல. ஒருத்தி தான் அந்த டைடை வில்லேஜை காப்பாத்தினவா அப்படின்னு சொல்லி கவலைப்படாம சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடிச்சு கட்டுறாங்க. கொணமரு பட்டம் தனியா நின்னுட்டு இருக்காங்க. உன்னை பட்டக்கா கொணமரு பிரதர் நீங்க என்ன மிஸ் ரெமோனை போய் பார்க்க போறேன்னு சொல்லி கேட்காம. நான் போகலன்னு சொல்றேன். அவனும் போக மாட்டீங்க. உங்க ஃபீலிங்கை பத்தி அவள்கிட்ட போய் சொல்ல வேண்டியது இதான நேரம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சொல்லக்கூடாது. ஒரு சமயம் வரும். அந்த சமயத்துல போய் அவள்கிட்ட போய் சொல்லிட்டு எது கவலைப்படாம சொல்லிட்டு கொணமரு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் மிஸ் ரெமோனை காட்டுறாங்க. பார்த்தா பர்கர் ஜூஸ் எடுத்து வந்திருக்கா. கான்கிட்ஸ் அவளுக்காண்டி முதல்ல உனக்கு வந்து புளிப்பான பர்கர் பிடிக்கும்ல அதை எடுத்து வந்து சொல்றாங்க. அதை திறந்து பார்த்து அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப புளிப்பா இருக்கு ரொம்ப டெலிஷியஸா இருக்குன்னு சொல்றாவா. நீ ஒரு வழியா சிரிச்சிட்டியா அதுவே எனக்கு போதும் சொல்றான். கான்கிட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தாரதாரியா அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அப்படி பழைய மெமரிஸ் ஞாபகம் வந்துட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்பிடுது நல்லா இருக்குன்னு சொல்றா. ஆனா அவளை அறியாமலே அவளுக்கு அழுக தாரதாரியா வர ஆரம்பிச்சிருச்சு. அரசியல காட்டுறங்க பார்த்த கொணமர் தனி ஒரு சுகமாக வந்திருக்கான். பிக் பிரதர் சொல்லிட்டு பர்கர் தூக்கி வீசுறான். பர்ட்டோ எதை யோசிக்கிறேன் எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல வந்து நிக்காம சொல்றான். நீ எதை பத்தி யோசிக்கிறேன் எனக்கு தெரியும். ஆனா நீங்க நல்ல கூலான சினோபில் சொல்றான். அதை கரெக்ட் பர்ட்டோன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஏத்த நிஞ்சாவையில ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சாலா அப்படின்னு சொல்லி டக்கல் பண்றான். டேன்னு சொல்லி கத்துறான். உன்னை சிரிச்சுட்டே ஓடுதான் பர்ட்டோ. வாங்கிட்டு வந்து கொடுத்த பர்கரே வேற எதுவும் இல்ல. அந்த புளிப்பான பர்கர் தான். அவ சாப்பிட்டு அப்படி தெரிக்கா கொணமர் புளிப்பா காட்டுறாங்க. ஈனோஜின் சோச்சோ சாப்பிட்டு தான் இருக்காங்க. பார்த்தா சோச்சோ ஏகப்பட்ட பர்கர் எடுத்து இவ்வளவு கலத்தையும் சாப்பிட போறோம்னு சொல்லி ஈனோஜின் கேட்கான். டே நாளைக்கு முழுக்க எனக்கு லீவுடா அதனால ஏகப்பட்டதா சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு இருக்காவா. எல்லாம் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்காவா. நாளைக்கு வந்து சாப்பிட சோச்சோ ட்ரிப் போறாங்க போலுக்கு. அதை பத்தி பேசுறாங்க. நாளைக்கு நீ ட்ரிப்பா போறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஈனோஜின் 4 நாள் நைட் நாங்க டூருக்கு போறோம் வேற லெவலா பண்ண போறோம் சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஈனோஜின் சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு எனக்கு லீவு அதனால நாங்க வந்து ஃபிஷிங் போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கடை ஒரு மாதிரி செத்த மாதிரி உட்காந்துருக்கான். கடை உன்னோட பிளான் எடுத்து கேட்காங்க அவங்க. என்னோட பிளானா எங்க அம்மா வந்து அவங்க குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன கூட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லேண்டா விண்டுக்கு போறது சோகமாகறான். டே நீ கடை போறது பட்டோ பத்தி கேட்கறாங்க. டே நான் எங்க தாத்தா தண்டா பார்க்க போறது சோகமாகறான். அவர் எங்களை கொஞ்சே சாவடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு நம்ம மிஷனே போயிடும் சொல்லிட்டு சோகமாகறாங்க. அவங்க சாசி கூட ட்ரைனிங் போனா நல்லா இருக்கும்னு எனக்கு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சாசி கூட ட்ரைனிங் போறியா அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. அவர் கூட இப்படி போனது சிக்கடை கிடைக்கிறான். நான் அவர்கிட்ட மட்டும் ட்ரைனிங் எடுக்க சொன்னா அவர் தானாவே வந்து ட்ரைனிங் எடுக்க சொல்லி கொடுப்பாருடா. ஆனா அவரை பார்க்க தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்ன சாட சொல்றா எங்க அப்பா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரா. ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாலும் அவர் வந்து செய்யற ஆளாடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உங்க அப்பா எல்லாம் சாதாரண இல்ல அவர்லாம் வேற லெவலான ஆளு. அவர் ஒரு லெஜெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. வாழ்க்கை முழுக்க கேம்பிங் மாதிரி வெளியே சுத்திட்டு இருக்காரு. அவர் எப்ப வருவாருன்னு எங்களுக்கே தெரியல சாடா. அவர் மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல. வில்லேஜ் காண்டி வெளியே இருந்து போராடிட்டு இருக்காரு. ஒரு சோலோ மேனா நிக்காரு அவருன்னு சொல்லிட்டு ஒரு ஷேடோ ஹோக்காகி மாதிரி சொல்றாங்க. அவர் கூலானாலும் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆமாடா அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆளு தான். ஆனா அந்த லீவ் வில்லேஜ் பத்தி நம்ம யோசிக்கணும். நம்ம உள்ள இருந்து நம்ம சில விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சாடா. எப்ப பார்த்தாலும் புக்கை பத்தி பேசுறதே உனக்கு வேலையா போச்சு. இங்க இருந்து வந்து நம்ம பாக்குறதுல ஒரு விஷயம் கிடையாது. வெளியே அட்வென்ச்சர் மாதிரி போய் நிறைய கத்துக்கிறது ஆட்டமே இருக்கு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்படி நடந்துட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு கழுகு பறந்து போகுது. பார்த்தா சாஸ்கியோட கழுகு. நில்டா கத்திட்டே இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போய் ஹோக்காகி ஆபீஸ் மேல போய் நின்னு அப்படி பெல் அடிக்காது. சடனா பார்த்து 2 பேர் அந்த பறவைல மெசேஜ் எடுத்து அந்த கால்ல கெட்டி போறாங்க. அவனுக்கு பார்த்தா பர்ட்டோ வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். சைஃபர் கார்ட்டை கொண்டு வர சொல்லிட்டு வேகமா போறாங்க. இவரோட நம்பர் 1 ஸ்டூடண்ட் நான் தான். அவர் என்ன எழுதிருக்காரு நான் படிக்கணும்னு சொல்லி யோசிக்காம சடனா பார்த்து கழுகு பத்தில போறான். கால்ல உள்ள லாக் அவுத்து விட்டாங்க. சைஃபர் கார்ட் டீம்ல யார் படிச்சிருக்காங்க. சிக்கமார் தான் படிச்சிட்டு இருக்கான். சிக்கமார் அசிஸ்டன்ட் அங்க நின்னுட்டு இருக்கான். சாஸ்கி வந்து ஏகப்பட்ட இடத்துல போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிருக்கான்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. இது ஒர்சி கிளான்காரன் வர ஒரு டைமென்ஷன் இன்னொரு டைமென்ஷன் போறாங்க. அதை பத்தி நம்ம என்ன விஷயத்துல பேசிட்டு இருக்காங்க. டேய் கொஞ்சம் பொறுமையா இரு. நம்மளோட ஒரே ஒரு நம்பிக்கை சாஸ்கி மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான் சிக்கமார். டேய் இப்ப சாஸ்கி வந்து யாரை தேடி போயிருக்காங்க. ஒரசிக்கு ஒர்சுகி பத்தி தேட போயிருக்கான். அவனோட பேர் ஒரசிக்கின்னு சொல்லிட்டு சாஸ்கி கண்டுபிடிச்சா சொல்லிருக்கான் சிக்கமார். சாஸ்கி வந்து சவுத் நோக்கி போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சாஸ்கி வந்து இன்னொரு 4 நாள்ல ஒரு வில்லேஜ்க்கு வரணும் சொல்லிருக்கான். அதோட லொகேஷன் அவன் குறிச்சு கொடுத்திருக்கான். அந்த இடத்துல லேண்ட் ஆஃப் சாண்ட் பக்கத்துல ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனை மார்க் பண்ணி வைக்காம பார்த்தா நின்னு சொல்லிட்டு வேற கத்திட்டு இருக்காங்க. என்னடா கத்தின்னு சொல்லி சிக்கமார் வெளியே வரான். சார் இது சாஸ்கியோட பறவை. இது யாரோ அவுத்து விட்டுருக்காங்க. அல்லது பறந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அதை பிடிக்க சிக்கமார் போறான். பார்த்தா அந்த சமயத்துல பர்ட் உள்ள வந்துட்டு சாஸ்கி எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு லொகேஷனை பாத்துட்டான். ஆனால் வந்து வெளியே போறான். சாஸ்கியோட லொகேஷன் கண்டுபிடிச்சேன். நான் போய் அவட்ட போய் ட்ரைனிங் எடுக்க போறேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. லேண்ட் ஆஃப் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றான். என்னடா கத்திக்கிட்டு சொல்லி சாடா வரா. சாடா என்ற ஒரு அமைதியான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா சொல்ல வரான். அப்புறம் அமைதியாகறான். இவட்ட சொல்லி வேற எதுவும்
பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு என்னடா விஷயம் சொல்லி சாட்டா கேக்கா இல்ல நான் எதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன் அதனால வீட்டுக்கு போறது வேகமா போறாங்க நம்ம தனியா மட்டும் போவோம் யாரை கூட்டு போக தேவையில்ல சொல்லிட்டு டீம் செவனே கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பார்ட்டோ வீட்டுல வந்து சொல்றான் நான் ட்ரைனிங் கேம்ப் போறேன் அது டீம் செவனோட போறேன்னு சொல்றாங்க. ட்ரைனிங் கேம்ப் சொல்லி ஹீரோட்ட முடிக்க ஆமா அதனால வந்து என்னால வர முடியாது அந்த ட்ரைனிங் கேம்ப் போறேன்னு சொல்றாங்க. அப்படி கூட நீ வரல பிக் பிரதர் சொல்லி ஹிமாரி கேக்கா அவனும் ஆமா சொல்றான் நமக்கு ட்ரைனிங் தான் முக்கியம் அதை மட்டும் மறந்துடா சொல்லிட்டு இருக்காங்க. வரல கிராண்ட்பா வருத்தப்படுவார் சொல்லி ஹிமாரி கிராண்ட்பா நினைச்சு வருத்தமா தான் இருக்கு ஆனா எனக்கு வர வழியில சொல்றான் பார்ட்டோ. சரி நீ எங்க தான் தங்க சொல்லி கேக்கா நான் மீட்ஸ்கோட வீட்டுல தான் தங்கன்னு சொல்றான். சரி நான் வந்து உங்க கூட தங்கறதுக்காண்டி அவன்கிட்ட நன்றி சொல்ல போறேன்னு சொல்லி கிளம்புறா ஒன்னும் சொல்ல வேண்டாம் அவனே பேக்கப் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கூட வரல அதுல எனக்கு சந்தோஷம் அவனை நல்லா பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து முடிக்கும் இவங்க வர சீக்கிரம் போக முடியுங்களா நான் ட்ரெயினை வர விட்டுறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் சிக்கடை அங்க இருந்து கிளம்பிட்டான் பார்த்தா ஒரு மாதிரி சோகமா இருந்துட்டு இருக்கான் இங்க எல்லாமே போன சொல்லிட்டு அப்ப வர வீட்டுல இருக்கான்னு சொல்லி சிக்கடை டேய் உன்னோட கசின்ஸ் தான பாக்க போற கொஞ்சம் என்ஜாய் பண்ணிரு சொல்றாவா இவன் நான் வாரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. ஹீரோட்ட ஹிமாரி வழி அனுப்பி வைக்கான் நீ வருவேன்னு நினைச்சா அண்ணன் சொல்றாவா அடுத்த வாரம் வாரம் சொல்றான் பார்த்தா வேகமா அந்த ட்ரெயின் பிடிக்க அனல் வேகத்துல போறான் பார்த்து அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். உடனே அடுத்த ட்ரெயின் எப்பன்னு சொல்லிட்டு கண்டக்டர் கேட்டுட்டு இருக்கான் அடுத்த ட்ரெயின் இப்ப கிடையாது 3 நாள் கழிச்சுன்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா இன்னொரு ட்ரெயின் வந்து நின்னுட்டு இருக்கு இது என்ன ட்ரெயின் சொல்லி கேட்காம இது லேண்ட் ஆஃப் இண்டிக்கு தான் போகுது ஆனா இது வெறும் வந்து லக்கேஜ் தூக்கிட்டு போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அடிச்சு வந்து திரும்பி பார்த்துட்டு இருக்கான் அதுக்குள்ள பார்த்து அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறி போயிட்டான் ஒளிஞ்சிருக்கான் எப்படியாச்சும் நம்ம சாஸ்தியை பார்த்தா போதும் சொல்லி சந்தோஷமா கிளம்புறாங்க. கிராண்ட்பா ஹீமா அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் போய் போக போறேன் சாஸ்தியை மீட் பண்ண போறேன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ட்ரெயின் அனல் போயிட்டு இருக்கு நம்ம எப்ப அந்த போன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ராத்திரி ஆயிருச்சு கொழுந்து நடுக ஆரம்பிச்சு அவனுக்கு சாண மாதிரி ஃபயர் ஸ்டேர் கத்துறதுனா இன்னதுக்கு கூலிங்கா இருந்திருக்கலாம் சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு வில்லேஜை தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கு எல்லாம் ஆல் கிளியர் போயிட்டு இருக்குது ட்ரெயின் வீட்டுக்கு வந்தாச்சா அப்பாட சொல்லிட்டு போறாங்க. சடனா பார்த்தா ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி வருது அங்க சடனா வந்து குதிச்சிட்டாங்க கொஞ்சம் மிஸ் ஆனா ஸ்டேஷனை தாண்டி போயிருப்பேன் நல்ல வேலை இறங்கியாச்சு சொல்லி பாத்துட்டு இருக்கான் பாருட்டோ. சடனா இறங்கி சுத்தி பாக்க நான் எங்க தாண்டா இருக்குன்னு சொல்லி முழிக்காம பார்த்தா மேப் எடுத்து பாக்க சரி அதான் ஐயோ அடுத்த ஸ்டேஷன் நம்ம இந்த ஸ்டேஷன் இறங்கி சொல்லி முழிக்காம அப்படி நடந்தே போறான். ஒரு ஸ்டேஷனை தாண்டி இறங்குறதுக்கு இவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு அப்படி மயங்கி உழுதாவன் தண்ணி நீளம் தீந்துருச்சு பார்த்த தூரத்துல சாட்சி வர மாதிரியே இருக்கு அவனுக்கு பார்த்தா அப்படி வந்து மண் காத்துல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவனால நகல கூட முடியல பார்த்தா யாரோ ஒரு ஆள் வராங்க பார்த்தா சாட்சி மாதிரியே இருக்காது ஏதோ ஒரு பையனும் ஒரு பொண்ணு வராங்க அதாவது ஒரு பொண்ணு யார் இவன் இவன் இங்க வந்து படுக்கலாம் சொல்லி பொண்ணு முடிச்சிட்டு இருக்கா பார்த்தா பாட்டோ தூக்கி வீட்டுல படுக்க வச்சிருக்கா ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கான் அவனு முடிச்சிட்டான் எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்காம பட நீ முடிச்சியா நீ முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வராவா நீ தான் காப்பாத்து சொல்லிட்டு பாட்டா கேட்கான் என்னோட பேர் ஈசாக்கா நான் தான் காப்பாத்துறேன் நானும் எங்க அப்பா தான் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா பேர் பாட்டோ சரி நான் எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்காம முழு நாள் இங்க தான் இருக்குன்னு சொல்றாவா நாளைக்கு சாட்சியில வர நான் என்ன இங்க படுத்து சொல்லி முடிச்சிட்டு இருக்காம அந்த சூடு வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிருச்சு இந்த ஜூஸ் கூட சரியா சொல்லிட்டு இருக்காவா அதையும் குடிக்காம பாட்டுக்கா இங்க இருந்து தண்டர் ஸ்டேஷனுக்கு போனா எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாம இப்ப இங்க இருந்து கிளம்பி நீ சாயந்தரத்துக்குள்ள சேர்ந்துரும் சொல்றாவா இல்ல சாயந்தரம் ஆகும்னு சொல்லி முடிக்காம நாங்களே இந்த வில்லேஜ் ரொம்ப தள்ளி வந்திருக்கோம் அங்க தான் நீ வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நாளைக்குள்ள தண்டர் ட்ரெயின் பிடிக்கணும் அப்புறம் சாட்சி போய் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க தங்கிட்டு நாளை காலைல போ கரெக்டா சொல்லிட்டு இருக்காவா நான் பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா வர நீ முடிச்சு சொல்லி கேட்கறவரு அவனு அம்மன் சொல்றான் சரி இங்க கிளம்பு சொல்றாரு பாட்டோ எங்க அப்பா வந்து தப்பா நினைச்சுக்கிடாத அவருக்கு சினோபினாவே பிடிக்காது சொல்லிட்டு இருக்காவா பார்த்தா அப்படி பொறுமையை வெளியே வந்து பாக்கா பார்த்தா அவர் வீட்டை சுத்தி ஒரு மாதிரி வேலி மாதிரி கட்டி போட்டுருக்காரு அவர் வீட்டை சுத்தி நிறைய கார்ப்ஸா இருக்கு அதெல்லாம் உடஞ்சு கிடக்கு துண்டு துண்டா கிடக்கு ஊரை சுத்தி நிறைய கார்ப்ஸா இருக்கு அதெல்லாம் அழிச்சுன்னு சொல்லி கேட்காம இது அனிமல் ஒன்ஸ் சொல்லிட்டு அம்மா சொல்றாரு வேணும் நான் அவனை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்காம நீ எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் சினோபி இருந்து எனக்கு எந்த உதவி வேண்டாம் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த ஒதுக்குன இடத்துல வந்து இருக்கீங்க ஈசாக்கும் எதுவும் ஃப்ரெண்ட்ஸுமே இல்ல ஒரு மாதிரி போர் ஆகுறான்னு சொல்லி கேட்டுருக்கான் பாட்டோ ரொம்ப சின்ன பையன் உனக்கு என்ன நடக்குனே தெரியாது 4th கிரேட் நிஞ்சா ஒரு வாரம் வந்துச்சுடா அந்த சமயத்துல ஏகப்பட்ட இடங்கள் அழிஞ்சிச்சுடா அப்படி சொல்றாங்க இனிமே சைட்ல இருந்து எதுவுமே ஆகலடா எங்க சைட்ல இருந்து எங்களுக்குள்ள அழிவு நடந்துச்சு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பட்ட கட்டிட்டு இருக்கான் எதிரிகளை அழிக்கன்னு சொல்லிட்டு எங்க ஊருக்காரங்களே அவனுக்கு அழிச்சாங்கடா அதனால எனக்கு சினோபியை பிடிக்காம சொல்றாங்க அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி எங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து எதுவும் வந்து சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணா பெரிய கோலை வந்து நம்ம சாதிச்சிடலாம் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எங்களை மாதிரி மக்கள் தான் சாவறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீனும் அந்த மாதிரி தான் சொல்றான் நாங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது சொல்றான் பாட்டோ அப்படிதான் பேச உனக்குன்னு ஒரு காலம் வரடா அப்ப நீனே மாறும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஆளுதான் அதனாலதான் தனியா வந்து வாடன்னு சொல்றான் அந்த பொண்ணு கூட அப்படி விளையாண்டுட்டே இருக்கா பார்த்தா கார்டுல அந்த பொண்ணு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா சடனா பார்த்து ஒரு அலர்ட் அடிக்கி பார்த்தா யாருனே தெரியல பார்த்தா சத்தங்கள் வருது அவர் கெட்டி வச்சிருந்த வேலையில பிச்சு போட்டு போயிருக்காங்க உன்ன பட்ட சொல்றான் இதுல வந்து அனிமல் பண்ண மாதிரியே தெரியல சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் அனிமல் ஒண்ணும் போல சுத்தி நிறைய திட்டு பயில இருக்காங்க அவனுக்கு பார்த்த வேலைன்னு சொல்றாங்க இடத்த வந்து அவனுக்கு பவர் பிளான்டா மாத்த நினைக்காங்க அதனால எங்களை மூவ் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களோட இடம் சொல்லி பட்ட இருக்காங்க ஆமா இது என்னோட இடம் தான் அவனுக்கு பவர் பிளான்ட் வைக்கிறதுக்காண்டி இங்க உள்ள மக்கள் எல்லாம் அழிக்க நினைக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சாக்ரிஃபைஸ் நாங்க தான் சொல்றாங்க இடத்துல வாழ்றதுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்றாங்க அந்த பொண்ணை கூட்டு அப்படி உள்ள போறான் வெளியே போகாதுன்னு சொல்றாங்க பொண்ணுட்ட பட் அதை பார்த்து அப்படி சோகமாகறான் உடனே அப்புறம் அந்த பொண்ணுட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றான் இன்னைக்கு ஒரு நைட்டு தங்குன்னு சொல்றான் அந்த பொண்ணு என்னால தங்க முடியும் நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு டென்ஷன் ஆகுறா ஏன்டா போறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றான் பார்த்தா அவர் கண்டுக்கவே மாட்டாரு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறான் நீ திரும்பி மாங்கி கொடுத்தா உள்ள மதிக்க மாட்டேன்னு சொல்றாவா பார்த்தா அனல் வகத்துல போயிட்டு இருக்காங்க நான் இந்த வாட்டி விட்டுற கூடாது சொல்லிட்டு அனல் வகத்துல போயிட்டு இருக்கான் பார்த்தா ஒரு 3 பேர் கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க யாரும் சொல்லி பார்க்க பாட்டோம் பார்த்தா கையில ஏதோ ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க அதை வச்சு செடி அடிக்காங்க அந்த செடி அப்படி செத்துருச்சு நிறைய வந்து விதைகள் எல்லாம் கொள்ளுண்டா இதை வச்சு திரும்பி வளரவே வளர சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாட்டி அந்த பொண்ணு அப்பாவே அடிச்சு பாத்திரோட இந்த இடத்த நம்ம கைப்பற்றலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க போன வாட்டி அவனுக்கு பண்ணதுக்கு இந்த வாட்டி நம்ம கரெக்டா திரும்பி செய்ய சொல்லிட்டு இருக்காங்க அனல் வகத்துல வீட்டு நோக்கி போறாங்க அவனுக்கு பார்த்தா பாட்டு டென்ஷன் ஆயிட்டு அவனுக்கு ரொம்ப டேஞ்சர்ல இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டு பத்திரம் இருக்கான் டே வெளியே வாடா இந்த வாட்டி என்ன அடிச்சு இந்த வாட்டி நான் உன்னை அடிக்க போற சொல்லிட்டு இருக்காங்க எதை தரமாட சொல்றான் நீ தரவே மாட்டேன்னு சொல்லி நக்கல சிரிக்கா பார்த்தா பொண்ணே தூக்கிட்டாங்க கெட்டி இருக்காங்க ஒழுங்கு முறையே வந்து நீ வந்து கையெழுத்து போடலாம் அந்த பொண்ணை கொண்டு வந்து இடத்தை அடிச்சு சொல்றாங்க உன்னை பொண்ணை எதுவும் செஞ்சிருவாங்க சடனா கையெழுத்து போடலான்னு போறா பார்த்தா அதுல பாருட்டோ மாசா பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான் என்னடா பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பாருட்டோ ஆனா பார்த்தா பொண்ணு கையை கடிச்சா மாசா தப்பிச்சு போறாவா யாரா அந்த பொண்ணு சொல்லி அவனை கேட்டுட்டு இருக்காங்க அவனை பார்த்தா ரசங்கள் ரெடி பண்றான் டே உங்களை இங்க வச்சு புதைச்சு தள்ள போற சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருந்து போறீங்களா இல்ல என்னோட அங்கிள் காராட்ட சொல்லுவான்னு சொல்லி கேட்காம எழுதும் அங்கிள் காராவா இல்ல பொய்ய சொல்லி கத்துறாங்க அவனுங்க பொய்யா அப்படின்னு சொல்லி வேக பொறுத்தன வரான் பார்த்தா முன்னு பயந்து ஓடுறானுங்க இனிமேல் பக்கம் வராது பொண்ணு கத்துறான் அவனுக்கு வருவானு சொல்லிட்டு கேட்காம கண்டிப்பா இந்த வாட்டி வரமாட்டான்னு சொல்லி இருக்கான் பாட்டோம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஒன்னு இந்த இசோகா கேட்டுட்டு இருக்கா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லார்ட் காராவா சொல்லி கேட்காவா அவர் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கவலைப்படாத சொல்றான் பாட்டோம் தண்டர் ட்ரெயினை விட்டுறேன்னு சொல்லி இசோகா சொல்லிட்டு இருக்கா என்னால போகலாம் முடியாது டவுட் தான் நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க
இருக்கான். எங்களை காப்பாத்துறதுக்காண்டி அந்த தண்டர் ட்ரெயின் விட்டுன்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட இருக்கா. நான் அவளை விட்டுட்டு போனா உங்களுக்கு என்னவும் தெரியாதுல அப்படின்னு பாட்ட சொல்லிட்டு இருக்கான். தேங்க்யூ சொல்லிட்டு பொண்ணு காஞ்சி வந்து கட்டி பிடிக்க பாட்டவ. சரி பட் என்னோட வாங்கோட அப்பா சொல்லி இருக்காரு. சடனா பார்த்து ஒரு துணி எடுக்காரு. பார்த்து ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுல நிறைய ஜல்லி எல்லாம் அள்ளி போடுற மாதிரி ஒரு டாலி மாதிரி ரெடி பண்ணிருக்காரு. ஒன்னும் தப்பக்கி வைக்கிறதுக்காண்டி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இது அப்படியே அழிச்சிட்டு போ, இது அப்படியே ஸ்டேஷன் கொண்டு போன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா போறட்டும் அனல் வகத்துல அழிச்சு போய்கிட்டு இருக்கான். வீடு பார்த்தா இவன் ஸ்பீட போன்னு சொல்லிட்டு சடனா சடனா இறக்கிட்டு கேல் பம்ப் ஜுட்ஸ் போட்டு அனல் வகத்துல போறாங்க. இந்த வழியா போய் தண்டர் ட்ரெயினுக்கு போயிடலாம் சொல்லிக்கிறாரு. பார்த்தா நம்ம பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா தண்டர் ட்ரெயின் பக்கத்துல வந்துட்டான். ஒரு தண்டர் ட்ரெயின்ல ஏறி அந்த ஸ்டாப்புக்கு வந்து இறங்கிட்டான். பார்த்தா சாக்கி சொன்ன லொகேஷன்ல வந்து நின்னுட்டு இருக்கான். அப்படா வந்தாச்சு. இந்த சாக்கி வந்திருக்க மாட்டாரு சுத்தி பார்க்காம. பார்த்தா பிளாக் ஃபிளேமா எரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. என்னடா சாக்கி இங்க தான் நிக்காரோ, ஒருவேளை சண்டை போடுறான்னு சொல்லி முடிக்காம போய் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா காரா சாக்கி நின்னுட்டு இருக்காங்க. உரசுக்கி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உரசுக்கி வெளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். போகும்போது அவனோட சக்கரம் அப்படியே உரியாம போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா அட்டாக் பண்ணாங்க. நம்மள சாக்கி சுத்தி வீசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பாட்டு வந்து நிக்கான். பாட்டு நீ சொல்லி சாதிக்கிட்டு இருக்கான். உரசுக்கி சொல்றான், டேய் நீ ஏகப்பட்ட இறைய கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ ஏன் சொல்லிட்டு பாட்டு பாத்துட்டு இருக்கான். தாண்டா உரசுக்கி உன் கதை முடிய வந்து அனல் வேகத்துல எடுத்துட்டு வரான். அப்ப சாக்கி பிளாக் பண்ணி நின்னுட்டு இருக்கான். டேய் பாட்டுங்கிறது தப்பிச்சு போன்னு சொல்றான். நம்மள சாக்கி சோள விட்டு வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். டேய் பாட்டு உன்னால இவன் பக்கத்துல வர முடியாது சொல்லிட்டு சாக்கி போக மாட்டேன் உனக்கு ஹெல்ப் பண்ணி தீரும் சொல்லி நின்னுட்டு இருக்கான். நான் சொல்றது கேளு சொல்லிட்டு சாக்கி. சடனா பார்த்தா சாக்கி நெஞ்சில குத்தி வீசிட்டான். பார்த்தா சாக்கியோட சக்கரம் எடுத்துட்டான் வெளியே. சாக்கின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். சக்கரம் சொல்றான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத அண்ணன் வேகத்துல பாஞ்சு வரான். பார்த்தா ரெடிகன் பவர் யூஸ் பண்றான். சாக்கிய வேற டைமென்ஷன்ல பிடிச்சு தள்ளிட்டான். சாக்கின்னு பாட்டு கத்துறா. பார்த்தா அதோட